Good morning, Pa. Very good morning to all. Welcome to VGOIS Academy. Good morning, Pa. Very good morning. Audible ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. அதே மாதிரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்கப்பா. வெரி குட் மார்னிங் பா. விஸ்வேஸ்வர், மகேஸ்வரி, ராஜதேவம், தென் சுபாஷினி. வெரி குட் மார்னிங் பா. குட் மார்னிங். ஆடிபிள் ஆக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் விசிபிள் ஆக்கான்னு செக் பண்ணிக்கோங்கம்மா. ஓகே, நம்ம இந்த லைவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா TNPSC CTSC டிகிரி லெவல் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான மார்க் டெஸ்ட் 2 கொஷின் பேப்பர் டிஸ்கஷன் தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பேட்சுக்கு ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் பேப்பர். கொஷின் பேப்பர் நான் ஷேர் பண்ணியிருப்போம். நீங்கள் எல்லாமே டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. ஓகேங்களாப்பா. ஸோ ஆல்ரெடி வந்து மார்க் டெஸ்ட்டு 1 கொஷின் டெஸ்ட்டு வித் டிஸ்கஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அடுத்து நம்ம மார்க் டெஸ்ட் 2 தான் பார்க்குறோம். மார்க் டெஸ்ட் 2 வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்ட் 1 பார்க்குறோம். அதாவது இனிஷியலாக கொஷின் நம்பர் 1லேருந்து கொஷின் நம்பர் 100 வரைக்கும், சரிங்களா, 1 to 100 டெக்னிக்கல். ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்ட் 2 வீடியோவில் வந்துட்டு நம்ம 101லேருந்து 200 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா டெஸ்ட்டு எழுதாதவங்க டெஸ்ட்டு எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஷன் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் குரூப்பில் ஆல்ரெடி கொஷின் பேப்பர் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா. ஸோ அது எழுதாதவங்க டெஸ்ட் எழுதிடுங்க. எழுதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஸ்ட்டு எழுதுனவங்க உங்களுடைய கொஷின் பேப்பரை கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதின OMR ஷீட்டையும் கையில் எடுத்து வச்சுக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஸ்கஷன் செஷன் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணணும், நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். சரிங்களா. நம்ம டிஸ்கஷன் தான் பண்ணுறோம். ஓகேங்களாம்மா. ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? ஓகேம்மா, ஃபாலோ பண்ணுறீங்களாப்பா? ஓகே, ஆடிபிள் இருக்கான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்கம்மா. தேங்க்யூம்மா மகேஸ்வரி, விஸ்வேஸ்வர். ஆடிபிளாக இருக்குதுங்களா? தேங்க்யூம்மா சுபாஷினி. ஓகே, ஸோ இப்போது எக்ஸாம் எல்லாம் எப்படி படிச்சுட்ருக்கீங்க? நல்லா ப்ரிப்ரேஷன் நல்லா போயிட்டுருக்குதுங்களா? ஏன்னா இப்போ நமக்கு வந்துட்டு இப்போது ஆகஸ்ட்டு 10th எக்ஸாம் இல்லையாப்பா. இன்னும் நமக்கு வந்து ஒரு 10 days நியர்பை தான் நமக்கு இருக்குது. சரிங்களா. ஸோ இந்த ஒரு வார காலகட்டத்தில் நமக்கு எப்படியும் வந்து ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த வீக்கில் வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். இந்த வீக்கில் வந்து நமக்கு ஹால் டிக்கெட் வரும். இல்லாட்டி நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஸோ அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இந்த 10 நாள் காலகட்டத்தில் நம்ம அடுத்து மார்க் டெஸ்ட்டு 3 கண்டக்ட் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்சுக்கு நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் உங்கள் குரூப்பில் வந்துடும். நீங்கள் ஓகேங்களா. ஸோ அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதர்வைஸ் வந்து பார்த்தோன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணுங்கள். ரிலாக்ஸ்டாக இருக்கணும் எப்பயுமே. ஃபெட்டிக் ஆகாதீங்க. சரிங்களாப்பா. ஸோ ரொம்ப பயப்பட வேண்டாம். நம்ம படித்தது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். அது நம்ம மறந்து போகிற மாதிரி சில சுச்சுவேஷன் வரும். நம்ம டெக்னிக்கல் படிச்சுட்டு ஜிஎஸ் படிக்கும்பொழுது டெக்னிக்கல் மறக்கும். ஜிஎஸ் படிச்சுட்டு டெக்னிக்கல் படிக்கும்பொழுது ஜிஎஸ் மறக்கும். அது எல்லாத்துக்குமே இருக்கிறது தான். அது மறக்கலாம் செய்யாது, மைண்டுக்குள்ளே தான் இருக்கும், எப்பயுமே ஸ்டோராக இருக்கும். சரிங்களாம்மா. அதை வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபுல்லாகவே என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள், ரீகால் பண்ணுங்கள். இதுக்கப்புறமே எதுவுமே நீங்கள் வந்து புதுசாக எதுவும் படிக்க வேண்டாம். ஓகே, புதுசாக டாபிக் இருக்குது, நான் என்ன அதை கவர் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட்டு அது என்னன்னு தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. மற்றபடி நீங்கள் இன்டெப்த்தாக போய் அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். அதே மாதிரி நீங்கள் அடுத்தவங்களையும் வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கம்பைன் பண்ண வேண்டாம், அதாவது கம்பேர் பண்ண வேண்டாம் சொல்கிறேன். அவங்க இவ்வளோ மார்க் வாங்குறாங்க, நம்ம இவ்வளோ மார்க் வாங்குறோம், சரி கம்பேரிஷன் வேண்டாம். அப்போ உங்களுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தியாகும். ஓகே, உங்களுக்கு எப்பயுமே யார் போட்டியாக இருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் கொஷின் பேப்பர் மட்டும்தான் போட்டியாளர். சரிங்களா. மற்றபடி நம்ம கூட படிக்கிறவங்க, ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸ் அவங்களாம் கிடையாது. சரிங்களா. நமக்கு போட்டி யாருன்னா நம்மளுடைய TNPSC எடுக்கக்கூடிய கொஷின் பேப்பர் தான் நமக்கு போட்டியான ஒரு காம்படிட்டர். சரிங்களா. ஸோ அந்த கொஷின் பேப்பர் எப்படி நம்ம வந்து ஹவு டு அட்டாக் தி கொஷின் பேப்பர் அண்ட் கிராக் த எக்ஸாம். ஓகேங்களா. அதுதான் மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். டெஸ்ட்டு பேட்ச்சு அதேமாதிரி கிராஸ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதுக்குள்ளே இருக்கீங்க. ஸோ நீங்கள் அதுவுமே நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். டெக்னிக்கல், ஜிஎஸ்ஸு, ஆப்டிடியூட் இது 3மே பேலன்ஸ்டாக ரிவைஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாம்ஸில் நம்ம கிராக் பண்ணிவிட்டு போஸ்டிங் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களாம்மா. ஓகே, ஸோ அடுத்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? கொஸ்டின் கையில் எடுத்து வச்சுக்கலாமா? ராமஜியம், குட் மார்னிங்ப்பா. வெரி குட் மார்னிங். அஜித் பாஸ்கர், வெரி குட் மார்னிங். டிஸ்கஸ் பண்ணலாம் இல்லையாப்பா? கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் பண்ணுறீங்களா? ஸோ கொஷின் பார்த்தோம் அப்படின்னா as per TNPSC பேட்டர்னில் தான் நம்ம எடுத்திருக்கோம். நான் கொஸ்டின் பேப்பர் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் எல்லாமே எழுதியிருப்பீங்க. ஸோ as per TNPSC பேட்டர்னில் நமக்கு எப்படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ
அதே பேஸ் தான் எடுத்துருக்கோம். என்னென்னா சப்ஜெக்ட் வைஸ் அப்படியே ஆர்டராக இருக்கும் கொஸ்டின் பேப்பரு. மற்றபடி டிஎன்பிசியில் சஃபுல் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அப்படியே ஆர்டராக தான் பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஸோ யூனிட் நம்பர் 1 நமக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து கேட்டுருக்குறாங்க இல்லையா? கொஸ்டின் ஆன்சர் பண்ணலாமாப்பா? ஆன்சர் பண்ணலாமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். A line usually parallel to the plot boundaries. Okay, line usually parallel to the plot boundaries. Okay, and laid down in the each case of the authority beyond which nothing can be constructed towards the site boundaries. இதுக்கு பேர் என்னதுப்பா? நம்ம இன்ஸ்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரோடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது அப்படின்னா சரிங்களாப்பா, ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது, ஒரு ரோடு இருக்குது அப்படின்னா சரிங்களா, நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு எண்டில் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பில்டிங் லைன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க இல்லையப்பா? ஆமாம் தானே? அது ஒரு பில்டிங் லைன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க சரிங்களா? பில்டிங் லைன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த பில்டிங் லைனுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணணும், பில்டிங் வந்து கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பர்மிஷன்கிறது கொடுப்பாங்க. எதுக்காகனா ஃப்யூச்சர் எக்ஸ்டென்ஷனுக்காக. இதையும் தாண்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கண்ட்ரோல் லைன் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேங்களாப்பா? கண்ட்ரோல் லைன் அப்படிங்கிறது இது தாண்டி வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா? இது தாண்டி நம்ம கண்ட்ரோல் லைனுக்கு அப்புறம் வந்து நம்ம பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா நமக்கு எந்த வகையிலுமே நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. சப்போஸ் வந்து ஃப்யூச்சரில் ரோடை வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னாலும் கூட நமக்கு என்ன ஆகாது, நமக்கு வந்து பில்டிங்கிறது அஃபெக்ட் ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு செட்பேக் டிஸ்டன்ஸுங்கிறது கொடுக்குறோம். ஓகேங்களாம்மா? ஸோ அதனால் இங்கே நமக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் நார்மலாக நமக்கு வந்து எவ்வளோ அலவன்ஸ் கொடுக்குறாங்க, அப் டு பில்டிங் லைன் வரைக்குமே நமக்கு என்ன பண்ணுறாங்க, பிளாட்டோடைய பவுண்ட்ரி வந்து அலவன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களாம்மா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பில்டிங் லைன். ஓகேங்களாப்பா? ஆப்ஷன் இஸ் ஏ பில்டிங் லைன் அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? வெரி குட் மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். The ratio of the total floor area inclusive of the all floors, okay, to the area of the plot. ஓகேங்களா? அப்போ அதுக்கு பேர் என்னது, that means a floor area ரேஷியோன்னு சொல்லுவோம், அல்லது என்னது ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆமாம் தானேப்பா? ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ அல்லது ஃப்ளோர் ஸ்பேஸு இண்டெக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா இங்கே the total floor area, okay, the total floor area of the all floor, ஓகேங்களா, of the all floor, okay, divided by என்னது ஏரியா ஆஃப் த லேண்டு. ஓகேப்பா? ஸோ ஏரியா ஆஃப் த லேண்டு அல்லது என்னது ஏரியா ஆஃப் த பிளாட் அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? இப்போ அதுக்கு பேர் என்னது, ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அல்லது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோ. இதுக்கு என்ன மீனிங் பார்க்குறோம் நம்ம இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன் ஏரியாவில் நம்ம எத்தனை ஃப்ளோர் வந்து கட்டலாம், அதனுடைய பரப்பளவு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறது தான் இந்த ஃப்ளோர் ஸ்பேஸ் இண்டெக்ஸ் அல்லது ஃப்ளோர் ஏரியா ரேஷியோன்னு பார்க்குறோம். வெரி குட் மாமணி. ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? இப்போ நம்ம பார்க்குற கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா பில்டிங் பைலாஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான்மா வரும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 3 பாருங்கள். அஸ் பர் த தமிழ்நாடு பில்டிங் ரூல்ஸ், அஸ் பர் த தமிழ்நாடு பில்டிங் ரூல்ஸ் ஃபார் த ப்ரொவைடிங் மினிமம் வித் ஆஃப் த ரெசிடென்சியல் பில்டிங் ஃபார் எ ஸ்டேர் கேஸ். ஓகேங்களாம்மா? அதாவது ரெசிடென்சியல் பில்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, ஸ்டேர் கேஸினுடைய மினிமம் வித்துங்கிறது எவ்வளோ இருக்கணும்னு கேட்குறாங்க. ஓகேப்பா? அப்போ மினிமம் வித்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அஸ் பர் நேஷனல், அதாவது தமிழ்நாடு பில்டிங் கோடு படி கொடுக்குறாங்க இல்லையம்மா? ஓகே தானே? அப்போ ஒரு ஸ்டேர் கேஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. இது என்னது, ஹரிசாண்டல் போர்ஷனுக்கு பேர் ட்ரெட்டுன்னு சொல்லுவோம், வெர்டிக்கல் போர்ஷனுக்கு பேர் ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்குமே ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அடுத்து வந்து லேண்டிங் இருக்கும். ஓகேங்களாம்மா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹேண்ட்ரைல் கொடுத்துருப்பாங்க. ஹேண்ட்ரைல் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு பவுல்னது பலுஸ்டர்ஸுங்கிறது கொடுத்துருப்பாங்க. பலுஸ்டர்ஸ் இருக்கும் இந்த இடத்துல. ஹேண்ட்ரைல்ஸுங்கிறது ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகேப்பா? இதில் வந்து பார்த்தோன்னா இதில் மினிமமாக வந்து பார்த்தோன்னா ட்ரெட்டு போர்ஷனுக்கும் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது, ரைஸ் போர்ஷனுக்குமே என்ன பண்ணுறாங்க சில டைம் வந்து பார்த்தோன்னா ப்ரொவிஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? ஓகே. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஸ்டேர் கேஸினுடைய வித்து கேட்குறாங்க. ஃபார் ஏ ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்குது அப்படின்னா ஸ்டேர் கேஸுக்கு மினிமம் வித்து என்னன்னு கேட்குறாங்க. ஓகேப்பா? ஸோ அப்போ கவனிக்க பார்க்கலாம். இந்த போர்ஷன் இருக்குது இல்லையா, இது என்ன சொல்லுவோம், திஸ் கால்ட் அஸ் ஏ லேண்டிங் போர்ஷன் இல்லையாப்பா? ஸ்டேர் கேஸினுடைய லேண்டிங் போர்ஷனு. இது வந்து நம்மளுடைய ஃப்ளோர் இங்கே இருக்குது அப்படின்னா ஓகேப்பா. இது என்னது, ஹரிசாண்டல் போர்ஷனுக்கு பேர் நம்ம ட்ரெட்டுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா? வெர்டிக்கல் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் என்னென்னு பார்க்குறோம், இஸ் கால்ட் அஸ் ஏ ரைசர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? இஸ் கால்ட் அஸ் ஏ ஹேண்ட் ரைல்ஸ். ஓகே, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஹேண்ட் ரைல்ஸ். ஓகேங்களா? திஸ் கால்ட் அஸ் ஏ போஸ்ட்டுன்னு சொல்லணும் நம்ம. இதுக்கு பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நவல் போஸ்ட்டு. ஓகேங்களாப்பா? நவல் போஸ்ட்டுன்னு சொல்லணும் நம்ம. சரிங்களா? ஓகே. இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங் வந்து பார்த்தோன்னா மினிமம் வித்துங்கிறது எவ்வளோ இருக்கணும்,
இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னா 0.75 மீட்டர். ஓகே 0.75 மீட்டர்னு பார்க்குறோம். இப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 4 ஒன்று பாருங்கள். அசன் ரீசன் கொடுத்துருக்காங்கம்மா. The vertical windows is preferred over the horizontal windows. என்ன பண்ணுறாங்க? ஹரிசாண்டல் விண்டோவை விட வெர்டிக்கல் விண்டோ அப்படிங்கிறது ப்ரிஃபர் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா ரீசன் என்ன அப்படின்னா யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹைட்டு. என்னது? யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த ஹைட்டாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க? ஹரிசாண்டல் விண்டோ காட்டிலும் வெர்டிக்கல் விண்டோ என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இது என்னதுப்பா? போத் ஆர் கரெக்டு அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் த ஏ அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? ஏஆர் அண்டு ஆர் கரெக்டு அண்ட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரீசன் ஆஃப் ஏன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 5 ஒன்று பாருங்கள். ஓகே, த ஸ்டாண்டர்ட் சைஸ் ஆஃப் த மாடுலார் பேர்ன்ட் கிளே பிரிக்கு கேட்குறாங்கம்மா. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேர்ன்ட் கிளே பிரிக் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அஸ் பர் ரெக்கமெண்டேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐஎஸ் 1077/1992 படி கேட்குறாங்கம்மா. இப்போ நார்மலாக வந்து நம்ம ஸ்டாண்டர்ட் மாடுலார் பிரிக் படிச்சிருப்போம் இல்லையா? ஞாபகம் இருக்குதுங்களா? ஸ்டாண்டர்ட் மாடுலார் பிரிக் சைஸ் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன படிச்சிருப்போம் நம்ம? ஆக்சுவல் சைஸ் ஆஃப் த பிரிக்குன்னு பார்க்கும்பொழுது 19/9 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்துருப்போம். இதை மில்லிமீட்டராக மாற்றோம் அப்படின்னா 190 மல்டிப்ளைடு பை 90 சென்டிமீட்டர் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இதுவும் வரணும் ஆக்சுவலி. அண்டு என்ன இருக்கணும்? அண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா அனதர் என்னது? பேர்ன்ட் கிளே பிரிக்குக்கும் இருக்கணும். ஓகேங்களாம்மா? அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேப்பா? ஸோ 190 மல்டிப்ளைடு பை 90 மல்டிப்ளைடு பை 40 அப்படின்னு பார்க்குறோம். இதுக்கு ஃபார் எ பேர்ன்ட் கிளே பிரிக்கு. அண்டு என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஸ்டாண்டர்ட் மாடலாக பிரிக்கு இருக்கு இல்லையா? அதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷனு சி இஸ் பி கிடையாதுமா. ஆப்ஷன் பி கிடையாது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 6 ஒன்று பாருங்கள். இன் எ பிளாக் மேசன்ரி த வாட்டர் அப்சார்ப்ஷன் ஆஃப் த பிளாக் ஓகே ஆஃப் எக்ஸ்டர்னல் வால். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஸ்டோன் மேசன்ரி பிரிக் மேசன்ரிலாம் பார்க்குறோம் இல்லையாம்மா? அதில் பிளாக் மேசன்ரி பற்றி கேட்குறாங்கம்மா. அதாவது ஹாலோ பிளாக்கு காங்கிரீட் பிளாக்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி பிளாக்கை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் பிரிக்கினுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் எதுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். நம்ம ஷுட் நாட் பி மோர் தென் 20% ஆஃப் இட்ஸ் ட்ரை வெயிட் அப்படின்னு பார்த்துருந்தோம் இல்லைங்களாம்மா? அப்போ ட்ரை வெயிட்டை விட என்ன பண்ணக்கூடாது? 20% மேலே வாட்டை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடாது ஃபார் ஜென்ரல் கேஸ். இதுவே ஃபஸ்ட்டு கிளாஸு செகண்டு கிளாஸு தேர்டு கிளாஸுக்கு ப்ரொவிஷன்ஸ் வந்து மாறும். சரிங்களாம்மா? ஓகே, அதே மாதிரி ஸ்டோனுக்கு படிச்சிருப்போம் இல்லையாம்மா? ஒரு ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அதுலேயும் வாட்டர் அப்சார்ப்ஷன்கிறது என்னது? ஷுட் நாட் பி மோர் தென் 0.6% அஸ் பர் கோடு படி இவ்வளோ தான் இருக்கும். ஆனால் என்னது அப்படின்னா சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க? மெயினாக வந்து பார்த்தோன்னா 5% கூட சில டைம் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த பிளாக் மேசன்ரி இருக்கு இல்லையாம்மா? இந்த பிளாக் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா? இந்த பிளாக்கினுடைய வாட்டர் அப்சார்ப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா எதுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா 10க்கு மேலே போகக்கூடாது. ஷுட் நாட் பி மோர் தென் அதாவது லெஸ் தென் 10% அதுக்குள்ளே தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படின்னா என்னது? வெரி குட்மா. ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா அஜித் பாஸ்கர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? தென் 7th ஒன் பாருங்கம்மா. இன் எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரீட் அண்ட் த அக்ரிகேட் ஆர் த சேம். ஓகே, எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் த காங்கிரீட்னா என்னது? யங்ஸ் மாடுலஸ். ஆமாம் தானேப்பா? ஒரு காங்கிரீட்டோட யங்ஸ் மாடுலஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 5000. ஓகே, 5000 என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் FCKன்னு படிச்சிருப்போம் இல்லையாம்மா? இதில் FCKங்கிறது என்னது? கேரக்டரிஸ்டிக்ஸ் கம்ப்ரெஷன் ஆஃப் த காங்கிரீட் அப்படின்னு படிச்சிருப்போம். அதே மாதிரி அண்ட் அக்ரிகேட் ஆர் த சேம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எதை பொறுத்திருக்குது? இஸ் கால்ட் அஸ் எ ஹை ஸ்ட்ரென்த் காங்கிரீட்டு. அப்போ என்னென்னா in high strength concrete the elastic modulus of the concrete and the aggregate are எப்படி நமக்கு சேமாக இருக்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அடுத்து போகலாம் இல்லையப்பா? பண்ணாதீங்க. 7th ஒன்றுக்கு ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? தென் 8th ஒன் பார்க்கலாம் இல்லையா? 8th ஒன் பாருங்கள். ஃபார் எ பெட்டர் அப்பியரன்ஸ். ஓகே, வெரி குட்மா சுபாஷினி. ஃபார் எ பெட்டர் அப்பியரன்ஸ். வெரி குட்மா மகேஸ்வரி. ஃபார் எ பெட்டர் அப்பியரன்ஸ் the following which brick bond is preferred. மெயினாக வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்டாக இருக்கணும். அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நல்லா ஸ்ட்ரென்த்தான ஒரு பிணைப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரிக் மேசனரியாக இருக்கணும். என்ன பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க? இஸ் நோன் அஸ் த இங்கிலீஷ் பாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டு தானேப்பா? இங்கிலீஷ் பாண்ட் அப்படிங்கிறது இஸ் எ ஸ்ட்ராங்கஸ்ட் பாண்ட் வென் கம்பேரிங் டு அனதர் டைப் ஆஃப் பாண்டு. சரிங்களாம்மா? இங்கே என்ன கேட்குறாங்க? பெட்டர் அப்பியரன்ஸ் கேட்குறாங்க. அப்பியரன்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட்மா அஜித் பாஸ்கர், சுபாஷினி, மகேஸ்வரி.
விஸ்வேஸ்வர் வெரி குட் ஆப்ஷனு பி ஃப்ளமிஷ் பாண்டு. ஃப்ளமிஷ் பாண்டுக்கு வந்து பார்த்தோன்னா என்னதுங்க ஒரே ஈச் கோர்ஸில் ஆல்டர்னேட்டிவாக ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் மாற்றி இருந்துச்சுன்னா ஓகேப்பா. ஓகே ஃபார் ஈச் கோர்ஸ் ஓகே ஃபார் ஈச் கோர்ஸ் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர் இன் தி ஆல்டர்னேட்டிவ் பொசிஷன் அப்படின்னா அதுக்கு பேர் என்னது ஃப்ளமிஷ் பாண்டுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகல இல்லையப்பா. ஓகே கொஸ்டின் 9th ஒன்று பாருங்கள். வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் த கோல்டு வெதர் ஆன் காங்கிரீட்டு. சரிங்களாப்பா, கோல்டு வெதர் காங்கிரீட் போடுறாங்க இல்லையா அதனுடைய மெயின் எஃபெக்டை பற்றி கேட்குறாங்க. இப்போ எஃபெக்ட் ஆஃப் த கோல்டு வெதர் அதை பற்றி தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன வரும் நிச்சயம் வந்து பார்த்தோன்னா கோல்டு வெதரை பொறுத்த வரைக்கும் செட்டிங் என்னவாகும் இங்கே டிலே ஆகும். ஆமாம் தானேப்பா. அண்டு ஹார்டனிங்கும் செட்டிங்கும் டிலே ஆகும். அதுதான் என்னது இந்த கோல்டு வெதரில் மெயினாக இருக்கக்கூடிய ரீசனு. ஏன்னா அட்மாஸ்பியரில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இன்வால்வ் ஆகும் பொழுது பார்த்தோன்னா அது என்னவாகாது சீக்கிரமாக செட் ஆகாது. சீக்கிரமாக செட்டாக ஆகலான்னு அர்த்தவங்க சீக்கிரமாக வந்துட்டு அது ஹார்டண்டும் ஆகாது அப்படிங்கிறத பார்க்குறோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களாம்மா. அப்போதைக்கு என்ன ஆன்சரு வெரி குட்மா அஜித். ஆப்ஷன் மணி வெரி குட்மா. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகே டிலே இந்த செட்டிங் அண்டு ஹார்டனிங் அப்படின்னு பார்க்குறோம். வெரி குட்மா மகேஸ்வரி சுபாஷினி வெரி குட். தென் 10th ஒன்று பாருங்கள். as per IS 456/2000 the range of the standard concrete கேட்குறாங்கம்மா. சரிங்களா, ஸ்டாண்டர்ட் காங்கிரீட்னுடைய ரேஞ்சு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். as per கோடு படி கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்ட் காங்கிரீட்னு எதை யூஸ் பண்ணுவாங்க நார்மலாக M25 to M55. ஆமாம் தானேப்பா. அதே மாதிரி M60க்கு மேலே எதை யூஸ் பண்ணுவாங்கன்னா M60லேருந்து M80 இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ கோடு வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களாப்பா. ஓகே அப்போ M60 M80ன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ ஹை ஸ்ட்ரென்த்து காங்கிரீட்டுன்னு படிப்போம் இல்லையாப்பா. ஹை ஸ்ட்ரென்த்து காங்கிரீட்டு அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகே ஹை ஸ்ட்ரென்த்து காங்கிரீட்டு. இந்த இதுவுமே இப்போ ரிவைஸ் பண்ணிட்டாங்கம்மா. கோடு அமெண்ட்மெண்ட் போட்டு ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே அப்படின்னா இங்கே ஸ்டாண்டர்டு காங்கிரீட் அப்படின்னாலே என்னது M25 to M55 அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, அடுத்து போகல இல்லையாப்பா. வெரி குட்மா மணி சுபாஷினி மகேஸ்வரி வெரி குட். தென் கொஸ்டின் நம்பர் 11th ஒன்று பாருங்கள். த கிராக் அண்ட் ஸ்பிளிட் இன் டிம்பர். ஸோ டிம்பரில் நம்ம டிஃபெக்ட்ஸ் படிச்சிருப்போம் இல்லையாப்பா. டிஃபெக்ட்ஸ் இன் டிம்பர் படிச்சிருப்போம் இல்லைங்களா. இப்போ என்ன அப்படின்னா அந்த டிம்பர்னுடைய இன்னர் போர்ஷனுக்கு பேர் என்னது த கோர் ஆஃப் த ட்ரீ. அதுக்கு பேர் என்ன சொல்லணுமா பித்துன்னு சொல்லுவோம். பித்து அல்லது மெடுலா அப்படின்னு பேர். அந்த பித்தை சுற்றி என்ன இங்கே கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையாப்பா. கான்சென்ட்ரிக் சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும் இல்லையா அதுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ ஆனுலார் ரிங் அல்லது க்ரோத் ரிங்குன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ ஒரு டிம்பர் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த டிம்பருடைய கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் அந்த டிம்பர் இருக்குது அப்படின்னா ஓகேப்பா. இந்த பித்திலேருந்து எனக்கு இங்கே ஒரு ரேடியலி லைன் ஃபார்ம் ஆகும் இல்லையா. இந்த லைனுக்கு பேர் என்னது இஸ் கால்ட் அஸ் ஏ மெடுலரி ரேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மெடுலரி ரேஸு. ஓகே இதில் ஷார்ப் வுட்டு ஹார்ட் வுட் எல்லாமே பார்த்துருப்போம். சரிங்களாம்மா. இப்போ இந்த ஒரு டிம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே ஒரு கிராக் ஃபார்ம் ஆகுது. அது ஸ்பிளிட்டுங்கிறது ஃபார்ம் ஆகுது எப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஆனுலார் ரிங் இருக்குது இல்லையாம்மா. இந்த க்ரோத் ரிங் இருக்குது இல்லையா. இந்த க்ரோத் ரிங்கிறது ஆனுலர் ரிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே ரெண்டாக பிளந்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும். பார்த்துருக்கீங்களா. கிராக் வந்து ஃபார்ம் ஆகும் இல்லையாம்மா. இந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க இஸ் கால்ட் அஸ் ஏ ஷேக்ஸ்னு பேருப்பா. இதுக்கு பேர் என்னதுப்பா ஷேக்ஸ்ன்னு பார்க்குறோம். வெரி குட்மா சுபாஷினி. என்னதுப்பா ஷேக்ஸ். அதில் வந்து பார்த்தோன்னா ரேடியல் ஷேக்ஸு ஸ்டார் ஷேக்ஸு ஹார்ட் ஷேக்ஸு ரிங் ஷேக்கு சர்க்குலர் ஷேக்ஸ் இதெல்லாமே நம்ம இருக்கும். அதை வந்து நம்ம மெயினாக பார்த்துக்கோங்க. ஓகே தென் 12th ஒன்று போகலாம் இல்லையா. கன்சிடர் த acoustics. ஓகே acoustics ஆஃப் த பில்டிங். ஓகே த ரேஷியோ ஆஃப் த லென்த் டு வித் மே பி கெப்ட் as. மெயினாக வந்து பார்த்தோன்னா அக்வாஸ்டிக்ஸ் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்க லென்த்து டு வித் ரேஷியோ தான் கேட்குறாங்க. இது நம்மளாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1.2 to 1ங்கிற ரேஷியோ. ஓகே பண்ணாதீங்க. லென்த்து டு வித் ரேஷியோங்கிறது பார்த்தோம் அப்படின்னா லென்த்து டு வித் ரேஷியோ அப்படின்னு பார்க்கும் பொழுது என்னதுங்க 1.2 to 1.1ன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. வெரி குட்மா சுபாஷினி வெரி குட்மா மகேஸ்வரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். இதெல்லாம் வந்து TNPSC ஏஇ கொஸ்டின்மா. அடுத்து பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 13th ஒன்று பாருங்கள். ஓகே when the two wall meet each other. ஓகே at the angle other than the right angle. ஓகேப்பா என்ன ஆகுது இங்கே ரெண்டு மெம்பர் இருக்குப்பா. ரெண்டு மேசன்ரி வாலுங்கிறது என்ன ஆகுது இங்கே வந்து மீட் ஆகுது. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது இங்கே அதர் தென் தி 90 டிகிரி. என்னது இங்கே அதில் ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது ஒரு மேசன்ரி வால் இது ஒரு மேசன்ரி வால் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டு மேசன்ரி வாலினுடைய ஆங்கிள் வந்து என்னது இங்கே 90 டிகிரி இல்லாமல் அதர் தென் தி 90 டிகிரி ஆங்கிளில் வந்து மீட் ஆகுதுன்னா இந்த ஜங்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்குவைண்ட் ஜங்ஷன்னு பேர் பண்ணது ஸ்குவைண்ட் ஜங்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸ்குவைண்ட் ஜங்ஷன் அப்படின்னு பார்க்குறோம். ஆப்ஷன் என்னது
ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா கொஸ்டின் நம்பர்? அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம விஜிஓஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆன்லைனில் வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ப்பா. போத் டிப்ளமோ லெவல் போஸ்டிங்கு தென் டிகிரி லெவல் போஸ்டிங் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களா? ஓகே. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கம்மிங் ஆகஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க, நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறீங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸ் தான் போகும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரெக்கார்டட் லைவ் உங்களுக்கு லிங்க்குமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரிங்களாப்பா? ஓகே. ஸோ ஃபார் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு டெஸ்ட்டுமே நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இதில் மெயினாக என்ன அப்படின்னா நமக்கு வந்து இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுப்பா. நீங்கள் இனிஷியலாக வந்துட்டு 50% அமௌண்ட் மட்டும் பே பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அகைன் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் அடுத்து இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கிறீங்க, உமன்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, அதேமாதிரி பிஎஸ்சிமாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஃபரும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களாப்பா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களாப்பா? ஓகே. அதை நான் கிளியராக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. தென் 14th கொஸ்டின் பாருங்கப்பா. அடுத்து மூவ் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 14 ஒன்று பாருங்கள். The length of the original brick, okay, the length of the original brick is cut at its mid. The portion is obtained is termed as. அது கேட்குறாங்கம்மா. சரிங்களா? இப்போ ஒரு பிரிக் இருக்குமா, என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரிக் இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் மாடலாக பிரிக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம சைஸ்லாம் தெரியும். இப்போ நம்ம சைஸ் நமக்கு தேவையில்லை. இப்போ என்னென்னா இந்த பிரிக் என்ன பண்ணுறீங்க, அந்த பிரிக்கை வந்துட்டு எக்ஸாக்ட்லி என்ன பண்ணுறோமே மிட்டு வேலை என்ன பண்ணுறீங்க, எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணுறோமே ஒரு மிட் வேலை வந்து கட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ரெண்டாக செங்கலை உடைக்கணும். இப்போ அக்ராஸ் த வித் த பிரிக் கட் அக்ராஸ் த வித்து. அப்போ என்ன ஆகுதுங்க, லென்த்தில் பாதியாக கட் பண்ணுறீங்க. ஓகேப்பா? லென்த்தில் என்ன பண்ணுறீங்க, பாதியாக கட் பண்ணுறீங்க. அப்போ L/2 பிரிஞ்சிடும். இந்த பக்கம் ஒரு L/2 பிரிஞ்சிடும் இல்லையா? நம்ம தானேப்பா? அப்போ டோட்டல் லென்த்தில் ரெண்டாக பாதியாக கட் பண்ணால் அதுக்கு பேர் என்னது, ரெண்டாக கட் பண்ணாலும் அதுக்கு பேர் பேட்டுன்னு பேர். ஈக்குவலாக கட் பண்ணால் அதுக்கு பேர் ஆஃப் பேட்டுன்னு பேர். அதுக்கு பேர் என்னதுப்பா, ஆஃப் பேட்டுன்னு பார்க்கும். ஈக்குவலாக கட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் என்னது, ஆஃப் பேட்டு. சப்போஸ் இதே கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா த பிரிக் கட் அக்ராஸ் தி வித்து. ஓகே, த பிரிக், ஓகே, த பிரிக் கட்டு அக்ராஸ் தி வித்து. ஓகே, அக்ராஸ் தி வித் அப்படின்னு மட்டும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நீ என்ன போட்டுக்கலாம், பேட்டுன்னு போட்டுக்கலாம். அது ஈக்குவலி அவங்க என்ன பண்ணுறாங்க, மிட் பாயிண்டில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்னது, ஆஃப் பேட்டு. அப்போ என்ன பண்ணணும்ப்பா, இது கிளியராக பார்க்கணும்ப்பா. ஏன்னா உங்களுக்கு பேட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்குது, ஆஃப் பேட்டுங்கிற ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். சரிங்களா? 15th ஒன்று போகலாம் இல்லையா? அடுத்து பாருங்கள். த செப்பரேஷன் ஆஃப் த வாட்டர் அண்ட் த ஃப்ரெஷ் காங்க்ரீட் இஸ் கால்ட் அஸ். ஸோ ஃப்ரெஷ் காங்க்ரீட்னா என்னது, நார்மலாக இப்போ தான் வந்து சிமெண்ட்டு, சாண்டு, அக்ரிகேட்டு, வாட்டர் எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ் காங்க்ரீட். இன்னும் ஹார்டண்ட் ஆகலை. அதில் வந்து பார்த்தோன்னா வாட்டர் மட்டும் என்ன ஆகுது, செப்பரேட் ஆகி போகுதுன்னா அதுக்கு பேர் என்னென்னு சொல்லணுமா, அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேர் இஸ் கால்ட் அஸ் ஏ ப்ளீடிங்னு பார்க்குறோம். நம்ம தானே இப்போ ப்ளீடிங் நடக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம தானே இப்போ அதே மாதிரி செக்ரிகேஷனுங்கிறது என்ன அது, ஸோ கோர்சர் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது இங்கே கொகிஷன் வந்து இழந்து என்ன இங்கே தனித்தனியாக பிரிஞ்சு போகுது இல்லையா? அதுக்கு பேர் என்னது, செக்ரிகேஷன் படிப்போம். ஓகேங்களாம்மா? அப்போதைக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீடிங் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா கலைவாணி, தென் சுபாஷினி, மகேஸ்வரி, வெரி குட். தென் அஜித், வெரி குட்மா. கொஸ்டின் நம்பரை சொல்லி ஆன்சர் சொல்லுங்கம்மா. அப்போ தான் நீங்கள் எந்த கேள்விக்கு ஆன்சர் பண்ணுறீங்க எனக்கு தெரியும். சரிங்களாப்பா? ஓகே. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 16 ஒன்று பாருங்கள். டு ஃபைண்ட் த ஒர்க்கபிலிட்டி ஆஃப் த காங்க்ரீட் த டெஸ்ட் யூசர் இஸ். ஒர்க்கபிலிட்டி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எந்த டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம், ஸ்லம் டெஸ்ட்டா, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டெஸ்ட்டா, கிரேடேஷனா, இல்லை சவுண்ட்னஸா? நமக்கு ஒர்க்கபிலிட்டியில் மெஜர்மெண்ட் 4 பார்ப்போம் இல்லையாப்பா? ஒன்று என்னது, ஒன்று ஸ்லம் கவுண்ட் டெஸ்ட்டு, ரெண்டாவது காம்பேக்ஷன் ஃபேக்டரு, மூணாவது விபி கன்சிஸ்டோமீட்டர் டெஸ்ட்டு, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்னது ஃப்ளோ டேபிள் டெஸ்ட்டு, கில்லி பால் எல்லாமே படிச்சிருப்போம். இதெல்லாமே என்னது, ஒர்க்கபிலிட்டி ஆஃப் கான்கிரீட்டை ஃபைனல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டெஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். வெரி குட்மா. தென் 17th கொஸ்டின் போகலாம் இல்லையா? ஃபார் எ ஸ்டோன்ஸ் மோ ஸ்கேல் இஸ் யூஸ்டு இன் மைன். நாமளாம் வந்து பார்த்தோன்னா அக்ரிகேட்டில் டெஸ்ட்டு பண்ணும்பொழுது என்னென்னு டெஸ்ட் பார்த்துருப்போம் நம்ம, க்ரஷிங் டெஸ்ட்டு, க்ரஷிங் ஸ்ட்ரென்த் டெஸ்ட்டு பார்த்துருப்போம். அடுத்து வந்து பார்த்தோன்னா அட்ரீஷன் டெஸ்ட்டு, அப்ரேஷன் டெஸ்ட்டு, இம்பேக்ட் டெஸ்ட்டு, ஷேப்பில் பார்க்கும்பொழுது ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் டெஸ்ட்டு, எலாங்கேஷன் இண்டெக்ஸ் டெஸ்ட்டு, இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். சரிங்களாம்மா? இங்கே என்ன அப்படின்னா ஸோ மோ ஸ்கேலை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேப்பா? மோ ஸ்கேல் பேஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்டோனை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது எதுக்கு கண்டுபிடிக்கக்கூடியது, இஸ் கால்ட் அஸ் ஹார்ட்னஸ். ஆமாம் தானேப்பா? அதில் ஹார்ட்னஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணணுமா, ஒரு ஸ்டோனுடைய கடினத்தன்மையை கண்டுபிடிக்கக்கூடியது. இதே மாதிரி நம்ம ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் படிக்கும் பொழுது என்ன பண்ணியிருப்பீங்க, அங்கேயும் ஹார்ட்னஸ் டெஸ்ட் பண்ணியிருப்போம்.
பெர்னல் ஹார்னஸ் டெஸ்ட்டு, அட்ரீனல் ஹார்னஸ் டெஸ்ட்லாம் படிச்சிருப்போம் இல்லையாப்பா? ஆமாம் தானே. ராக்வெல் ஹார்னல், பெர்னல் ஹார்னெலாம் படிச்சிருப்போம் இல்லையா? அங்கே என்னது, ஒரு அலுமினியம் பிளேட்டு, ஒரு ஸ்டீல் பிளேட்டு, ஒரு பிராஸ் இருக்குதுன்னா அதனுடைய ஹார்னஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம், பெர்னல் ஹார்னஸும் ராக்வெல் ஹார்னஸும் யூஸ் பண்ணியிருப்போம். அது SOM சென்டர் மெட்டீரியல் ஸ்லாப்பில் நம்ம பண்ணியிருப்போம். இங்கே என்ன அப்படின்னா மோஸ்கேல் யூஸ் பண்ணக்கூடியது என்ன பண்ணணுமா, ஸ்டோனுக்கு எது கண்டுபிடிக்கக்கூடியது, ஸ்டோனுடைய ஹார்னஸு. ஓகே, ஒரு ஸ்டோனுடைய கடினத்தன்மை கண்டுபிடிக்கக்கூடியது என்ன பண்ணுவோம், மோஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுவோம். சரிங்களாம்மா. தென் 18th கொஸ்டின் பாருங்கள். த டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் த வாட்டர் பை வெயிட் ஆஃப் த சிமெண்ட் ஓகே ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் தி கெமிக்கல் ரியாக்ஷன் இன் த காங்கிரீட்டு. ஓகேப்பா, அப்போ காங்கிரீட்டில் எப்போ வந்து ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு சிமெண்ட்டு கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா சிமெண்ட்டு கூட வாட்டர் வந்து நம்ம எப்போ ஆட் பண்ணுறோமோ அப்போ அதுக்கு பேர் என்னது, ஈஸியாக ஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். அதுக்கு பேர் என்னதுப்பா, ஹைட்ரேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேப்பா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ என்னது, இங்கே சிமெண்ட்டு கூட வாட்டர் இன்வால்வ் ஆகும் பொழுது அது என்ன ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? அப்போ இன்ஸ்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். எப்படி நடக்குதுன்னா அதில் வந்து டெம்பரேச்சர் வந்து என்ன ஆகுது, இங்கே டெம்பரேச்சர் ப்ரொடியூஸ் ஆகி கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேப்பா, அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இதில் வந்துட்டு டோட்டல் கம்ப்ளீட் ஹீட் ஹைட்ரேஷனுக்கு வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தேவைப்படும்னு கேட்குறாங்க. எவ்வளோப்பா தேவைப்படும், இஸ் ஈக்குவல் டு 38%ன்னு பார்க்குறோம். 38%. வெரி குட்மா. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா? அங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா கம்ப்ளீட்டிங்னு கொடுத்துருக்காங்க. நல்லா கவனிச்சுக்கோ, கம்ப்ளீட்டிங்கு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ என்ன வருங்க, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுவும் வந்து பார்த்தோன்னா அஸ் பர் டிஎன்பிசியில் எக்ஸாமில் ஒரு எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின் தான்ப்பா இது. ஓகே, கொஷின் நம்பர் 19th கொஷின் பாருங்கள். இந்த ஃபைனஸ் மாடுலஸ் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா ஃபைனஸ் மாடுலஸ், அதாவது மெயினாக வந்து பார்த்தோன்னா என்ன கேட்குறாங்க, ஃபைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ அக்ரிகேட் இருக்குது இல்லையா, அதுக்கு தான் கேட்குறாங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி நார்மலாக ஃபைன் அக்ரிகேட், அதாவது ஃபைனஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன படிப்போம் இங்கே, இந்த கோர்சட் அக்ரிகேட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி காங்கிரீட் மிக்ஸுக்கும் கொடுத்துருக்குறாங்க. கோர்ஸ் அக்ரிகேட் பார்த்தோம் அப்படின்னா 3.05, காங்கிரீட் மிக்ஸுக்கு எவ்வளவு 3.93 6.93 கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா, அடுத்து என்னது ஃபைனஸ் மாடுலஸ் அப்படிங்கிறது கம்பைண்டுக்கும் கொடுத்துருக்காங்க, 5.3 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபைண்ட் த ப்ரொபோர்ஷன் ஆஃப் த ஃபைன் அக்ரிகேட் டு த கம்பைன் அக்ரிகேட் கேட்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணுறது, ஃபைனஸ் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு என்னவா பண்ணலாம் நம்ம இனிஷியலாக, ஸோ 6.93 மிக்ஸ் எடுத்துக்கணும், மைனஸு கோர்ஸ் இருக்குது இல்லையாம்மா அதுக்கு எவ்வளவு இஸ் ஈக்குவல் டு 5.3 எடுத்துக்கிறீங்க. அப்போ என்னதுங்க, கோர்சர் பார்ட்டிகல்ஸு மைனஸ் மிக்ஸு டிவைடட் பை மிக்ஸு மைனஸு ஃபைனர். ஆமாம் தானேப்பா, அது எவ்வளவு 3.05. சரிங்களாம்மா. ஸோ இப்போ மல்டிப்ளைட் பை என்ன பண்ணுங்கள் 100 போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏ பர்சன்டேஜில் தான் கேட்குறாங்க வேல்யூ. சரிங்களாம்மா. அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 72.44%, 72.44%ன்னு பார்க்குறோம். ஆன்சர் வில் பி த என்ன வருங்க, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. 72 நம்ம என்ன பண்ணலாம் 5 எடுத்துக்கலாம் இல்லையா. ஓகேங்களாப்பா, ஸோ ஞாபகம் வச்சுக்கலாமா. அடுத்து போகலாமா. கொஸ்டின் நம்பர் 21 பாருங்கள். த மிக்சர் ஆஃப் த க்ரஸ்டு ஸ்டோன் ஓகே அண்டு கிளே வித் வாட்டர். என்ன பண்ணுறீங்க, க்ரஸ்டு ஸ்டோன் கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேப்பா என்ன பண்ணுறீங்க, க்ரஸ்டு ஸ்டோன் கூட வந்துட்டு என்ன பண்ணுறோம், கிளே களிமண் இருக்குது இல்லையா, களிமண் கூட என்ன பண்ணுறாங்க வாட்டர் வந்து ஆட் பண்ணுறாங்கன்னா அந்த மிக்சருக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்லர்ரின்னு பேருப்பா. அதுக்கு பேர் என்னதுப்பா, ஸ்லர்ரின்னு பேர். அப்போ என்னென்னா என்ன பண்ணுறாங்க, க்ரஸ்டு ஸ்டோன் உடஞ்சி போன துகள்கள் இருக்கும் இல்லையா. ஓகேங்களாப்பா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க, கிளேவோட வாட்டர் ஆட் பண்ணி போடக்கூடிய பேர் என்னது, நம்ம ஸ்லர்ரின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. 21 பாருங்கள். செலக்ட் த கரெக்ட் 4 அப்ளிகேஷன் ஆஃப் த ஜிபிஎஸ். அடுத்து எங்கே வந்துருச்சு, சர்வேயிங் டாப்பிக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இப்போ ஜிபிஎஸ்ன்னு என்னதுப்பா சொல்லுங்கள் பார்க்கலாம், ஃபுல் ஃபார்ம் அதுவே கேட்குறாங்கம்மா. ஜிபிஎஸ்ங்கிறது என்னது, குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். ஆமாம் தானே, குளோபல் பொசிஷனிங்கு சிஸ்டம் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. அதில் 4 அப்ளிகேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. ஜிபிஎஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொத்தமாக 3 செக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னா ஸ்பேஸ் செக்மெண்ட்டு, ரெண்டாவது நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம 3 செக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா ஒன்று வந்து ஸ்பேஸ் செக்மெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஓகேப்பா, சேட்டலைட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் செக்மெண்ட்டு. ஓகே, கண்ட்ரோல் செக்மெண்ட்டு யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா யூசர் செக்மெண்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ என்ன அது யூசர் செக்மெண்ட். அப்போ 3 செக்மெண்ட்டை என்ன பண்ணுறோம், ஜிபிஎஸ் வந்து நம்ம
கிளாஸிஃபை பண்ணுறோம். இதில் ஃப்ளோ 4 அப்ளிகேஷன்ஸ் தான் கேட்குறாங்க. இதுக்கு என்ன வருங்க, என்ன வரும்னு பார்த்தோம்னா நேவிகேஷனு மெயினாக கண்டிப்பாக அது வரணும் இல்லையா. ஜிபிஎஸ்னாவே என்னது தான், நேவிகேஷன் தான். அப்படி பார்த்தீங்கன்னாவே மற்ற ஆப்ஷன் எதுவுமே வராது. கரெக்டாக தானேப்பா. நேவிகேஷன் அடுத்து என்னது, லொக்கேஷனு, தென் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் என்னது மரைன்னு பார்க்குறோம். ஆன்சரு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நீங்கள் மற்ற ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னாலே என்னது அது சம்மந்தமே இல்லாமல் ஆன்சராக தான் இருக்குது. ஓகேப்பா. டேட்டம்மு, லெவலு, சர்ஃபேஸு, ஃபாலு, பியரிங்கு அதெல்லாமே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது ஜிபிஎஸ்க்கு. அப்போ என்ன பண்ணுங்கள், ஜிபிஎஸ்னால் என்னது நேவிகேஷனு, லொக்கேஷன் தான். ஓகேங்கப்பா. குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. தென் 22 பாருங்கள். த சேட்டிலைட் டிரான்ஸ்மிட் அக்யூரேட் டைம் யூஸிங் ஆன் த போர்டு. இப்போ என்ன பண்ணுறாங்க, சேட்டலைட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையாப்பா. அதாவது ஸ்பேஸை செக்மெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். அங்கே என்ன பண்ணுறாங்க, அக்யூரேட் டைம் அப்படிங்கிறது எதை ஃபாலோ பண்ணுறாங்க, இஸ் கால்ட் அஸ் ஏ அட்டாமிக் கிளாக் இருக்கு இல்லையாம்மா. அந்த அட்டாமிக் கிளாக் தான் என்ன பண்ணுறாங்கன்னா பேசிக்ஸாக அக்யூரேட்டுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. ஓகே. இப்போ அப்படின்னா இங்கே அட்டாமிக் கிளாக் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம ஜிபிஎஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டலைட் எவ்வளோப்பா தேவைப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். மினிமம் நம்பர் ஆஃப் சேட்டிலைட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ தேவைப்படும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோப்பா தேவைப்படும், மினிமம் நமக்கு இங்கே 4 சேட்டலைட் தான் தேவைப்படும் அப்படிங்கிறத படிச்சுட்டு இல்லையா. இதெல்லாம் பேசிக்ஸ் திங்ஸ், அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெரி குட்மா ராக் ஸ்டார். தென் மகேஸ்வரி, தென் மணி, அஜித் பாஸ்கர், சுபாஷினி. வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்கள். டேஷ் சர்வேஸ் இன் விச் த டு கலெக்ட் தி டீடைல்ஸ் ஆஃப் த சைக்ளோனிக் அஃபெக்டட் ஏரியாஸ் தென் ஃப்ளட்டட் ஏரியாஸ். மழை பெய்யுது, ஃபுல்லாக ஃப்ளட்டு வந்துருச்சு. அதே மாதிரி புயல்னால் பாதிப்படக்கூடிய ஏரியாவை எப்படி கண்டுபிடிப்போம், என்ன சர்வே யூஸ் பண்ணுவீங்க, மெரைனா, கெடஸ்ட்ரலா, அஸ்ட்ரானாமிக்கலா, ஏரியல் சர்வே தான் பண்ணுவோம். அம்மா தானே. இப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு ஹெலிகாப்டர்லையோ அல்லது என்ன பண்ணுவீங்க, ட்ரோன் மூலிமா என்ன பண்ணுறாங்க இப்போலாம் பார்வையிடுறாங்க இல்லையா. அம்மா தானேப்பா. அதாவது ஃப்ளட்டட் ஏரியா, சைக்ளோனிக் அஃபெக்டட் ஏரியா என்ன பண்ணுவோம், எந்த சர்வே மூலிமா கால்குலேட் பண்ணுவீங்க அப்படின்னா ஏரியல் சர்வேயிங்னு பார்க்குறோம். ஓகேப்பா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 24 பாருங்கள். ஃபைண்ட் த மேக்னெட்டிக் டிக்ளனேஷன் இஃப் த மேக்னெட்டிக் பிகினிங் ஆஃப் த சன் அட் த நூன் இஸ் 354 டிகிரி கொடுக்குறாங்க. ஓகேப்பா. இப்போ நாமளாக பார்த்தோம் அப்படின்னா சன்னுங்கிறது எங்கே இருக்குது, நூன் மதியம் நேரத்தில் கொடுக்குறாங்கம்மா. சரிங்களா. அப்போ என்ன அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அட் தி நூன், ஓகே, அட் தி நூன் த ட்ரூ பியரிங், ஓகே, த ட்ரூ பியரிங் of the sun, ஓகேப்பா, of the sun will be at 0 degree to 360 degree இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. அம்மா தானேப்பா. ஓகே தானே. அப்போ கவனிக்க பார்க்கலாம். அதில் என்ன கேட்குறாங்கன்னா மேக்னெட்டிக்கு டிக்ளனேஷன் தான்ப்பா கேட்குறாங்க. மேக்னெட்டிக்கு டிக்ளனேஷன் அப்படிங்கிறது எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. சால்வ் பண்ணுவோமா. ஓகே, கவனிக்க பார்க்கலாம். இப்போ என்ன அப்படின்னா கவனிங்க. இது என்னதுங்க, இது நம்ம நார்த்துன்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ இது என்னது நார்த்து, இது என்னது சவுத்துன்னு சொல்கிறோம். ஓகே, சவுத்து. இது வெஸ்ட் டைரக்ஷன். ஓகே, வெஸ்ட்டு. இது ஈஸ்ட்டு. சரிங்களாப்பா. ஓகே. ஆங்கிள் பாருங்கள் என்ன கொடுத்துட்டாங்க, 354 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுங்கள், நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள், 354 டிகிரிக்கு என்ன பண்ணுங்கள் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுங்களேன். 354 டிகிரிக்கு என்ன பண்ணுங்கள் கால்குலேட் பண்ணிடுறீங்க. அப்போ ஆங்கிள் எங்கே வருது, மேக்னெட்டிக் பியரிங் அப்படிங்கிறது இங்கே வந்துருச்சு. எவ்வளோ அப்படின்னா 354 டிகிரி. ஓகேப்பா. அப்போ மேக்னெட்டிக் நார்த்துலேருந்து தான் என்ன பண்ணிக்கிறீங்க கால்குலேட் பண்ணியிருக்கிறீங்க. ஆமாம் தானேப்பா. மேக்னெட்டிக்கு நார்த்துலேருந்து தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் நார்த்துக்கும் ட்ரூ நார்த்துக்கு இருக்கக்கூடிய ஆங்கிள் என்னவாக இருக்குது, 360ல் 350 மைனஸ் பண்ணி என்ன இருக்குங்க, என்னப்பா இருக்குங்க 6 டிகிரி இருக்குமா. அது எப்படி இருக்குது டிக்ளனேஷன் அப்படிங்கிறது ஈஸ்ட் பக்கமாக இருக்குதுங்கிறத பார்க்குறோம். ஓகேப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும். இது என்ன அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் ஏ மேக்னெட்டிக் நார்த்து. ஏன்னா மேக்னெட்டிக் நார்த்தில் இருந்து தான் என்ன பண்ணுவோம் மேக்னெட்டிக்கு பிகினிங் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். ஓகேப்பா. அப்போ என்ன எடுத்துக்கணும் நீங்கள் 6 டிகிரி ஈஸ்ட் எடுத்துக்கணும். 6 டிகிரி வெஸ்ட்டு கிடையாதுமா. என்னது 6 டிகிரி பண்ணுங்க ஈஸ்ட் எடுத்துக்கணும். சரிங்களா. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாப்பா. நீங்கள் கால்குலேட் பண்ணி அப்படின்னா அது வெஸ்ட்டு பக்கம் வர மாதிரி தான் தெரியும். ஆனால் அது வெஸ்ட்டு கிடையாது. ஏன்னா அது எனக்கு கொடுக்கக்கூடிய ரீடிங் பார்த்தோம் அப்படின்னா மேக்னெட்டிக் பியரிங் தான் கொடுத்துருக்குறாங்க.
ட்ரூ பீரிங் கொடுக்க கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் மேக்னெட்டிக் பீரிங் கால்குலேட் பண்ணும் பொழுது அது என்ன பண்ணுவீங்க, மேக்னெட்டிக் ஆங்கிள் தான் நம்ம எடுத்துக்கிறோம், கரெக்டு தானே. அப்போ டிக்ளேஷன் பார்க்கும் எப்படி இருக்கீங்க, 6 டிகிரி ஈஸ்ட் பக்கமாக தான் இருக்குமா தவிர வெஸ்ட்டு பக்கம் இருக்காது. நம்ம ட்ராப் பண்ணும்போது அப்படி வரும், வெஸ்ட் பக்கமாக தான் தெரியும். ஆனால் இது என்ன பண்ணுமே, நம்ம ஈஸ்ட் தான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு டிக்ளேஷனுங்கிறது ஈஸ்ட் நோக்கி தான் இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேப்பா, இது ரொம்ப முக்கியமான கேள்விப்பா, நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் தான், சரிங்களா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஷின் நம்பர் 25 பாருங்கள். த ஃபாலோயிங் பியரிங் ஆர் கிவன் த குவாட்ராட்ரல் சிஸ்டம் ஆஃப் எ லைன் ஏபி அண்ட் ஏசி வந்து கொடுத்துருக்காங்கம்மா. ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் பிஏசி வந்து கேட்குறாங்க. கால்குலேட் பண்ணுவோமா. ஓகே, கவனிங்க பார்க்கலாம். என்ன பண்ணுறாங்க, ஏபி லைன் பார்த்தோம் அப்படின்னா நார்த் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே தானே. அப்போ என்ன பண்ணுங்கள், நார்த் ஈஸ்ட்டில் எங்கே வருதுன்னு பாருங்கள். ஓகே, நார்த் ஈஸ்ட் கால்குலேட் பண்ணுவோமா. கவனிங்க, திஸ் இஸ் த நார்த்து, திஸ் இஸ் த ஈஸ்ட்டு, திஸ் இஸ் த வெஸ்ட்டு, திஸ் இஸ் சவுத்து. என்ன பண்ணுறாங்க, நார்த் ஈஸ்ட்டில் வந்துட்டு 25 டிகிரி 30 மினிட்ஸு. ஓகே, இப்போ 25 டிகிரி 30 மினிட்ஸுங்களா. இது எவ்வளவு, 25 டிகிரி ஓகே 30 மினிட்ஸ் ஈஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா 885 கிடையாதுமா. இது வந்து என்னென்னா அது அப்படியே பிரிண்டிங் மாறி இருக்குது. என்னென்னா சவுத்து 85 டிகிரி 30 மினிட்ஸ் ஈஸ்ட்டு. இது சவுத்துமா, 885 கிடையாது, சவுத்து எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸ்டேஷன் ஏலேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு ஆங்கிள் எவ்வளவு, நார்த் ஈஸ்ட்டில் 25 டிகிரி 30 மினிட்ஸ்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, ஏசி கொடுக்குறாங்க. அடுத்து என்னது, ஏசி லைன் கொடுக்குறாங்க. இப்போ ஏசிலேருந்து ஏலேருந்து கால்குலேட் பண்ணணுமா. அது எவ்வளோ கொடுக்குறாங்க, ஏலேருந்து பார்த்தோம் அப்படின்னா சவுத் ஈஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க, சவுத் ஈஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்க. சிங்கிற பாயிண்ட்டுக்கு ஒரு ஆங்கிள் கொடுக்குறாங்க. அப்போ என்னது, இதனுடைய ஆங்கிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு, 85 டிகிரி ஓகே 30 மினிட்ஸு, ரைட்டு தானேப்பா. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, ஆங்கிள் பிஎஸ்சி கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆங்கிள் பிஎஸ்சிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையாம்மா, திஸ் இஸ் த ஆங்கிள் பிஎஸ்சி, திஸ் இஸ் த ஆங்கிள் பிஎஸ்சி. ஓகேங்களா. இதை நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள் பார்க்கலாம் என்ன வருங்க. ஸோ மொத்தமாக 380லேருந்து நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா, 380 டிகிரியில் 180 டிகிரியிலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், 180 டிகிரியிலேருந்து எதை மைனஸ் பண்ணுங்கள், 25 டிகிரி 30 மினிட்ஸு ப்ளஸ் 85 டிகிரி 30 மினிட்ஸ் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், ஆங்கிள் பிஏசி இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 69 டிகிரி 00 மினிட்ஸ்னு வரும். ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கேர்ஃபுல்லாக போடணுப்பா, பார்க்க ஈஸியாக இருக்குமா தான் தெரியும், ஜஸ்ட் என்ன பண்ணக்கூடாது, இங்கே தப்பு பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. கொஷின் நம்பர் 26 ஒன்று பாருங்கள், என்ன கொடுக்குறாங்க. கொஷின் நம்பர் 26, டேஷ் டெஸ்ட்டு டு மேக் த லைன் ஆஃப் சைட் பர்பண்டிகுலர் டு த ஹரிசாண்டல் ஆக்சிஸு. ஓகேப்பா, நம்ம தியோடலைட்டில் படிக்கும் பொழுது ஆங்கிள் கால்குலேட் பண்ணும்போது பார்த்துருப்போம் இல்லையா. இப்போ என்னென்னா ஒரு டெலஸ்கோப் இருக்குமா, தியோடலைட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெலஸ்கோப் இருக்குது அப்படின்னா அதில் என்னது, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஐபீஸ்ன்னு சொல்லுவோம், ஐ கிளாஸ் அல்லது ஐபீஸு. இது ஆப்ஜெக்ட் கிளாஸ் அல்லது ஆப்ஜெக்ட் பீஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களாப்பா. ஐபீஸ் பக்கத்தில் என்ன வச்சுருப்பாங்க, ஒரு டயப்ரம் வச்சுருப்பாங்க. டயப்ரமில் வந்து பார்த்தோன்னா கிராஸ் கார் அரேஞ்ச்மெண்ட்ஸுங்கிறது இருக்கும். ஓகேங்களாப்பா, அதில் மொத்தம் நமக்கு 3 கிராஸ் காருங்கிறது இதில் ஃபாலோ ஆகும். அதில் சென்டர் லைனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னதுங்க, ஐபீஸினுடைய சென்டர் லைன்லேருந்து ஆப்ஜெக்ட் பீஸினுடைய சென்டர் லைனை நோக்கி ஒரு லைன் கண்டினியூஸாக ஃப்ளோ ஆகிட்டே இருக்குன்னா அந்த லைனுக்கு பேர் என்னது, லைன் ஆஃப் சைட்டுன்னு பேர், லைன் ஆஃப் சைட்டு. இந்த லைன் ஆஃப் சைட்டுக்கும் வெர்டிக்கல் ஆக்சிஸும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். ஆமாம் தானேப்பா. ஓகே, அப்போ இது என்னது, இது நம்ம வெர்டிக்கல் ஆக்சிஸ்ன்னு சொல்கிறோம், கரெக்டாக தானேப்பா. அப்போ வெர்டிக்கல் ஆக்சிஸும் லைன் ஆஃப் சைட்டும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது, பர்பண்டிகுலராக இருக்குது. அதே மாதிரி தான் லைன் ஆஃப் சைட்டும் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் எப்படி இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலராக இருக்கும். ஓகேப்பா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா. வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர், லைன் ஆஃப் சைட்டு ஹரிசாண்டல் ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பண்டிகுலர், லைன் ஆஃப் சைட்டு வெர்டிக்கல் ஆக்சிஸ் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்கும், பர்பண்டிகுலராக இருக்கும். இது நம்ம அதாவது லைன் ஆஃப் சைட்டையும் ஹரிசாண்டல் ஆக்சிஸும் வந்து பர்பண்டிகுலர் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுவாங்க, காலிமேஷன் டெஸ்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. என்னப்பா, காலிமேஷனு டெஸ்ட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட் மேம். கொஸ்டின் நம்பர் 24 ஒன்று போகலாமா. என்ன கொடுக்குறாங்க, an imaginary straight line. Okay, imaginary straight line tangential to the longitudinal curve of the level tube at its center. அதுக்கு பேர் கேட்குறாங்கப்பா. இப்போ தான் பார்த்தோம் இல்லையா,
இப்போ டெலஸ்கோப்புக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது லெவலாக இருக்குதான்னு செக் பார்த்துக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, பபிள் டியூப் யூஸ் பண்ணுவாங்க இல்லையாப்பா. ஆமாம் தானே. இந்த பபிள் டியூப்புங்கிறது பார்த்தோன்னா எங்கே இருக்கும், டெலஸ்கோப்பினுடைய டாப் சர்ஃபேஸில் வச்சுருப்பாங்க இல்லையா பபிள் டியூப் அப்படிங்கிறது. ஓகேங்களாப்பா. அதில் கிராஜுவேஷன் மார்க்கிங் கொடுத்துருப்பாங்க. அந்த பபிள்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸாக்ட்லி வந்துட்டு சென்டரில் இருந்ததுன்னா இஸ் லெவலிங் வந்து கரெக்டாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறோம். ஓகேப்பா. அப்போ என்ன அப்படின்னா அது எப்படியுமே எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு கர்வ்டு ஷேப் மாதிரி தான் இருக்கும். கரெக்டு தானே. அந்த பபுள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பபுள் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க, ஒரு கர்வ்டு ஷேப்பில் தான் இருக்கும். அதாவது அதனுடைய என்ன பண்ணுவாங்க, இஸ் த பபுள் டியூப் இஸ் டிஸ்டிங்க்ட் ஏ ரேடியஸில் நம்ம என்ன பண்ணுவோம், கால்குலேட் பண்ணுவோம் இல்லையாப்பா. ஆமாம் தானே. அப்போ என்னென்னா த இமேஜினரி லைன் டேஞ்சென்ஷியல் டு த லாங்கிடியூடினல் கர்வ் அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது, ஆக்சிஸ் ஆஃப் த ஆல்டிடியூடு லெவல் டியூபு. ஆக்சிஸ் ஆஃப் த ஆல்டிடியூடு லெவல் டியூப்னு பார்க்குறோம். ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம்ப்பா. சரிங்களா. அடுத்து போகலாம் இல்லையம்மா. கொஸ்டின் நம்பர் 27 ஒன்று பாருங்கள். த சைஸ் ஆஃப் த தியோடலைட் இஸ் டிஃபைன்டு பை இட்ஸ். மெயினாக வந்து பார்த்தோன்னா தியோடலைட்டை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மேஜராக 2 பிளேட் யூஸ் பண்ணுவோம்ப்பா. ஒன்று என்ன அப்படின்னா ஹரிசாண்டல் சர்க்குலர் பிளேட்டு, ரெண்டாவது வெர்டிக்கல் சர்க்குலர் பிளேட்டு. ஓகேங்களா. அந்த ஹரிசாண்டல் சர்க்குலர் பிளேட்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 பிளேட் இருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா லோயர் பிளேட்டு. லோயர் பிளேட் இஸ் ஏ ஃபிக்ஸடு. ஆமாம் தானே. லோயர் பிளேட்டுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக இருக்கும். அப்படி தானேப்பா, ஃபிக்ஸ்டு பிளேட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பர் பிளேட் இருக்குது இல்லையா, அது என்னவாகும், அது வந்து மூவபுளாக இருக்கும். கரெக்டு தானே. இந்த லோயர் பிளேட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க, கிராஜுவேஷன் ரீடிங் மார்க் பண்ணியிருப்பாங்க. ஓகேப்பா. அந்த லோயர் பிளேட் ஆஃப் த தியோடலைட்டில் தான் கிராஜுவேஷன் ரீடிங் அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருப்பாங்க. அப்போ லோயர் பிளேட்டுங்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும், அப்பர் பிளேட்டுங்கிறது மூவபுளாக இருக்கும். ஓகேப்பா. இதுக்கு பேர் என்னது, அப்பர் பிளேட்னு சொல்கிறோம். அப்பர் பிளேட் இஸ் ஏ மூவபிள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இது ரெண்டுமே என்னது, இது வந்து பார்த்தோன்னா ஓகே ஹரிசாண்டல் சர்க்குலர் பிளேட்டுன்னு பார்க்குறோம். சரிங்களாப்பா. அப்போ சைஸ் ஆஃப் த தியோடலைட் எதை பேஸ் பண்ணியிருக்குது, டயாமீட்டர் ஆஃப் த லோயர் பிளேட்டை பொறுத்து தான் இருக்கும். கரெக்டு தானேம்மா. சொன்னிருக்குமா. வெரி குட்மா. ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா நர்மதா. டயாமீட்டர் ஆஃப் த கிராஜுவேட் சர்க்கிள் ஆஃப் த லோயர் பிளேட்னு பார்க்குறோம். எங்கே வந்து டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள், டயாமீட்டர் ஆஃப் த சர்க்கிள் அப்படிங்கிறது தியோடலைட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமாகுதோ அந்த இடத்துல நமக்கு அக்யூரசி அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். அக்யூரசிங்கிறது அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களாப்பா. நோட் பண்ணிக்கலாமா. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டுப்பா. அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஃபாலோ பண்ணுறீங்களாப்பா. கலைவாணி வெரி குட்மா. நர்மதா, சுனில்குமார், ஓகே, தென் மகேஸ்வரி வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 29 ஒன்று பாருங்கள். த ரூல் ஆஃப் த ரெடியூஸ்டு பியரிங், ஓகேங்களா, ஆர்பி கேட்குறாங்க, ஆஃப் த ஹோல் சர்க்கிள் பியரிங் பிட்வீன் த 270 to 360 டிகிரி அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, கவனிங்க பார்க்கலாம். நம்ம காம்பஸ் 2 காம்பஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று பிரிஸ்மாட்டிக் காம்பஸ், ரெண்டாவது சர்வேர் காம்பஸுங்கிறது யூஸ் பண்ணுவோம். பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், நம்ம ஹோல் சர்க்கிள் பீரிங்கில் யூஸ் பண்ணுவோம். அதேமாதிரி சர்வே காம்பஸ் அப்படிங்கிறது ரெடியூஸ்டு பீரிங்கில் யூஸ் பண்ணுவோம். கரெக்டு தானேப்பா. ஓகே. இப்போ கவனிங்க. திஸ் இஸ் த நார்த் டைரக்ஷன், திஸ் இஸ் த சவுத் டைரக்ஷன், திஸ் இஸ் த ஈஸ்ட் வெஸ்ட்டு, திஸ் இஸ் த ஈஸ்ட் டைரக்ஷன். ஓகேங்களா. இப்போ என்னென்னா ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் ஆங்கிள் எவ்வளோ கொடுக்குறாங்க, 270 to 360 கொடுத்துருக்குறாங்க இல்லையா. கவனிங்க பார்க்கலாம். இது வந்து என்னது 0 டிகிரி ஆரிய 360 டிகிரி. இங்கே என்ன இருக்கும், 90 டிகிரி இங்கே இருக்கும். இங்கே வந்து 180 டிகிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தோன்னா பிரிஸ்மாட்டிக் காம்பஸ் பொறுத்த வரைக்கும் 270 டிகிரிங்கிறது இங்கே இருக்கும். அப்போ என்னென்னா நம்ம வரையக்கூடிய அந்த பியரிங் ஆங்கிள் சர்வே லைன் அப்படிங்கிறது இந்த ஆங்கிளுக்குள்ளே இருக்குதுன்னா, அதாவது 270 to 360 டிகிரி இந்த ஆங்கிளுக்குள்ளே இருக்குதுன்னா நம்ம ரெடியூஸ்டு பீரிங்கை கன்வெர்ட் பண்ணும்பொழுது எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. எப்படி போடணும், இனிஷியலாக வந்துட்டு ஹோல் சர்க்கிள் பீரிங் இருக்குது இல்லையாம்மா, எவ்வளவு 360 டிகிரி ஆங்கிள் இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். ஹோல் சர்க்கிள் பீரிங் இருக்குது இல்லையா, அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிருங்க, ஆர்பி, அதாவது ரெடியூஸ் பீரிங் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களாம்மா. வெரி குட்மா கலைவாணி, சுபாஷினி. ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா. அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பர் 30 பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க, dash is that the type of survey in which the number of the connected survey line, என்னது number of the connected survey line. அப்படின்னா அது இங்கே ஒரு லைன் இருக்குது, அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைன் இருக்குது. சரிங்களாப்பா. அடுத்து பார்த்தோன்னா இங்கே ஒரு லைன் இருக்குது. சரிங்களா. அது பாருங்கள், number of the connected survey line from the framework and the directions and length of the survey line are measured. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த லைனுடைய லென்த்தையும் டைரக்ஷனையும் என்ன பண்ணுறாங்க, கால்குலேட் பண்ணுறாங்க, மெஷர் பண்ணுறாங்க. ஓகேப்பா. அப்படி எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் அன் ஆங்கிள் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி பண்ணுறாங்கன்னா அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் எ ட்ராவர்சிங்கு.
ட்ராவர்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு பார்க்குறோம். ஒன்று என்ன அப்படின்னா ஓப்பன் ட்ராவர்ஸு, ரெண்டாவது என்னது க்ளோஸ்டு ட்ராவர்ஸ்னு பார்க்குறோம். புரிஞ்சுக்க முடியுதுங்களாப்பா? நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கொஷின்ஸ் பார்க்க தான் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, a number of connected survey line from the framework, the directions and the length of the survey line are measured with the help of an angle measuring instrument அப்படின்னாலே அதுக்கு பேர் என்னது ட்ராவர்ஸிங்கு. அதில் என்ன பார்க்கணும், நம்ம ரெண்டு பார்க்குறோம் இல்லையாப்பா. ஒன்று வந்து ஓப்பன் ட்ராவர்ஸு, ஓகேங்களா. எந்த பாயிண்ட் நீங்கள் ஆரிஜின் பாயிண்ட்டாக எடுத்து நீங்கள் ஒர்க் ஆரம்பிக்கிறீங்களோ அதே பாயிண்ட்டில் ஒர்க்கை வந்து முடிச்சிங்கன்னா அது க்ளோஸ்டாக இருக்கும். அப்போ என்னது, அதுக்கு பேர் க்ளோஸ்டு ட்ராவர்ஸு, ஓகேங்களாப்பா. ஆரம்பிச்ச இடம் ஒன்று இருக்கும், முடிச்ச இடம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் என்னது ஓப்பன் ட்ராவர்ஸ்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 30 ஃபஸ்ட்டு பாருங்கள். It is the not possible to set up. It is the not possible to set up the level midway between the 2 points in case of the leveling across the river or a lake. The leveling is used. ஒன்றும் கிடையாதுமா. என்ன அப்படின்னா, இங்கே ஒரு லேக்கு அல்லது ரிவர் வந்து ஃப்ளோ ஆகுதுமா, ஓகே தானே. நடுவில் வந்து குறுக்கால ஏன்னா அது இங்கே ஒரு ரிவர் அல்லது ஒரு லேக்குங்கிறது போகுது அப்படின்னா, ஓகேப்பா. நம்ம படிச்சிருக்கிறோம் 2 பாயிண்ட் இடைப்பட்ட டிஸ்டன்ஸில் நம்ம மெட்டு வேலை நம்ம வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம சர்வே கால்குலேட் பண்ணோன்னா அக்யூரஸியாக கிடைக்கும்னு பார்த்துருக்கோம், ஓகே தானே. அப்போ என்னது, இங்கே பிங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்குது, ஏங்கிற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இங்கே கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, நம்ம செயினிங் பண்ண முடியாது. ஒன்று என்ன பண்ணணும், நம்ம ரேஞ்சிங் தான் பண்ணி ஆகணும், ஓகேப்பா. இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன பண்ண முடியாது, நம்ம மிட் வேலை ஃபிட் பண்ண முடியாது, சரிங்களா. அப்படி மிட் வேலை இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லெவலிங் என்னது, ஈஸியாக ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணணும். அப்போ ரெசிப்ரோக்கல் லெவலிங் யூஸ் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் லெவலிங்கிறது யூஸ் பண்ணணும், ஓகேப்பா. டிஃப்ரென்ஷியல் லெவலிங் கிடையாதுமா. டிஃப்ரென்ஷியல் லெவலிங் என்னது, எலிவேஷன் டிஃப்ரென்ஸ். இது என்னது, எலிவேஷன் டிஃப்ரென்ஸ் தான் இதை யூஸ் பண்ணுவீங்க, கரெக்டு தானே. அப்போ ஏதாவது இங்கே எங்கே இடத்துல வந்து அப்ஸ்ட்ரக்ஷன் வருதோ, ஓகேப்பா, இந்த 2 ஸ்டேஷன்ஸ் ஆர் த மியூச்சுவலி இன்விசிபிளாக இருக்கோ அப்போ தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ரெசிப்ரோக்கலுங்கிறது யூஸ் பண்ணணும். வெரி குட் மா சுபாஷினி. தென் கலைவாணி, மகேஸ்வரி, மணி, வெரி குட்மா. நர்மதா. அடுத்து போகலாலியா. 32வது கேள்வி பாருங்கள். த டோட்டல் ஸ்டேஷன் பர்மிட் அப்சர்விங் ஃப்ரம் த சிங்கிள் செட்டப்பு. என்ன பண்ணுறீங்க, டோட்டல் ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுவீங்க, சிங்கிள் செட்டப் எடுத்துக்கிறோம் இல்லையாப்பா. அது என்னது மெயினாக வந்து பார்த்தோன்னா, ஒன்று டிஸ்டன்ஸு, ரெண்டாவது என்னது டைரக்ஷன்ஸு. வெரி வெரி முக்கியமான கொஸ்டின்ப்பா இது, நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. த டோட்டல் ஸ்டேஷன் பர்மிட் அப்சர்விங் ஃப்ரம் த சிங்கிள் செட்டப் ஆஃப் எ டிஸ்டன்ஸ் அண்டு டைரக்ஷன்ஸ்னு பார்க்குறோம், ஓகேங்களாம்மா. 33 பாருங்கள். த ஒர்க்கிங் எட்ஜ் ஆஃப் த அலிடேட் இன் இஸ் கால்டு. இது எங்கேப்பா யூஸ் பண்ணுவாங்க, அலிடேட்டுங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவாங்க, பிளேன் டேபிள் சர்வேல யூஸ் பண்ணுவாங்க, ஓகேப்பா. பிளேன் டேபிள் சர்வேல தான் அலிடேட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, கரெக்டு தானே. பிளேன் டேபிள் சர்வே பண்ணுறாங்க இல்லையா, அங்கே தான் என்ன பண்ணுவாங்க, டு லொக்கேட்டிங் த பாயிண்ட்டு. அது டு லொக்கேட்டிங் த பாயிண்ட்டு, ஒரு பாயிண்ட்டை வந்துட்டு என்னது லொக்கேட் பண்ணுறதுக்காக தான் இந்த அலிடேட்டுங்கிறது யூஸ் பண்ணுவாங்க, ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஓகேப்பா. இதில் வந்து பார்த்தோன்னா பிளெயின் அலிடேட்டுன்னு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொன்று வந்துட்டு டெலஸ்கோபிக் அலிடேட்டுன்னு 2 யூஸ் பண்ணுவாங்க, ஓகேப்பா. ஓகே தானே. அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா இதனுடைய மெயின் பிரின்சிபல் என்னதுப்பா சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் பிரின்சிபல் என்னதுப்பா, பேரலலிசம் யூஸ் பண்ணுவாங்க. மெத்தட் அப்படிங்கிறது ட்ராவர்சிங் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. ஈஸியாக என்னது கிராஃபிக்கல் மெத்தட் ஆஃப் சர்வேயிங்னு பார்க்குறோம், பிளேன் டேபிள் சர்வேயிங்க, ஓகேப்பா. இதில் என்ன அப்படின்னா அந்த அலிடேட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஒரு பாயிண்ட் லொக்கேட் பண்ணுற போது அந்த ஒர்க்கிங் எட்ஜுக்கு பேர் என்ன அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபிடிஷியல் எட்ஜுன்னு பேருப்பா. இதுக்கு பேர் என்னது, ஃபிடிஷியல் எட்ஜுன்னு பார்க்குறோம். ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா. தென் 34th ஒன்று பாருங்கள். த மெஷர்மெண்ட் ஆன் த செயின் லைன் இஸ் ரெக்கார்டட். ஓகே, த மெஷர்மெண்ட் ஆன் ஏ செயின் லைன். என்ன பண்ணுறீங்க, செயின் லைனில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு பேர் என்னது செயின் ஏஜ்னு பேர். அதுக்கு பேர் என்னப்பா, செயின் ஏஜ்னு சொல்லுவாங்க. த மெஷர்மெண்ட் ஆன் ஏ செயின் லைன் இஸ் ரெக்கார்டட் அஸ் ஏ செயின் ஏஜ்னு பார்க்குறோம், ஓகேங்களாம்மா. அதே செயின் லைனில் வந்து பார்த்தோன்னா இன்டர்மீடியேட் பாயிண்ட்டை என்ன பண்ணுறோம், இன்டர்மீடியேட் பாயிண்ட்டை எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ ரேஞ்சிங்னு பேர், ஓகேப்பா. இன்டர்மீடியேட் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறோம், அதுக்கு பேர் என்னது ரேஞ்சிங்னு பார்க்குறோம், சரிங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 35 பாருங்கள். வெரி குட்மா மகேஸ்வரி, கலைவாணி, மணி, நர்மதா, சுபாஷினி, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 35th ஒன் பாருங்கள். இன் எரர்ஸ் இன் செயின். ஓகே, இன் எரர் இன் செயின் நீங்கள் சர்வே பண்ணும்பொழுது எரர் வருது. எதனால் வருதுன்னா டியூ டு செயின் நாட் பீயிங் ஸ்ட்ரைட்டு. என்னதுங்க, செயினுங்கிறது ஸ்ட்ரைட்டாக வைக்கல அப்படின்னா
அது என்ன டைப் ஆஃப் எரர்னு கேட்குறாங்க. என்ன எரரு? நம்ம தப்பு தானே, என்னது பர்சனல் எரரு. ஓகேப்பா, அப்போ செயின் என்ன பண்ணுமா, நம்ம தான் எரர் வைக்கணும், கரெக்டு தானே. ஓகேப்பா, அப்போ என்ன அதிங்க செயினில் வந்து எரர் அக்கர் ஆகுது. எப்படி அக்கர் ஆகுதுன்னா, டியூ டு த செயின் நாட் பீயிங் ஸ்ட்ரைட்டு. செயின் என்ன பண்ணல, நேராக பிடிக்கல அப்படின்னா அது யாருடைய தப்பு? பர்சனல் எரர்னு சொல்லுவோம். ஓகேப்பா, கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். அடுத்து நம்ம எஸ்ஓஎம்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி ஷுட் பி யூஸ்டு ஃபார், சொல்லுங்கள் பார்க்கலாம். மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம என்ன படிச்சிருப்போம்? தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸில் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குதுங்களாப்பா? ஓகே, தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர்ஸுங்கிற டாப்பிக்கில் படிச்சிருப்போம் நம்ம. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்னது, மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ், பிரின்சிபல் ஸ்ட்ரெயின், சிஎஸ் ஸ்ட்ரெஸ், சிஎஸ் ஸ்ட்ரெயின், ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி படிச்சிருப்போம் இல்லையா? ஆமாம் தானேப்பா? அதில் மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரிங்கிறது என்னது? இல்லை பிரிட்டில் ஃபெயிலியர். ஆமாம் தானேப்பா? பிரிட்டில் ஃபெயிலியரு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா, ஒரு காலேஜில் பிரின்சிபல் வேலை பார்க்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஃபேக்கல்ட்டி எல்லாமே என்ன பண்ணுவாங்க, உடஞ்சி போயிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா, ஒரு காலேஜில் பிரின்சிபல் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்குறாங்கன்னா என்ன உடஞ்சிருவோம். அப்படின்னா அது பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் என்னது, பிரிட்டில் ஃபெயிலியரு. ஓகேப்பா, அப்படின்னா அதுங்க எது பிரிட்டில் ஆகும்? கோல்டா, கேஸ்டையானா, அலுமினியமா, ஸ்டீலா? எது பிரிட்டில்னு பார்த்தோன்னா கேஸ்டையான் இஸ் ஏ பிரிட்டில் மெட்டீரியல்னு பார்க்குறோம். ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே, ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜிஓ ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ லெவலுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்கோம்ப்பா. சரிங்களா? ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட்டு உங்களுக்கு மொத்தமாக 20 டெஸ்ட்டு வந்துடும். இதே மாதிரி உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டு 3 டெஸ்ட்டு வந்துடும். வித்து உங்களுக்கு டிஸ்கஷனோட உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். சரிங்களா? அதனுடைய கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க்கு, அதே மாதிரி டிஸ்கஷன் வீடியோ லிங்க்கு, தென் அதனுடைய எக்ஸ்பிளேஷன் வீடியோ லிங்க் எல்லாம் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் சர்வே டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி 2 பேட்ச் போகுது. சர்வேயருக்கும் பேட்ச் போயிட்டுருக்கு, டிராஃப்ட்ஸ்மேனுக்கும் வந்து பேட்ச் போயிட்டுருக்கு. சரிங்களா? அப்போ அடுத்து நம்ம ஆகஸ்ட் 6 வந்து நம்ம ஒரு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபீஸ் வந்து 5000 ஒன்லி சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு. ஓகேப்பா? ஓகேங்களா? நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பெஸ்ட்டாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களாம்மா? ஓகே, தேங்க்யூ. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 37 ஒன்று பாருங்கள். ஓகே, வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ் அண்ட் த மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ்? ஓகேப்பா, ஸோ பிரின்சிபல் ஸ்ட்ரெயினுக்கும் மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் சிஎஸ் ஆக்சிஸ்க்கும் ஆங்கிள் எவ்வளோப்பா? என்னது 45 டிகிரி ஆங்கிள். ஆமாம் தானேப்பா? புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்படின்னா அதிங்க ஒரு பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, பிரின்சிபல் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸுக்கும் ஓகேப்பா சிஎஸ் ஸ்ட்ரெயின் ஆக்சிஸுக்கும் ஆங்கிள் என்னது இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரின்னு தான் பார்க்குறோம் இல்லையாப்பா? 45 டிகிரி ஆங்கிள்னு பார்க்குறோம். அப்போ ஃபெயிலியர் பிளேங்கிறது என்னது, நம்ம 45 டிகிரி ஆங்கிள் நமக்கு ஃபெயிலியர் பிளேங்கிறது நடக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 38 பாருங்கள். ஆன்சர் பண்ணலாமா? இது என்னது, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இந்த மாதிரி கேள்வி கொடுத்துட்டாங்கன்னாவே டயக்ராம் டாப் பண்ணுங்கள், ஈஸியாக முடிச்சிடலாம் வேலையை. அப்போ கவனிக்க பார்க்கலாம். என்னது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு. ஓகே, டயக்ராம் ட்ராப் பண்ணியாச்சு, ஒரு பீம் வரைஞ்சாச்சு. ஸ்பேன் எவ்வளவு, 6 மீட்ரு. ஓகே, 6 மீட்ரு போட்டாச்சு. அடுத்து என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, யூடி லோடு என்டையர் ஸ்பேன். மொத்தமாக யூடி லோடு ஆக்ட் ஆகுதுமா, கரெக்டு தானே? ஓகே, அடுத்து என்னது, இது எவ்வளோன்னு கொடுக்கல, டபிள்யூ பர் மீட்டர் இந்த அளவுக்கு லோடு ஆக்ட் ஆகுது. சரி தானே? இஃப் த டிஃப்ளெக்ஷன் ஆஃப் த சென்டர் ஆஃப் த பீம் இஸ் நாட் எக்ஸீடு 4 mm. அதனால இதனுடைய டிஃப்ளெக்ஷன்கிறது பார்த்தோன்னா சென்டரில் 4 mmக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அது டிஃப்ளெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் த லோடு. ஆஹா, லோடு தான்டா கேட்குறாங்க இங்கே. அப்போ என்ன பண்ணணும், அடுத்தது யங்ஸ் மாடலில் சி கொடுத்துருக்குறாங்களா, அது எவ்வளோ கொடுக்குறாங்க, 200 ஜிகா பாஸ்கல். ஓகே, ஜிகா பாஸ்கல்ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன பண்ணிக்கிறதுல நியூட்டன் மாற்றிக்கலாமா, 200 மல்டிப்ளைட் பை 10⁻³ நியூட்டன் பர் mm ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அடுத்து என்னது, மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ வேல்யூ கொடுத்துருக்காங்கம்மா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 300 மல்டிப்ளைட் பை 10⁻6 mm⁴ கொடுத்துருக்காங்க. சரிங்களாப்பா? நல்லா கவனிச்சுக்கோங்க. சிம்பிள் சப்போர்ட் பீமில் யூடி லோடு ஆக்ட் ஆச்சு அப்படின்னா டிஃப்ளெக்ஷனுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம், யூனிவர்சலாக அதுக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான். என்னது, ymax is equal to 5WL⁴ divided by 384 into EI. EI மீன்ஸ் என்னது, ஃப்ளக்சுரல் ரிஜிடிட்டி. ஓகே தானேப்பா? இது என்ன கேட்குறாங்க, W தான் கேட்குறாங்க. கண்டுபிடிச்சிடலாமா? W is equal to, அது அப்படியே அந்த இடத்துக்கு அந்த கொண்டு போங்க. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். ymax வந்துடுமா இந்த பக்கம்,
ஒய் மேக்ஸ் இந்த பக்கம் வந்துடுது. வேறு என்ன வந்துடும் இங்கே மல்டிப்ளைடு பை 384 மல்டிப்ளைடு பை இஐஏ டிவைடட் பை கீழே என்ன இருக்கும், கீழே வந்து 5 இன்ட்டு L/4 இருக்கும். ஓகேப்பா, வேல்யூலாம் சப்ஜெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம். ஒய் மேக்ஸ் எவ்வளவு 4 mm, எல்லாம் எம்எம்முக்கு மாற்றிடுங்க. 384 மல்டிப்ளைட் பை இயோட வேல்யூவு 200 மல்டிப்ளைடு பை 10⁻3 மல்டிப்ளைடு பை ஐயினுடைய வேல்யூவு ஸோ 300 மல்டிப்ளைடு பை 10⁻6 டிவைடட் பை 5 இன்ட்டு L/4 என்னது எல்லுங்கிறது 6 மீட்ரு, அதை எம்எம் மாற்றிக்கோங்க. அப்போ 6000/4. ஓகே, இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு W வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ வருதுன்னு பாருங்கம்மா, இஸ் ஈக்குவல் டு 14.2 kN/மீட்டரு. ஏன் பர் மீட்ரு, ஏன்னா யூடிஎல் லோடு அப்படின்னு ஆன்சர் என்னது ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 39 பாருங்கள். அசன் ரீசன் தான் கேட்குறாங்க. அசன் பாருங்கள், ஏ பீம் ஆஃப் த சர்க்குலர் கிராஸ் செக்ஷன், ஒரு பீமுங்கிறது சர்க்குலர் கிராஸ் செக்ஷன் இருக்குது, இஸ் ஸ்ட்ராங்கர் தென் தி ரெக்டாங்குலர். ஆமாம் தானே, அதோட கண்டிப்பாக எப்படி தான் இருக்கும், இது ரெக்டாங்குலரை விட சர்க்குலருங்கிறது ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஆமாம் தானே? ஓகே, ஏன்னா அதில் என்ன இங்கே ஷார்ப் எட்ஜஸ் கிடையாது. ஓகேங்களா? ரீசன் என்ன அப்படின்னா, த மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ் டெவலப்டு இன் த சர்க்குலர் செக்ஷன் இஸ் லெஸ் தென் தி ரெக்டாங்குலர் செக்ஷன். ஆமாம் தானே? நல்லா கவனிக்கப்பா, ஒரு ரெக்டாங்குலர் இருக்குதுன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும், இங்கே அதனுடைய சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அதிகமாக இருக்கும் வென் கம்பேரிங் டு சர்க்குலர் செக்ஷன். கரெக்டாக தானே? ஓகேங்களாப்பா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஏன்னா இதில் எவ்வளவு டவ் மேக்ஸுங்கிறது எவ்வளோ வருங்க, 1.5 டைம்ஸ் ஆஃப் த டவ் ஆவரேஜ். கரெக்டு தானே? இங்கே என்ன இது டவ் மேக்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா 3/4. ஆமாம் தானே? இப்போ என்னதுங்க, சாரி 3/4 டைம்ஸ் ஆஃப் த டவ் ஆவரேஜ்னு பார்க்குறோம். ஆமாம் தானே? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ ரெக்டாங்குலரை விட சர்க்குலரில் உங்களுக்கு சிஎஸ்எஸ் கம்மியாக இருக்குது, அதனால தான் அது எப்படி இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அப்படிங்கிறதுக்கு ஆன்சர்னா வரும் ஆப்ஷனு என்ன போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஓகே, போத் ஏ அண்ட் பி ஆர் எ ட்ரூ அண்டு கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் ஆஃப் த ஏன்னு பார்க்குறோம். ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். வாட் இஸ் த டார்ஷனல் ரிஜிடிட்டி அப்படின்னா என்னது, ஃப்ளெக்சுரல் ரிஜிடிட்டினா இஐஏ, டார்ஷனல் ரிஜிடிட்டி என்னது சிஜே தான் கேட்குறாங்க. ஓகேப்பா, சிஜே தான் கேட்குறாங்க. சரிங்களாப்பா, கண்டுபிடிச்சிடலாமா? கவனிக்க பார்க்கலாம். ஷாஃப்டினுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்கம்மா, ஷாஃப்டினுடைய டயாமீட்டருங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எவ்வளவு இஸ் ஈக்குவல் டு 4 சென்டிமீட்டர். அது என்ன பண்ணுங்கள், எம்எம் மாற்றிக்கலாமா? ஸோ 40 mmனு வரும். அடுத்து பாருங்கள், ரிஜிடிட்டி மாடுலஸ் சி கொடுத்துருக்காங்கப்பா. சி எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 8 × 10⁻4 Nm² கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன அது ஜே கண்டுபிடிக்கணுமா? அது என்ன பண்ணுறாங்க, சிஎஸ்எஸ்ங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. டவோட வேல்யூ என்னதுங்க 60 Nm². இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா டேர்ம் தான். நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, டார்ஷனல் ரிஜிடிட்டி ஃபார்முலா தெரியும் இல்லையா, டார்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ T/J is equal to τ/R is equal to Cθ/L அப்படின்னு பார்க்குறோம். ஓகேங்களா? இது நமக்கு இது ஃபார்முலா, இது நமக்கு தேவையில்லை. நமக்கு என்ன பண்ணால் போதுங்க, சிஜே கண்டுபிடிச்சாலே போதுமானது. அப்போ நம்ம அடுத்து ஜே கண்டுபிடிக்கணும். என்னது ஜேங்கிறது என்னது, இனிஷியலாக ஜேங்கிறது பார்த்தோம் அப்படின்னா போலார் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஆமாம் தானே? இப்போ ஃபார் ஏ சர்க்குலர் செக்ஷன் எப்படி போடுவீங்க, π/32 × d⁴. ஓகே, அப்போ சப்ஜெக்ட் பண்ணுவோமா இங்கே. ஸோ π/32 × d⁴ என்னது, டிங்கிறது டயாமீட்டர் ஆஃப் த பார், என்னது 40 mm² எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜேயோட கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஓகேப்பா. ஓகே, அப்போ அடுத்து என்னது இங்கே சியோட தெரிஞ்சு போச்சு தானே. அப்போ டார்ஷனல் ரிஜிடிட்டி சிஜே இஸ் ஈக்குவல் டு என்னது இங்கே சியோட வேல்யூவு 8 × 10⁴. ஓகே, மல்டிப்ளைடு பை π/32 × ஓகே 40². ஓகேங்களாம்மா? இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள். வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஓகே 2.0106 × 10⁻10 Nm². இதில் வந்து ஆன்சர் ஏவும் பியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெண்டுக்கும் போட்டாலும் கரெக்டு தான். ஓகே, இப்போ ஆப்ஷனு ஏவும் பியும் ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒரே ஆன்சர் தான் இருக்குது. இருக்குங்களாப்பா? நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆப்ஷன் ஏ அல்லது பியை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களாப்பா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 41 பாருங்கள். ஏ கேன்டிலிவர் பீம் ஏபி கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ என்ன பண்ணுங்கள், டயக்ராம் ட்ரா பண்ணுங்கள் பார்க்கலாம். கேன்டிலிவர் பீமு. ஓகே, கேன்டிலிவர் பீம்னாவே என்னது, ஒரு 2 ஃபிக்ஸ்டாக இருக்கும், ஆனால் 2 ஃப்ரீயாக இருக்குமா? ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும், அடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாருங்கள். இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர் லாங். ஓகேப்பா, இந்த பீமினுடைய லென்த்து வந்து பார்த்தோன்னா
2 மீட்டர் லாங் அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா, 2 மீட்டர் லாங்கு. சரி தானே? அப்போ என்னது, இது ஃபிக்ஸ்டு நான் ஏன்னு வச்சுக்கிறேன், ஃப்ரீ நான் பின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இது என்ன பண்ணுறாங்க, யூனிஃபார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. நல்லா கவனிக்கணும். யூனிஃபார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு 1.5 kN/m ஓவர் எ லென்த் ஆஃப் 1.6 மீட்டர் ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட் பி. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஃப்ரீ எண்டிலேருந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, 1.6 மீட்டர் தொலைவில் யூடிஎல் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது. ஓகேப்பா, எவ்வளவு, 1.6 மீட்ரு ஃப்ரம் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த கேன்டிலீவர் பீம். சரிங்களா? அப்போ இது வந்து 1.6னா ரிமைனிங் என்ன இருக்கும், மொத்தமாக 2 மீட்ரு. அதில் யூடிஎல் லோடு மட்டும் எவ்வளோ ஆகுது, 1.6 போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்குது, இங்கே வந்து 0.4 மீட்டர் இருக்கும், 0.4 மீட்டர் இருக்கும். ஓகே, இப்போ இந்த யூடிஎல் லோடுனுடைய வேல்யூங்கிறது கொடுத்துட்டாங்கம்மா. எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1.5 kN/m கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா, வாட் இஸ் த சியர் ஃபோர்ஸ் அட் த சப்போர்ட் ஏ. சப்போர்ட் ஏல சியர் ஃபோர்ஸ் என்னவாக இருக்கும், லோடு தான் இருக்கும். ஓகேப்பா, தி அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ஆல் வெர்டிக்கல் ஃபோர்ஸஸ் எய்தர் லெஃப்ட் ஆஃப் த செக்ஷன் ஆர் ரைட் ஆஃப் த செக்ஷன். ஓகே, அப்போ என்னதுங்க, சப்போர்ட் ஏல வந்து பார்த்தோம் அப்படின்னா, சப்போர்ட் ஏல ஓகே சியர் ஃபோர்ஸ் சப்போர்ட் அட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க, லோடு. அவ்வளோதான், வரக்கூடிய லோடு தான் என்ன ஆகும், இங்கே சப்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அப்போ என்ன லோடு அந்த சப்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதுதான் என்னவாக இருக்கும், சியர் ஃபோர்ஸாக இருக்கும். அப்போ என்னதுங்க, லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். லோடு எவ்வளோ இருக்குது, லோடு 1.5 மீட்டர் இருக்குது, லோடு 1. kN/m இருக்குது, kN/m இருக்குது. டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது, 1.6 மீட்டர் இருக்குது. ஓகேப்பா, அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா இதில் இந்த மீட்டரும் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு என்ன கிடைச்ச ஆன்சரு, இன் டேர்ம்ஸ் ஆஃப் kN ஆன்சர் கிடைக்கும். எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், இஸ் ஈக்குவல் டு 2.4 kN. அப்போது சியர் ஃபோர்ஸு சப்போர்ட் ஏல நமக்கு என்ன வருது, 2.4 kN வருது. அப்படின்னா ஆன்சர் என்னது, வெரி குட்மா சுபாஷினி, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா, ஃபாலோ பண்ணுறீங்களா? நெக்ஸ்ட் மூவ் பண்ணலாமா? கொஸ்டின் நம்பர் 42 பாருங்கள். த ஷியர் ஸ்பேன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஜோன் வேர். ஷியர் ஸ்பேனுங்கிற இடத்துல ஓகே அந்த ஜோனில் என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன இருக்கும், என்னப்பா இருக்குங்க, என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பீம் எடுத்துக்கோங்கப்பா. ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க, இதில் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்களேன். 2 பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னு எடுத்துக்கோங்களேன். ஓகேப்பா, 2 பாயிண்ட் லோடு இல்லாட்டினா ஒரு யூடிஎல் லோடு சம்திங் ஏதோ ஒன்று ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன பண்ணி நீங்கள் சியர் ஃபோர்ஸ் வந்து ட்ராப் பண்ணுறீங்க. அப்படி சியர் ஃபோர்ஸ் வந்து ட்ராப் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா, சியர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ட்ராப் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய டயக்ராம் எப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருதுப்பா. ஓகே, இந்த மாதிரி ஒரு டயக்ராம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, டயக்ராம் வந்தது அப்படின்னா கவனிங்க பார்க்கலாம். இது பாசிட்டிவு, இது வந்து நெகட்டிவாக இருக்கும். ஓகேப்பா, இது வந்து என்னது, ஷியர் ஸ்பேன்னு பார்க்குறோம். ஷியர் ஸ்பேனு ஓகே, ஷியர் ஸ்பேன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேப்பா, இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா சியர் ஃபோர்ஸுங்கிறது 0 கிடையாதுமா. அது எப்படி இருக்குங்க, நியூட்ரல் ஆக்சிஸில் இருக்குது, கரெக்டு தானே? அது அந்த இடத்துல எப்படி இருக்குன்னா சியர் ஃபோர்ஸுங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சியர் ஃபோர்ஸ் இஸ் ஏ கான்ஸ்டன்ட்டு, 0 கிடையாது. வெரி 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 இம்பார்ட்டண்ட்டுப்பா. இது வந்து டிஎன்பிசி எக்ஸாமில் 3 எக்ஸாம்ஸ் கேட்டுக்கிறாங்கம்மா. 3 எக்ஸாம்ஸில் அடுத்தடுத்து கேட்டுக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? தென் 43 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 43rd ஒன். ஸோ என்ன கேட்குறாங்கன்னா, the equivalent bending moment under the combined action of the bending moment under torque. சரிங்களா? பெண்டிங் ஒரு மெம்பரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓகேங்களா, ஸோ ஒரு மெம்பரில் வந்துட்டு ஸோ இனிஷியலாக வந்து என்ன பண்ணுறாங்க, பெண்டிங் மூமெண்ட்டும் வருது. ஓகேங்களா? பெண்டிங் மூமெண்ட் அப்ளை பண்ணுறதுனால பெண்டிங் மூமெண்ட்டும் வருது, அஸ் வெல் அஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்ஷனும் வருது. சரிங்களா? டார்ஷனும் வருது அப்படின்னா இந்த ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஈக்குவலண்ட்டு பெண்டிங் மூமெண்ட்டோடைய வேல்யூ தான் கேட்குறாங்க. ஓகேங்களாம்மா? என்ன ஒரு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஈக்குவலண்ட்டு பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருங்க, எம் ப்ளஸ்ஸு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் டி ஸ்கொயர் டிவைட் பை என்ன வருங்க, 2 வந்துருங்களா. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஈக்குவலண்ட் பெண்டிங் மூமெண்ட்னு பார்க்குறோம். அதே டார்ஷனல் ஈக்குவலண்ட் டார்ஷனல் மூமெண்ட் வருது அப்படின்னா ஈக்குவலண்ட்டு டார்ஷன் வருது அப்படின்னா அதுக்கு என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அப்போ இதுக்கு என்ன வருங்க, 43க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 1/2 இன்ட்டு எம் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எம் ஸ்கொயர்டு ப்ளஸ் டி ஸ்கொயர்னு பார்க்குறோம். வெரி குட் மேன் அர்மத்தா கலைவாணி, வெரி குட். கொஸ்டின் நம்பர் 44 போகலாம் இல்லையா? இதுக்கு பாருங்கள், ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் எல் கொடுத்துருக்காங்கம்மா. ஓகே, என்ன போடுறாங்க, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டடு பீமு
லென்த்து வந்து எல் கொடுத்துருக்காங்கப்பா. ஓகே தானே. கேரிங் ஏ கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் ஏ மிட் பாயிண்ட்டு என்ன பண்ணுறாங்க, சென்டர் பாயிண்டில் ஒரு லோடுங்கிறது ஆக்ட் ஆகுது, பாயிண்ட் லோடு. மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டு கேட்குறாங்கம்மா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு எப்படி ஒரு இனிஷியலாக, இதுக்கு நம்ம சியர் ஃபோர்ஸ் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்படி ஒரு இனிஷியலாக பாயிண்ட் லோடுனாலே சியர் ஃபோர்ஸ் எப்படி நமக்கு வரும், லீனியராக வந்துடும். ஆமாம் தானேப்பா. த சியர் ஃபோர்ஸ் வில் பி ஏ கான்ஸ்டன்ட், சாரி சியர் ஃபோர்ஸ் வில் பி ஏ கான்ஸ்டன்ட்டு இந்த மாதிரி நமக்கு வரும். ஓகேப்பா. இங்கே என்ன வரும், இங்கே W/2வாக இருக்கும். ஏன்னா லோடில் பாதி வந்துடும் இல்லையா, W/2 சப்போர்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும், பாசிட்டிவ் நெகட்டிவாக இருக்கும். மொமெண்ட் நம்ம ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா மொமெண்ட் எப்படி நமக்கு வரும், லீனியராக வந்துடும். சியர் ஃபோர்ஸ் வந்து எங்கே சைன் சேஞ்ச் பண்ணுதோ அந்த இடத்துல வந்துட்டு மொமெண்ட் வில் பி ஏ மேக்ஸிமம். ஓகேப்பா. மொமெண்ட் வில் பி ஏ மேக்ஸிமமாக இருக்கும். வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா WL/4ஆக இருக்கும், WL/4ஆக இருக்கும். ஓகேங்களாப்பா. அப்போனா ஆன்சர் என்னது, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 45 பாருங்கள். த ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன் எ மெம்பர் ஓகே இஸ் ப்ரொபோஷனல் டு என்ன கேட்குறாங்க, ஸ்ட்ரெயின் எனர்ஜி பற்றி தான் இப்போ கேட்குறாங்க. கரெக்டு தானே. என்ன ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம், ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஈக்குவல் டு P²L/2AE. ஓகே, P²L/2AEன்னு பார்ப்போம் இல்லையா. இது நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்குங்க, ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்கொயர் டிவைடட் பை 2E இன்ட்டு வால்யூமு. இது நம்ம அகைன் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும், 1/2 டைம்ஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு மல்டிப்ளைட் பை ஸ்ட்ரெயின் மல்டிப்ளைடு பை வால்யூமு. அப்போ பாருங்கள் பார்க்கலாம். இங்கே ஸ்ட்ரெயின் எனர்ஜிங்கிறது பார்த்தோம் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் ஸ்ட்ரெயினுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா இதுக்கு ஆன்சர் என்னப்பா வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் வில் பி வாட் பார் திஸ் கொஸ்டின், த ஸ்ட்ரெயின் எனர்ஜி இன் எ மெம்பர் இஸ் ப்ரொபோஷனல் டு தி என்னது ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயின் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸு. ஆமாம் தானே. இப்போ அடுத்து தானே ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெயின் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸு. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேப்பா. அடுத்து என்ன போடுங்க, த ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸு அண்ட் என்னது கரஸ்பாண்டிங் த ஸ்ட்ரெயின். வெரி குட்மா மகேஸ்வரி, நர்மதா, விஸ்வேஸ்வர், வெரி குட் ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. 46 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அண்ட் த பாய்சன் ரேஷியோங்கிறது கொடுத்துருக்காங்க. வாட் வில் பி த பல்க் மாடுலஸ் கேட்குறாங்க. இதில் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டிங்கிறது என்னதுப்பா, யங்ஸ் மாடுலஸ். ஆமாம் தானே. அது எவ்வளோ கொடுக்குறாங்க, 150 GPa கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணுங்கள், நியூட்டன் பர் மீட்டர் மாற்றிக்கலாமா. அப்போ என்ன பண்ணுவீங்க, GPa அப்படியே வச்சுக்கோங்க, ஏன்னா நமக்கு ஆன்சருமே அதில் தான் இருக்குது. அடுத்து என்னது பாய்சன் ரேஷியோ மியூங்கிறது கொடுத்துருக்காங்கம்மா, 0.25 வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, பல்க் மாடுலஸ் கே கேட்குறாங்க. இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறது, K is equal to E divided by ஓகே 3 into 1 minus 2 mu. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கினா அழகாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டு தானே. இதில் யங்ஸ் மாடுலஸ் கொடுத்துருக்காங்களா, 150 GPa டிவைட் பை 3 into 1 minus 2 into mu எவ்வளோ கொடுக்குறாங்க, 0.25 கொடுத்துருக்காங்க. அகைன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா மேலே என்ன வந்துடும், மேலே அப்படியே வச்சுக்கோங்க, 150 அப்படியே எடுத்துக்கோங்க. டிவைட் பை கீழே என்ன வந்துடும், 3 into ஓகே 2 into 0.25 எவ்வளோ 0.5. அப்போ ஒன்றில் பாதி போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், எவ்வளோ இருக்கும், 0.5 இருக்குமா, 0.5 இருக்கும். அப்போ 3 மல்டிப்ளை பை 0.4 எவ்வளோ இங்கே 15 வருமா. அப்போ என்ன பென்சிலை பார்த்தோம் அப்படின்னா கவனிங்க. ஓகே இஸ் ஈக்குவல் டு 150 டிவைடட் பை 1.5. நான் என்ன பண்ணுறேன், மேலேயும் கீழே நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா மேலே என்ன வந்துடும், எனக்கு 1500 மேலே வரும், கீழே எனக்கு 15 வரும். ஓகேப்பா. அகைன் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 100 GPa 100 GPaன்னு பார்க்குறோம். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட். வெரி குட் மேன் நர்மதா, அஜித், பாஸ்கர், வெரி குட் சுபாஷினி. கொஸ்டின் நம்பர் 47 பாருங்கள். A cantilever beam is loaded in the figure shown in the figure கொடுத்துருக்காங்க. What is the maximum bending moment in the beam? சொல்லுங்கள் பார்க்கலாம். இதில் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அப்படிங்கிறது எங்கேப்பா இருக்கும், எங்கே இருக்கும், அட்டு சப்போர்ட்டில். எந்த சப்போர்ட்டு, ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஆமாம் தானேப்பா. ஃபிக்ஸ்டு சப்போர்ட்டில் தான் மொமெண்ட்டும் அதிகமாக இருக்கும், சியர் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும் கேன்டிலிவர் பீம் பொறுத்த வரைக்கும். எனக்கு கேன்டிலிவர் பீமில் ஒரே ஒரு சப்போர்ட் தான் இருக்குது. அப்போ வரக்கூடிய எல்லா மொமெண்ட்டும் சியர் ஃபோர்ஸும் அங்கே தான் போய் சேரும். அவ்வளோதாங்க. ஓகே தானே. அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம, மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் சப்போர்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுங்கள், லோடு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அவ்வளோதானே. அப்போ என்ன பண்ணுங்கள், டோட்டல் ஸ்பேனு 8 மீட்ரு. ஓகேப்பா. டோட்டல் ஸ்பேன் எவ்வளவு, 8 மீட்ரு. அப்போ என்ன பண்ணுங்கள்,
10 multiplied by 8. Okay, load into perpendicular distance plus load into perpendicular distance. மொத்தம் 2 பாயிண்ட் லோடு இருக்குது இல்லையா, 2 பாயிண்ட் லோடுனுடைய லோடு மல்டிப்ளைடு பை டிஸ்டன்ஸ் எடுத்துக்கணும். ஓகேங்களாப்பா? அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 80 + 40. ஓகே, அப்போ மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பாருங்கள், 120 kN மீட்டர். 120 kN மீட்டர்னு பார்க்குறோம். ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? கொஸ்டின் நம்பர் 48 பாருங்கள். ஸ்டீல் ராடுமா என்ன கொடுத்துருக்காங்க, லென்த்து கொடுத்துட்டாங்கப்பா. ஸ்டீல் ராடுனுடைய லென்த்துங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 1 மீட்ரு. இதை நான் வந்து எம்எம்மாக மாற்றிக்கிறேன். அப்போ 1000 mm வரும். அடுத்தது கிராஸ் செக்ஷன் ஏரியாங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. 20 mm மல்டிப்ளைடு பை 20 mmங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே எம்எம்மில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் என்ன பாருங்கள், டென்சைல் ஷியர் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்கப்பா. நான் பீன்னு வச்சுக்கிறேன். எவ்வளோனா 40 kN. அதை நான் நியூட்டனாக மாற்றிக்கிறேன். அப்போ 10³ நியூட்டனாக மாற்றிக்கிறேன். அடுத்து பாருங்கள், டிடமைன் தி எலாங்கேஷன் ஆஃப் த ராட் இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி கொடுத்துட்டாங்கப்பா. யங்ஸ் மாடுலஸும் கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 200 GPa. அது என்ன பண்ணுறேன், நான் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயராக மாற்றிக்கலாமா? அப்போ என்ன பண்ணணும், 200 மல்டிப்ளைடு பை 10³ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயராக எடுத்துக்கிறீங்க. ஓகேவா? இப்போ என்னதிங்க, எலாங்கேஷன் ஆஃப் ராடு தான் கேட்குறாங்க. ஓகேப்பா? எலாங்கேஷன் ஆஃப் த ராடு, டிஃபார்மேஷன் ஆஃப் த ராடு அப்படின்னு கேட்டாங்கன்னாவே என்ன ஃபார்மில் போடுறீங்க, டெல்டா இஸ் ஈக்குவல் டு PL/AE. அவ்வளோதான், PL/AEங்கிற ஃபார்முலா இருக்குது இல்லையா, அதில் சப்ஜெக்ட் பண்ணிக்கலாமா? ஓகே, என்ன வருதுன்னு பாருங்கள், டெல்டா இஸ் ஈக்குவல் டு P எவ்வளோமா, லோடு 40 × 10⁻³ ஓகே மல்டிப்ளைடு பை 40 × 10⁻³ மல்டிப்ளைடு பை ஓகே லென்த் எவ்வளவு 1000 மீட்டர் டிவைடட் பை ஏரியாங்கிறது கொடுத்துருக்காங்க, கிராஸ் செக்ஷன் கொடுத்துருக்காங்க 20 × 20 மல்டிப்ளைடு பை ஈயோட வேல்யூ 200 மல்டிப்ளைடு பை 10⁻³ இதில் கேன்சல் பண்ணுறது ஈஸி தானே, கால்குலேட்டர்லாம் தேவையே இல்லை. என்ன பண்ணலாம், 10⁻³ 10⁻³ கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்தது கேன்சல் பண்ணலாம் பாருங்கள், இந்த 10 20 30க்கு இந்த 3 0 கேன்சல் பண்ணிடுங்க. அடுத்து வேறு என்ன இருக்குது, இந்த ஒரு 0க்கு இந்த ஒரு 0 கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து என்ன இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே 4 இருக்கா, அப்போ என்ன வரீங்க, இங்கே வந்து இங்கே 2 வந்துடுமா, ஓகே 2 வந்துடும். ஓகேப்பா, அங்கே என்ன பண்ணுறீங்க, இங்கே 2 கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா மீதி எனக்கு இங்கே 1/2 இருக்குதுங்களா, 1/2 மட்டும்தான் இருக்குது. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 0.5 mm 0.5 mm அப்படின்னா ஆன்சர் என்ன, அது வெரி குட் மாஸ்டர் பாஷினி, அஜித் பாஸ்கர், மகேஸ்வரி, நர்மதா, மணி, விஸ்வேஸ்வர். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் 49 பாருங்கள், த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் எ சாலிடு ஹெமிஸ்பியர் கேட்குறாங்கம்மா. சாலிடு செமி சர்க்கிள் கேட்கல, ஹெமிஸ்பியர் கேட்குறாங்க. ஆஃப் எ ரேடியஸ் ஆர் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களாம்மா, சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு நார்மலாக வந்துட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படிங்கிறது ஹெமிஸ்பியருக்கு கேட்குறாங்கப்பா. ஹெமிஸ்பியருக்கு வந்துட்டு எவ்வளோன்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் த பேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணும் பொழுது ஓகேப்பா, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் எ பேஸ்லேருந்து கால்குலேட் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 3r / 8. ஓகேப்பா, ஸோ 3r / 8 ஃப்ரம் த எங்கேருந்து, ஃப்ரம் பேஸ்லேருந்து. ஓகேப்பா, ஃப்ரம் என்னது பேஸ்லேருந்து எடுத்துக்கணும். ஆன்சர் என்னது, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா, 3r/8ன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 51 பாருங்கள், ஏ கேன்டிலிவர் பீம். ஓகே, கேன்டிலிவர் பீம் கொடுத்துருக்காங்கப்பா. கேன்டிலிவர் பீமு ஓகே கேரிஸ் ஏ distributed load whose the intensity varies from uniformly from the 0 at the fixed end to the W கொடுத்துருக்காங்க. அப்போ கவனிங்களேன், இப்போ என்னென்னா கேன்டிலிவர் பீம் இருக்குதுமா. சரிங்களா, இது என்ன பண்ணுறாங்க, இங்கே 0 இருக்குது, ஃபிக்ஸாக டோட்டலாக 0வாக இருக்குது, இங்கே ஃப்ரீ ஹேண்டில் மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேங்களாப்பா, இந்த மாதிரி ஒரு யூவிஎல் லோடுங்கிறது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு யூவிஎல் லோடு இருக்குது அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. லென்த்து வந்து எல் எடுத்துக்கிறேன். லென்த்து நான் என்ன பண்ணுறேன், லென்த் ஆஃப் த பீம் எல்னு வச்சுக்கிறேன். சப்போர்ட் ஏ, ஃப்ரீ அண்டு பி, லோடு வந்து பார்த்தோம் அப்படின்னா W/மீட்டர் லென்த்து. சரிங்களா, இது வந்து பார்த்தோன்னா சென்டர் டிஃப்ளெக்ஷன் தான் கேட்குறாங்க. மேக்ஸிமம்மு டிஃப்ளெக்ஷன் எடுத்தால் ஃப்ரீ அண்டு கேட்குறாங்க. இது எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள், கவனிங்களேன். இப்போ இந்த கேஸுக்கு நமக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது கொஞ்சம் சிரமம். ஆனால் எப்படி வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பை யூஸிங் த பிரின்சிபல் ஆஃப் த சூப்பர் பொசிஷனு என்ன பண்ணுங்கள், கவனிங்க பார்க்கலாம். கேன்டிலீவர் பீமு
த்ரூஅவுட் தி ஸ்பேனு யூடிஎலுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருப்போம் ஆல்ரெடி. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா இல்லையா? கேன்டிலீவர் பீமில் யூடிஎல் லோடு ஆக்ட் ஆகுதுமா, ஸ்பேன்லேருந்து எலுங்களுக்கு ஆக்ட் ஆகுது அப்படின்னா இதில் வந்து டிஃப்ளெக்ஷன் என்ன ஃபார்முலா படிச்சிருப்போம் நம்ம, ஞாபகம் இருக்குதுங்களா? என்ன ஃபார்முலா? WL³ டிவைடட் பை என்னது WL/4 டிவைடட் பை என்னதுப்பா 8A படிச்சிருப்போம். கரெக்டு தானே? அடுத்து பாருங்களேன், அடுத்து என்ன அப்படின்னா கேன்டிலீவர் பீமு. ஓகே, கேன்டிலீவர் பீமு இங்கே வந்து மேக்ஸிமம் இன்டென்சிட்டி ஆஃப் த லோடு இங்கே இருக்குது, ஃப்ரீ எண்டில் 0வாக இருக்குது. இந்த கேஸுக்கும் நமக்கு தெரியும், இது நம்ம டிரைவ் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி, இதுக்கும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருப்போம். இதனுடைய டிஃப்ளெக்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு எவ்வளவு WL/4 டிவைடட் பை 30EI அப்படின்ட்டு. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன வேணும், இந்த கேஸுக்கும் தெரியும், இந்த கேஸுக்கும் தெரியும், ஆனால் இந்த கேஸுக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுங்கள், ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள். ஓகேப்பா, யூடிஎல்லேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா கிடச்சி நமக்கு இங்கே இந்த கேஸ் கான்செப்ட் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேப்பா, அப்போ கண்டுபிடிக்க பார்க்கலாம். Y max for this third section is equal to WL/4 divided by 8EI minus WL/4 divided by 30EIன்னு வரும். ஓகேப்பா, அப்போ நம்ம இதை ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இது என்ன பண்ணுங்கள், காமனாக WL/4 by EA இருக்குது இல்லையா, இது காமனாக எடுத்துட்டிங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், உள்ளுக்குள்ள 1/8 மைனஸ் 1/30 இருக்கும். இதை நம்ம வந்து எல்சிஎம் எடுத்து கால்குலேட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், என்ன வருங்க WL/4 டிவைடட் பை EIA. ஓகேங்களா, மல்டிப்ளைடு பை என்ன வருங்க 22/240 வரும். ஓகேப்பா, இதை நம்ம ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா Y max is equal to 11WL/4 divided by 120EIன்னு கிடைக்கும். அப்படின்னு ஆன்சர் என்னது, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா சுபாஷினி, மகேஸ்வரி, கலைவாணி, நர்மதா, மணி. அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே, அப்போ கொஸ்டின் நம்பர் அடுத்து போகலாம். ஸோ அடுத்து போகிறதுக்கு முன்னாடி நான் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம அகாடமியில் வந்துட்டு ஓகே ஃபவுண்டேஷன் ஆன்லைன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். போத் டிப்ளமோ அஸ் வெல் அஸ் ஏ டிகிரி லெவல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா, ஸோ உங்களுக்கு வந்து August 6 வந்து நம்ம கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். சரிங்களாப்பா, ஃபுல்லாகவே உங்களுக்கு ஆன்லைன் போகும். அதுக்கான ரெக்கார்டடு வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ மெயினாக நமக்கு ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸு, உமன்ஸு, PhD ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஆஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு EMI ஆப்ஷன் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஓகேப்பா, ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் வந்துட்டு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களாம்மா? ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியாக இருக்கிறாங்க, ஒரே தவணையாக அவங்கள கட்ட முடியல, ஃபீஸ் வந்துட்டு கட்ட முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் 3 இன்ஸ்டால்மெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ஸ் இருக்கீங்க, உமன்ஸ் இருக்கிறாங்க, அதே PhD ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்குமே நம்ம வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். அது இல்லாமல் பயப்பட வேண்டாம், ஜென்ஸுக்கும் நமக்கு வந்து ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களாப்பா, என்னடா அது வந்து ஜென்ஸ்க்கே ஆஃபரே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஃபஸ்ட்டு கிராஜுவேட்ன்ற வார்த்தை வந்திருக்குது இல்லையா, அது வந்து ஜென்ஸ்க்காக தான் மேஜராக கொடுத்துருக்கோம். நம்ம இப்போ எல்லாத்துக்குமே நம்ம ஆஃபர் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நம்ம கிளாஸினுடைய குவாலிட்டி வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு சந்தேகமாக இருக்கும், இது வந்து எப்படி இருக்கும் எப்படி இருக்காதுன்றது தெரியும். ஆனால் நீங்கள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணவங்ககிட்ட கேட்டிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஜாயின் பண்ணுங்கள், ஜாயின் பண்ண தான் உங்களுக்கு வந்து தெரியும் கிளாஸ் எப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் வந்து மற்றவங்களுக்கு வந்து ஃபார்வேர்டு பண்ணுங்கள். கண்டிப்பாக அது அவங்களுக்கு இந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக எப்பவுமே வந்து அது மறக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டியாக கொடுக்குறோம். ஓகேப்பா, தேங்க்யூ. அடுத்து போகலாம் நம்ம. கொஸ்டின் 51 பாருங்கள். எ பார் இஸ் அண்டர் ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன பண்ணுறாங்க, ஒரு பார் அப்படிங்கிறது கொடுக்குறாங்கப்பா. என்னது இங்கே அண்டர் த ஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 40 மெகாபாஸ்கல் கொடுத்துருக்காங்க. 40 மெகாபாஸ்கல்ங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. அடுத்து என்ன கேட்குறாங்க, மேக்ஸிமம்மு சிஎஸ் ஸ்ட்ரெஸ் இந்த பார் கேட்குறாங்க. அப்போ எப்படி போடுவீங்க, மேக்ஸிமம் சிஎஸ் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குங்க, யூனிஆக்சியல் ஸ்ட்ரெஸ்ஸில் பாதி இருக்கும். ஆமாம் தானே? அப்போ எவ்வளோ சொல்லுங்கள் பார்க்கலாம். 40 மெகாபாஸ்கல் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, 20 மெகாபாஸ்கல். 20 மெகாபாஸ்கல் கிடைக்கும். ஆன்சர் எங்கே இருக்குது, ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 52 பாருங்கள். ஓகே, when the beam is subjected to a pure bending, ஒரு பீம் அப்படிங்கிறது பியூர் பெண்டிங் இருக்குமா, there is a no shear force. shear forceலாம் எதுவுமே ஆக்ட் ஆகலை, வெறும் பெண்டிங் மூமெண்ட் மட்டும்தான் இருக்குதுன்னா அந்த பீமுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் எ சிம்பிள் பியூர் பெண்டிங்னு பேர். அதுக்கு பேர் என்னதுப்பா, சிம்பிள் பெண்டிங். ஈக்குவேஷன் என்னது பார்த்தோம் நம்ம,
m by I is equal to f by sigma by y is equal to e by r. This is for a bending equation formula. இது நம்ம யூனிவர்சலாக எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. ஓகே தானே? அப்போது ஒரு பீமில் வந்து பார்த்தோன்னா பியூர் பெண்டிங் மட்டும்தான் இருக்குது, ஷியர் ஃபோர்ஸ் எதுவுமே இல்லைன்னா அந்த பீமுக்கு பேர் என்னது, அந்த பெண்டிங் பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ சிம்பிள் பெண்டிங். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம். அடுத்து பாருங்கள், கொஸ்டின் 53வது கேள்வி பாருங்கள். A number of point of contraflexion in a both side overhanging beam carries a UDL entire span. இப்போ என்னென்னா ஒரு ஓவர்ஹேங்கிங் பீம் இருக்குதுமா. ஓவர்ஹேங்கிங் பீம்னா என்னது, சப்போர்ட்லேருந்து சம் போர்ஷன் ஆஃப் த பீம் என்ன ஆகுங்க, எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த மாதிரி ஒரு பீம் இருக்குமா, ஓவர்ஹேங்கிங் பீம் இருக்குது சரிங்களா. இதனுடைய லோடுங்கிறது பார்த்தா யூடிஎல் லோடு. இதில் மொத்தமாக எத்தனை பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வந்து ஆக்ட் ஆகும்னு கேட்குறாங்க, அதுதான் கேள்வி. ஓகேப்பா, பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனுங்கிறது என்னது, பெண்டிங் மூமெண்ட் இஸ் சேஞ்சஸ் இட்ஸ் சைன். எப்போ வந்துட்டு அது பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் ட்ராப் பண்ணும்பொழுது சைன் சேஞ்ச் பண்ணுதோ, சைன் சேஞ்ச் பண்ணுறது மீன்ஸ் பாசிட்டிவ் டு நெகட்டிவ், நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகேப்பா, கவனிங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம டயக்ராம் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வரும், நமக்கு இங்கே நமக்கு வந்துட்டு பேரபோலிக் ஷேப்பில் வரும் இல்லையாப்பா, பேரபோலிக் ஷேப் வருமா. யூடிஎல் லோடுங்கிறதுனால நமக்கு எவ்வளோ இங்கே பேரபோலிக் ஷேப்பாக வரும். ஓகேப்பா, பேரபோலிக்காக வரும். இங்கே வந்து நெகட்டிவ் பெண்டிங் மூமெண்ட் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும், இங்கே நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும். இட்ஸ் கால்ட் அஸ் ஏ பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம். பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் இப்படி தான் வரும் இல்லையா. அப்போ பாருங்கள் பார்க்கலாம், பெண்டிங் மூமெண்ட் எங்கெல்லாம் வந்து சைன் சேஞ்ச் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் சைன் சேஞ்ச் பண்ணியிருக்கு, இது ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பாயிண்டில் பெண்டிங் மூமெண்ட் வந்து சைன் சேஞ்ச் பண்ணி இது ஒரு பாயிண்ட். அப்போ மொத்தமாக எத்தனை பாயிண்ட் சைன் சேஞ்ச் ஆகுது, 2 பாயிண்ட். இஸ் கால்ட் அஸ் ஏ பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் ஆர் ஏ பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆர் ஏ பாயிண்ட் ஆஃப் த விர்ச்சுவல் ஹிஞ்சு. எல்லாமே ஒன்று தான். ஓகேப்பா, ரொம்ப முக்கியமானதுப்பா. பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷனாலும் ஒன்று தான், பாயிண்ட் ஆஃப் விர்ச்சுவல் ஹிஞ்சு, பாயிண்ட் ஆஃப் த இன்ஃப்ளெக்ஷன் எல்லாமே ஒரே டைம் தான். ஓகே, ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா. அடுத்து போகலாமா, கொஸ்டின் 54 பாருங்கள். டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். இஃப் த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ்டு இன் எ பாடி, ஓகே, டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் த லோடு. ஒரு பாடியில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு மைல் ஸ்டீல் பார் எடுத்துக்கிறீங்க. ஓகேப்பா, பார் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறோம், அதை நம்ம லோடு அப்ளை பண்ணுறோம். அது எவ்வளோ ஸ்ட்ரெயின் ஆகுது, கண்டிப்பாக ஸ்ட்ரெயின் ஆக தான் செய்யும். அதே நேரத்தில் அது ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகும். ஓகேப்பா, ஒரு பார் எடுத்துக்கிறீங்க, அந்த பாரை வந்து பார்த்தோன்னா ஸ்ட்ரெஸ் அப்ளை பண்ணுறீங்க, லோடு அப்ளை பண்ணுறீங்க. அது என்னது, இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரொபோஷனாலிட்டி லிமிட் தாண்டி எலாஸ்டிக் லிமிட்டுக்கு போகும். அடுத்து அப்பர் ஈல்டு பாயிண்ட், லோயர் ஈல்டு பாயிண்ட், மறுபடியும் அது பிளாஸ்டிக்கு போயிடும். கரெக்டு தானே. ஓகே, அப்போ என்னென்னா இஃப் த ஸ்ட்ரெஸ் ப்ரொடியூஸ்டு இன் த பாடி டியூ டு த அப்ளிகேஷன் ஆஃப் த லோட் பியாண்ட் த எலாஸ்டிக் லிமிட், இந்த எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் தான் நீங்கள் லோடு அப்ளை பண்ணி அந்த லோடை வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ரிலீஸ் பண்ணும் பொழுது அந்த மெம்பர் மறுபடியும் அது ஒரிஜினல் பொசிஷனுக்கே வரும். இதை தாண்டிருச்சு அப்படின்னா, இதை தாண்டி நீங்கள் லோடு அப்ளை பண்ணிங்கன்னா அது மறுபடியும் ஒரிஜினல் ஷேப்புக்கே வராது. அதுக்கு பேர் என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ பர்மனெண்ட்டாக டிஃபார்ம் ஆகிடும். பர்மனெண்ட்டு டிஃபர்மேஷன், பர்மனெண்ட்டு டிஃபர்மேஷன் பார்க்குறோம். வெரி குட் மா சுபாஷினி, நர்மதா, கலைவாணி, வெரி குட். அடுத்து போகலாம் இல்லையா. 55 பாருங்கள். த தெர்மல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இஃப் த பாடி இஸ் அலோடு டு எக்ஸ்பேண்ட் ஆர் கான்ட்ராக்ட் ஃப்ரீலி. என்னதுங்க, கவனிங்க பார்க்கலாம். ஒரு பாடி இருக்குமா, என்ன பண்ணுறீங்க, ஒரு பாடி இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. இது என்ன பண்ணுறீங்க, டெம்பரேச்சர் அப்ளை பண்ணுறோம். டெம்பரேச்சர் அப்ளை பண்ணும் பொழுது கண்டிப்பாக இது என்னவாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும். எக்ஸ்பான்ஷனுக்கு என்ன பண்ணுறீங்க, அலவன்ஸ் கொடுக்குறீங்க. எக்ஸ்பான்ஷனுக்கு அலோவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ் இருக்குமா, இருக்காது. ஓகேங்களாப்பா, இதில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்காது. எப்போ வந்துட்டு நீங்கள் அதை வந்து எக்ஸ்பேண்ட் ஆக அலோவ் பண்ணாமல் என்னது ரெசிஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ தான் என்ன ஆகும், அதுக்குள்ளே ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஆமாம் தானேப்பா. நான் கிளாஸ் நடத்தும்போது கூட, கிராஸ் கோர்ஸ் நடத்தும்போது கூட நான் சொல்லியிருப்பேன். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க உங்களை கணத்தில் அடிச்சிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஒரு பயங்கரமாக வலிக்கும். கரெக்டு தானே. அது எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து திருப்பி அடிச்சிருவாங்க. திருப்பி அடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்காது. அப்பாடா பரவாயில்ல, அவன் என்னை அடித்தான், நான் திருப்பி அடிச்சிட்டேன், ஸ்ட்ரெஸ்ஸே இருக்காது, ரிலாக்ஸ்ட் ஆயிடுவாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, திருப்பி அடிக்காமல் உள்ளுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. அப்போ என்ன, உள்ளுக்குள்ளே பயங்கரமாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. கரெக்டு தானே. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, சில டைம் வந்து அழுதுருவாங்க. ஒன்று திருப்பி அடிச்சிருவாங்க, இல்லாட்டி அழுதுருவாங்க. அழுதுட்டாலும் சரி, திருப்பி அடிச்சிட்டாலும் சரி, அவங்களுக்குள்ள ஸ்ட்ரெஸ் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, அவங்க ஸ்ட்ரெயின் ஆகிட்டாங்க. அழுகிறது மூலிமா ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் அழுகவும் செய்யாமல் திருப்பி அடிக்கவும் செய்யாமல் உள்ளுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெஸ் எப்படி இருக்கும், பயங்கரமாக இருக்கும். கரெக்டு தானே. அப்போ நீங்கள் ஃப்ரீ டு எக்ஸ்பேன்ஷன் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்காது. எக்ஸ்பேன்ஷன் அலோவ் பண்ணலைன்னா தான் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இருக்கும். ஓகேப்பா. அப்போ என்ன இங்கே ஆன்சரு
டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நோ ஸ்ட்ரெஸ்ஸு. ஏன்னா தெர்மல் ஸ்ட்ரெஸ் இஸ் த பாடி இஸ் அலோடு டு எக்ஸ்பேண்ட் ஆர் ஏ கான்ட்ராக்ட் ஃப்ரீலி. என்ன பண்ணி எக்ஸ்பேண்டை ஃப்ரீயாக அலோவ் பண்ணிட்டீங்கன்னா அதில் ஸ்ட்ரெஸ் இருக்காது. அவ்வளோதான். கொஸ்டின் 56 பாருங்கள். அடுத்து நம்ம எங்கே வரோம்? ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் டாப்பிக்குள்ளே வந்துடும். த முல்லர் பெரிசோலோ பிரின்சிபல் இஸ் த அப்ளிகேஷன் டு கெட் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங். ஓகேங்களாப்பா? மெயினாக வந்து பார்த்தோன்னா முல்லர் பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் ILD எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? ஒன்று வந்து மேஜர்லி யூஸ்டு ஃபார் மூவிங் லோட் அண்ட் ஆல்சோ ஃபார் எ ஸ்டாட்டிக் லோட். ஓகேப்பா? ஸ்டாட்டிக் லோடுக்கும் கால்குலேட் பண்ண முடியும். ஸ்பெஷலி ஃபார் எ மூவிங் லோடுக்கு என்ன பண்ணுவாங்க? இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களாப்பா? அப்போக்கு என்ன வரீங்க? த ஃபோர்ஸஸ் அண்ட் மூமெண்ட் அட் எ எனி செக்ஷன். ஓகேப்பா? அதாவது முல்லர் பெரிசோலோ பிரின்சிபலை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளூயன்ஸ் லைன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த செக்ஷன் வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் எவ்வளோ ஃபோர்ஸ் அப்ளை ஆகுது, எவ்வளோ மூமெண்ட் அப்ளை ஆகுதுங்கிறது கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அடுத்து போகலாமா? கொஸ்டின் 57 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் த ட்ரூ வித் ரெக்கார்ட் டு த ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட் அனாலிசிஸு. மெயினாக நம்ம ரெண்டு பார்க்குறோம். ஒன்று ஃப்ளெக்சிபிலிட்டி, இன்னொன்று ஸ்டிஃப்னஸ். ரெண்டு பார்க்குறோம் இல்லையா? அது எது வந்து சரியான வாக்கியம்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, த மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் த இன்டெர்மினேட் ஸ்ட்ரக்சர் வித் த லெசர் ஆஃப் த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி. ஓகேப்பா? அப்போ என்னதுங்க? ஐஎஸ் வேல்யூ வந்து என்னதுங்க? இப்போ கம்மியாக இருக்குது இல்லையா? அப்போ அது என்ன பண்ணுறாங்க? இஸ் ஈக்குவல் டு வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி இஸ் மோர் தென் தி கினமேட்டிக் இன்டெர்மினன்சியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம பை யூஸிங் த டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டெர்மினன்சி இஸ் லெஸ் தென் தி டிகிரி ஆஃப் தி கினமேட்டிக் இன்டெர்மினன்சியாக இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும்? நம்ம ஃபோர்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணணும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேப்பா? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? ஸோ 57க்கு ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களா? 58 பாருங்கள். த 3 மூமெண்ட் ஈக்குவேஷன் இஸ் அப்ளிகபிள் வென். சொல்லுங்கள் பார்க்கலாம். தியரம் ஆஃப் 3 மூமெண்ட் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க? அதாவது எங்கே வந்து ஸ்பேன் வந்து என்னது மோர் தென் 1 ஸ்பேன் மோர் தென் 2 சப்போர்ட். ஓகேப்பா? மோர் தென் 1 ஸ்பேன் மோர் தென் 2 சப்போர்ட் இருக்குதோ அதுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். ஆமாம் தானேப்பா? என்ன பண்ணுவீங்க? MAL1 இது வந்து L1 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது L1, இது வந்து L2 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா the theorem of 3 moment equation is equal to MAL1 plus 2MB L1 plus L2. அதாவது I0ம் L0 சேமாக இருக்கும் பொழுது ப்ளஸ் MCL2 is equal to minus 6A1 X1 by L1 minus 6A2 X2 by L2 அப்படின்னு நம்ம அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? there is no discontinuity within the span அப்படின்னு பார்க்குறோம். ஓகேப்பா? this called as a continuous beam அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? கொஸ்டின் நம்பர் 59 ஒன்று பாருங்கள். அடுத்த லொக்கேஷன் ஆஃப் த பிளாஸ்டிக் ஹிஞ்ச். ஓகேங்களா? எந்த இடத்துல வந்து ஒரு பீமில் வந்து பார்த்தோன்னா எந்த இடத்துல பிளாஸ்டிக் ஹிஞ்ச் வந்து லொக்கேட் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? எங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா கர்வேச்சர் இஸ் இன்ஃபைனைட்டாக இருக்குதோ அங்கே தான் என்ன ஆகுதுன்னு பார்க்குறோம்? பிளாஸ்டிக் ஹிஞ்சில் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறோம். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 59க்கு ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் 60 கொஸ்டின் பாருங்கள். 60வது கேள்வி. இன் ஏ சஸ்பெண்டட் கேபிள். அது ஒரு சஸ்பெண்டட் கேபிள் இருக்குமா? ஒரு கேபிள் இருக்குது, சஸ்பென்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே ஒரு சப்போர்ட் வச்சுருக்கீங்க, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. ஓகே, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இஸ் ஏ சஸ்பென்ஷன் கேபிள். ஓகேங்களா? இப்போ சஸ்பெண்டட் கேபிள் ஒன்று இருக்குது. சரிங்களா? திஸ் இஸ் த கேபிள், திஸ் இஸ் த கேபிள். அது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். த பெண்டிங் மூமெண்ட் கேன் பி ரெடியூஸ்டு பை த இன்க்ரீஸிங் த புல்லு. அப்போ என்ன பண்ணுறீங்க? இது வந்து பார்த்தோன்னா இப்போ அது எப்படிப்பா இருக்குது? டென்ஷன் அப்ளை பண்ணலை இல்லையா? என்ன பண்ணுறீங்க? மினிமம் டென்ஷன் தான் அப்ளை பண்ணுறீங்க. மினிமம் டென்ஷனாக ஷேக் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்குமா? ஆமாம். இப்போ ஒரு கேபிளில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறீங்க? மினிமம் டென்ஷன் அப்ளை பண்ணுறீங்க, மினிமம் புல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்? சாக் வில் பி எ மேக்ஸிமம். அதுவே டென்ஷன் வில் பி எ மேக்ஸிமம். என்ன பண்ணுறீங்க? மேக்ஸிமமாக அதில் புல் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அங்கே எப்படி இருக்கும்? சாக் வில் பி எ மினிமம். ஓகேப்பா? அப்போ எந்த இடத்துல வந்துட்டு பெண்டிங் மொமெண்ட் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படின்னா எதை பொறுத்து இருக்குது? இன்க்ரீஸிங் த புல். அப்போ என்ன பண்ணுறீங்க? அதிகமாக டென்ஷன் அப்ளை பண்ணும்பொழுது சாக் அதிகமாகுது, சாகுங்கிறது குறையுது. ஓகேப்பா? டென்ஷன் அதிகமாக அப்ளை பண்ணும்பொழுது சாகுங்கிறது குறையுது. அப்போ சாக் குறைஞ்சிதுன்னா மூமெண்ட் வில் பி ரெடியூஸ்டுன்னு பார்க்குறோம். ஆன்சர் வில் பி வாட்? சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா நர்மதா.
அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 61 பாருங்கள். when a cable sags due to the self weight, ஒரு கேபிளுங்கிறது பார்த்தோன்னா செல்ஃப் வெயிட்டில் அது சேக் ஆகுதுன்னா அந்த ப்ரொஃபைலுக்கு பேர் என்னென்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். செல்ஃப் வெயிட்டில் வந்து ஒரு கேபிள் வந்து என்னது சேக் ஆகுதுன்னா அது டிசியாக கேட்டனரின்னு பேர். ஓகேப்பா. அதே கேபிள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கேபிளில் வந்துட்டு ஒரு சிங்கிள் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. சிங்கிள் பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னா என்ன ஷேப்பு? அந்த ப்ரொஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கும். ஓகேப்பா. அதுவே 2 பாயிண்ட் லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. 2 பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னா அந்த ஷேப் ஆஃப் த ப்ரொஃபைல் அப்படிங்கிறது ட்ரெபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம் நிறைய தடவை கேட்குறாங்க. சரிங்களா? அது கேஸ் ஆஃப் ஏ மல்டிபிள் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். மல்டிபிள் பாயிண்ட் லோடுங்கிறது ஆக்ட் ஆகுதுன்னா ஷேப் அப்படிங்கிறது பாலிகன் ஷேப்பாக இருக்கும். ஓகே. இப்போ பாலிகன் ஷேப்பாக இருக்கும். இன் கேஸ் ஆஃப் ஏ யூனிஃபார்ம் ஹரிசாண்டல் லோடு ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். யூனிஃபார்மு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது வந்து பார்த்து எப்படி இருக்குன்னா பேரபோலிக்காக இருக்கும். ஓகேப்பா. செல்ஃப் வெயிட்னா கேட்டனரியாக இருக்கும். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 62 பாருங்கள். கொஸ்டின் நம்பரு 62 என்ன கொடுக்குறாங்க? ஏ சப்போர்ட் ஆஃப் த 3-hinged ஆர்ச். ஓகே. சப்போர்ட் ஆஃப் த 3-hinged ஆர்ச்சுங்கிறது இருக்குப்பா. ஒரு ஆர்ச் இருக்குது. ஏ 3-hinged ஆர்ச்சு. ஓகே. 3-hinged ஆர்ச் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஈல்டு ஹரிசாண்டலி என்னதுங்க? ஈல்டு ஹரிசாண்டல் பை எ ஸ்மால் அமௌண்ட்டு என்னதுங்க? ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து பார்த்தோன்னா என்னதுங்க? அது ஈல்டு ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. தென் தி ஹரிசாண்டல் சப்போர்ட் ரியாக்ஷன் என்னவாகும்னு கேட்குறாங்க. ஹச்சிபியோட வேல்யூவு என்னவாகும்னு கேட்குறாங்க. எதுவுமே மாற்றம் இருக்காது. ஓகேப்பா. நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்த 3-hinged ஆர்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்ச்சுங்கிறது இப்படி இருக்கக்கூடிய ஆர்ச்சு என்னாகுதுங்க? ஹரிசாண்டலி ஈல்டு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேப்பா. ஹரிசாண்டலி ஈல்டு ஆகுது அப்படின்னா த்ரஸ்ட்டில் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. அதுவே டவுன்வேர்டு வெர்டிக்கலி ஆனால் மட்டும்தான் த்ரஸ்டோடைய வேல்யூங்கிறது மாறும், ரியாக்ஷனுங்கிறது மாறும். புரிஞ்சுக்க முடியுதுங்களாப்பா? அது டிகிரிஸ் ஆகும். இப்போ இங்கே என்னதுங்க? ஹரிசாண்டலாக ஈல்டு ஆகும் பொழுது அந்த இதில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? 63வது கேள்வி போகலாமா? ஆன்சர் பண்ணுறீங்களா? கவனிக்க பார்க்கலாம். ஏ ஃபிக்ஸ்டு பீம் வித் ஏ சென்டர் பாயிண்ட் லோட். என்னது? ஃபிக்ஸ்டு பீமு. ஓகே. வித் ஏ சென்டர் பாயிண்ட் லோடு. ஓகேப்பா. சென்டர் பாயிண்ட் லோடு. ஓகே. L/2. ஓகே. அடுத்து பாருங்கள். பாயிண்ட் லோட் அண்டர் கோஸ் த ஸ்லைட் செட்டில்மெண்ட் அட் த ஒன் எண்டு. என்னதுங்க? இதில் ஒரு எண்டு மட்டும் பார்த்தோம் அப்படின்னா என்னது சொல்கிறாங்க? ஸ்லைட்லி செட்டில்மெண்ட் ஆகுதுப்பா. அதாவது என்னது? வெர்டிக்கலி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது, செட்டில்மெண்ட் ஆகுது. ஓகேப்பா. செட்டில்மெண்ட் ஆகுது அப்படின்னா ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க. சூட்டபுள் ஆன்சர் என்னவாக இருக்கும்? த மூமெண்ட் இன்டியூஸ்டு வில் பி த மேக்ஸிமம் அட் த எண்ட் ஹேவிங் த நோ செட்டில்மெண்ட்னு பார்க்குறோம். ஆன்சரு வில் பி சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த மூமெண்ட் இன்டியூஸ்டு வில் பி த மேக்ஸிமம் அட் த எண்டு ஹேவிங் த நோ செட்டில்மெண்ட்னு பார்க்குறோம். அப்போ இதில் வரக்கூடிய மூமெண்ட் வேல்யூ என்னவாக இருக்கும்? மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 6EI del B divided by L² இருக்கும். இதே ஒரு செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டில் ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 12EI del B divided by L³ அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? ஓகே. 63வது கேள்விக்கு ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையப்பா? கொஸ்டின் நம்பர் 64 பாருங்கள். ஏ காலம் பேஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் பில்டிங் ஆர் சப்ஜெக்டட் டு ஏ கம்பைன்டு ஃபோர்ஸு. இப்போ என்னதுங்க? இண்டஸ்ட்ரியல் பில்டிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலம் இருக்குமா? சரிங்களா? ஒரு காலம் இருக்குது. ஓகே தானே? ஒரு காலம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த காலம்னுடைய ஆக்சிஸுங்கிறது இங்கே இருக்குதுப்பா. காலமுடைய ஆக்சிஸுங்கிறது இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க? அந்த ஆக்சிஸ்லேயே நம்ம லோடை வச்சுட்டோம் அப்படின்னா ஒன்லி ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் மட்டும்தான் வரும். ஆனால் நம்ம எப்படி வைக்க முடியுமா? இண்டஸ்ட்ரியல் பில்டிங்கை பொறுத்த வரைக்கும் வைக்க முடியாது. அப்போ என்ன பண்ணுறீங்க? சர்டைன் எக்ஸ்டென்சிட்டிங்கிறது அக்கர் ஆகுது அப்படின்னா அப்போ நம்ம லோடு வைக்கும் பொழுது கண்டிப்பாக இங்கே என்ன வந்துடும்? பெண்டிங் மூமெண்ட்டும் வந்துடும், அதே மாதிரி ஆக்சியல் கம்ப்ரசிவ் ஃபோர்ஸும் வந்துடும். அப்படின்னு ஆன்சர் என்னது? ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? பெண்டிங் மூமெண்ட்டு அஸ் வெல் அஸ் த ஆக்சியல் கம்ப்ரஷன் ஃபோர்ஸ்னு பார்க்குறோம். வெரி குட் நர்மதா, அஜித் குமார், சுபாஷினி, மகேஸ்வரி. 65வது கேள்விக்கு பாருங்கள். யங்ஸ் மாடுலஸ் E கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, தென் ஸ்லோப் அட் த ஃப்ரீ எண்ட் ஆஃப் த கேன்டிலிவர் பீமு. என்னதுங்க? கேன்டிலிவர் பீமில் ஓகேப்பா என்ன பண்ணுறாங்க? ஃப்ரீ எண்டில் ஒரு பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுதுப்பா. பாயிண்ட் லோடுங்கிறது அக்கர் ஆகுது.
ஓகே, பாயிண்ட் லோடுங்கிறது ஃப்ரீ ஹேண்டில் அக்கர் ஆகுதுன்னா இதுக்கு ஸ்லோப்புக்கு என்ன ஃபார்முலான்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்லோப் என்னது இங்கே டீட்டா வச்சுக்கலாமா? ஸ்லோப் என்னது எக்ஸ்பிரஷன் பை டீட்டா எடுத்துக்கலாம். என்ன வரும்? WL² டிவைடட் பை 2EIA, WL² பை 2EIA. அதே மாதிரி டிஃப்ளெக்ஷன் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு என்ன வரும்? WL³ டிவைடட் பை 3Iன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அப்போ இந்த கேள்வி என்ன கேட்குறாங்க? ஸ்லோப்பு தான் கேட்குறாங்க இல்லையா? ஸ்லோப் எடுத்த ஃப்ரீ ஹேண்டு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன வருங்க? WL² பை 2EIன்னு ஆன்சர் என்னது? ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையாப்பா? 66வது கேள்வி பாருங்கள். த irregular triangle portion of the arcade formed between the two arches. ஓகேப்பா, இப்போது கவனிங்களேன், ஒரு ஆர்ச் இருக்குதுமா, ஒரு ஆர்ச்சு பிரிட்ஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்ச்சு பிரிட்ஜ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஆர்ச்சு ஷேப்பில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. சரிங்களா? இந்த ஆர்ச் ஆக்ஷனில் தான் லோடுங்கிறது ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பீம், அந்த பிரிட்ஜினுடைய டெக் ஸ்லாப் இங்கே இருக்குது. அந்த பிரிட்ஜினுடைய டெக் ஸ்லாப்புங்கிறது இங்கே இருக்குது. ஓகேப்பா, இது வந்து என்னது? ஒரு ஆர்ச் ஷேப்டு பிரிட்ஜுன்னு பார்க்குறோம் இல்லையா? ஆர்ச் ஷேப்டு பிரிட்ஜுன்னு பார்க்குறோம். ஆர்ச் ஷேப்டு பிரிட்ஜுன்னு பார்க்குறோம். ஓகே, இங்கே என்ன இருக்கும்? எண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்டு சப்போர்ட் ஆஃப் த பிரிட்ஜுக்கு பேர் என்னது? அபட்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். அபட்மெண்ட் இங்கே இருக்கும் எண்டில். ஓகே, இப்போ அபட்மெண்ட்டுங்கிறது எண்டு சப்போர்ட் சொல்கிறோம் இல்லையா? இந்த எண்டு சப்போர்ட் ஆஃப் த பிரிட்ஜுக்கு பேர் என்னது? அபட்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். இன்டர்மீடியேட் இருக்கிறதுக்கு பேர் என்னது? இஸ் கால்ட் அஸ் பியர்ஸ். ஆமாம், இதுக்கு பேர் என்னது? பியர்ஸ்னு பார்க்குறோம். பியர்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா? ஓகே, பியர்ஸ்னு பார்க்குறோம். சரிங்களா? சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? த irregular triangle portion. ஓகேங்களா? இந்த கேப் இருக்குது இல்லையாப்பா? irregular triangle portion இருக்குது இல்லையா? irregular triangle portion, irregular triangle portion, இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஸ்பாண்ட்ரல்னு பேருப்பா. இதுக்கு பேர் என்னது? ஸ்பாண்ட்ரல். த irregular portion of the arcade formed between the two arches, formed between the two arches is called as a spandrelனு பார்க்குறோம். is called as a spandrel அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? வெரி குட்மா. சுபாஷினி, அஜித், நர்மதா, மகேஸ்வரி, விஸ்வேஸ்வர், வெரி குட். கொஸ்டின் நம்பர் 67 பாருங்கள். த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டியூ டு த ட்ரெயின் ஆஃப் த வீல் லோட் ஆன் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கர்டர். என்ன அப்படின்னா இது எங்கே படிப்போம்? நம்ம ஐஎல்டியில் படிப்போம் இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராமில் படிப்போம். நம்ம ஒரு பீம் எடுத்துக்கிறீங்க, ஸ்கால்டஸ் சிம்பிளி சப்போர்ட் பீம் எடுத்துக்கிறீங்க. இப்போ என்ன அப்படின்னா இந்த ஒரு பீம், இந்த பீம் கர்டரில் ஒரு ட்ரெயின் வந்து மூவ் ஆகுதுப்பா. ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஒரு பெரிய லாங் ட்ரெயின் அப்படிங்கிறது மூவ் ஆகுது. ஓகேப்பா, இந்த லாங் ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா மூவ் ஆகும் பொழுது, சரிங்களா, இதில் மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது எங்கே அக்கர் ஆகும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இது வந்து மூவிங் லோடு தான், கரெக்டு தானே? எங்கே அக்கர் ஆகும்? ஆல்வேஸ் அண்டர் தி, எங்கே? சென்டர் ஆஃப் த ஸ்பேனா, எண்ட் ஆஃப் த ஸ்பேனா, அண்டர் த வீல் லோடா, இல்லை மிடில் தேர்ட் ஆஃப் த ஸ்பேனா? எங்கே வீல் இருக்கோ அந்த வீலுக்கு கீழே தான் என்னது லோடுங்கிறது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அம்மா தானே? இப்போ மற்றபடி சென்டர் ஆஃப் த ஸ்பேன்லேயோ எண்ட் ஆஃப் த ஸ்பேன்லேயோ மிடில் தேர்ட்லேயோ ஆக்ட் ஆகாது. அந்த ட்ரெயின் எங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அந்த பாயிண்டில் தான் அது லோடுங்கிறது அப்படியே அப்ளை ஆகிட்டே போகும். கண்டினியூஸ்லி அப்ளைடிங் த பாயிண்ட் லோட். அப்போ அதுக்கு பேர் என்னது? ஆல்வேஸ் அண்டர் த வீல் லோடுன்னு பார்க்குறோம். ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா, வெரி குட்மா மகேஸ்வரி, அஜித், பாஸ்கர். அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 68 பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க? எ ஸ்டீல் ராடு 5 மீட்டர் லாங். ஓகேப்பா, லென்த் என்ன பண்ணுறாங்க? 5 மீட்டருங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. அப்போ அதை எம்எம் மாற்றிக்கலாமா? என்ன வருங்க? 5000 mm. ஓகே, டயாமீட்டர் ஆஃப் த ராடுங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 40 mm. ஓகே, காலம் கொடுத்துருக்காங்க. 1 end ஃபிக்ஸு, அது 2 ஃப்ரீப்பா. ஒரு எண்டு ஃபிக்ஸடு, another 2 ஃப்ரீ அப்படின்னா effective length of the column என்ன போடுவீங்க? effective length of the column is equal to 2 times of L. ஆமாம், தான் 2 times of Lன்னு போடும். ஓகே, ஆயிலர்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஆயிலர்ஸ் ஸ்கிரிப்டிங் லோடு தான் கேட்குறாங்க. யங்ஸ் மாடல் சி கொடுத்துருக்காங்கப்பா. எவ்வளோ கொடுக்குறாங்க? 200 GPa இன்ட்டு 10³ Nm² தான் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஆயிலர்ஸ் ஸ்கிரிப்டிங் லோடுக்கு என்ன ஃபார்முலா போடுவீங்க? இஸ் ஈக்குவல் டு ஒரு எண்டு ஃபிக்ஸடு, another 2 ஃப்ரீயாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 4 × π² EI டிவைடட் பை என்னதுங்க? L effective ஸ்கொயர். L effective ஸ்கொயர் எடுத்துக்கலாமா? ஓகே,
இதில் அப்படியே சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சி சொல்லுங்க பார்க்கலாம். இஸ் ஈக்குவல் டு 2.28 கிலோநியூட்டன்னு கிடைக்கும். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா, ஃபாலோ பண்ணுறீங்களாப்பா? அடுத்து போகலாமா? கொஸ்டின் நம்பர் 68க்கு ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கரெக்ட்மா விஸ்வேஸ்வர்? ஓகே, கொஸ்டின் நம்பர் 69 பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கப்பா. என்ன அப்படின்னா, த சிங்கிங் ஆஃப் அன் இன்டர்மீடியேட் சப்போர்ட் ஆஃப் எ கண்டினியூஸ் பீமு. என்னதுங்க மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பீம் இருக்குமா, சரிங்களா? ஒரு பீம் இருக்குது, சரிங்களா? ஒரு பீம் இருக்குது, கண்டினியூஸ் பீம் அப்படிங்கிறது இருக்குது, கண்டினியூஸ் பீம் அப்படிங்கிறது இருக்குது, சப்போர்ட் ஏ, சப்போர்ட் பி, சப்போர்ட் சி, சரிங்களா? இப்போ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக இந்த பீமில் லோடு அப்ளை பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னவாகும்? ஸ்பேனில் இந்த மாதிரி நமக்கு பாசிட்டிவ் மூமெண்ட் வரும், சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வரும், மறுபடியும் ஸ்பேனில் பாசிட்டிவ் மூமெண்ட் வந்துடும், சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வந்துடும். ரைட்டு தானே? இங்கே ஸ்பேனில் பாசிட்டிவ் மூமெண்ட்டாக இருக்கும், சப்போர்ட் என்னது இன்டர்மீடியட் சப்போர்ட்டில் நெகட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது இருக்கும், மறுபடியும் இங்கே வந்துட்டு பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது வந்துடும். இதுதான் ஆக்சுவலி லோடு அப்ளை ஆகும் பொழுது, சரிங்களா? இப்போ என்னடானா அப்படின்னா இந்த பீமில் இன்டர்மீடியட் சப்போர்ட் இருக்குது இல்லையாம்மா, இன்டர்மீடியட் சப்போர்ட் என்ன ஆகுது? லைட்டாக சிங்க் ஆகுது. லைட்டாக என்ன ஆகுதுங்க? செட்டில் டவுன் ஆகுது, சிங்க் ஆகுது. ஓகேப்பா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு பீமு என்ன ஆகுது? இப்போது கீழே என்னது செட்டில் ஆகுது. இந்த பக்கம் என்னது? இங்கே கொஞ்சம் தூரம் செட்டில் ஆகிடுச்சு, இப்படி செட்டில் ஆகிடுச்சு. ஓகேப்பா, அப்போ பீம் என்ன ஆகுதுங்க? இப்படி ஆகிடுது. இப்படி என்னதுங்க? இப்படி ஆகிடுது, செட்டில் டவுன் ஆகிடுது. அப்படின்னா இப்போ மொமெண்ட்டினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பாசிட்டிவ் மூமெண்ட் என்னவாகுங்க? பாசிட்டிவ் மூமெண்ட்டு குறையும். ஓகே, பாசிட்டிவ் மூமெண்ட்டு அதிகமாகும். ஆமாம் தானே? பாசிட்டிவ் மூமெண்ட் தானே இங்கே அதிகமாகும் இல்லையாப்பா? ஆமாம் தானே? பாசிட்டிவ் மூமெண்ட்டுங்கிறது அதிகமாகும், நெகட்டிவ் மூமெண்ட் என்ன இங்கே குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேப்பா, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? அப்போ கவனிக்க பார்க்கலாம். ஒரு கண்டினியூஸ் பீம் பொறுத்த வரைக்கும் இன்டர்மீடியேட் சப்போர்ட் அப்படிங்கிறது செட்டில் டவுன் ஆச்சுன்னா பாசிட்டிவ் மூமெண்ட் வில் பி எ மேக்ஸிமம். ஓகே, பாசிட்டிவ் மூமெண்ட் வில் பி எ மேக்ஸிமம்னு பார்க்குறோம். அதே மாதிரி நெகட்டிவ் மூமெண்ட் வில் பி எ மினிமம், நெகட்டிவ் மூமெண்ட் வில் பி எ மினிமம்னு பார்க்குறோம். அப்படின்னா ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆப்ஷனு சொல்லுங்கள் பார்க்கலாம். ரெடியூசஸ் த நெகட்டிவ் மூமெண்ட். ஆமாம் தானே? நெகட்டிவ் மூமெண்ட் என்ன ஆகுது? இங்கே குறையுதா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் வரணும் அப்படின்னா ஆன்சர் மீதி மூணுமே வராது, ஆப்ஷன் ஏவாக தான் இருக்க முடியும். அப்போ ஃபோர்த்து பாருங்கள், இன்க்ரீஸிங் த பாசிட்டிவ் மூமெண்ட்டு. ஆமாம் தானேப்பா? அப்போ இங்கே பாசிட்டிவ் மூமெண்ட் அதிகமாகுது, நெகட்டிவ் மூமெண்ட் குறையுது. வெரி குட். கொஸ்டின் நம்பர் 69க்கு ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இந்த 70 கேள்வி பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 70. த டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஆஃப் எ ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம். என்ன பண்ணுறாங்க? ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம்னா என்னதுப்பா? ஒரு 2 ஃபிக்ஸடாக இருக்கும், ஆனால் 2 வந்துட்டு சிம்பிள் ப்ராப் சப்போர்ட் வச்சுருப்பாங்க. இஸ் கால்ட் அஸ் எ ப்ராப்பர்டி கேன்டிலிவர் பீம் அப்படின்னு பேர். ஓகேங்களா? இங்கே என்ன பண்ணுறாங்க? இதனுடைய டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த டிகிரி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஐ இஸ் ஈக்குவல் டு எண்டு மூமெண்ட்டு ப்ளஸ்ஸு வெர்டிக்கல் ரியாக்ஷன் -2 எடுத்துக்கலாமாப்பா? ஓகே, எண்டு மூமெண்ட் எத்தனை இருக்குது மொத்தமாக? எண்டு மூமெண்ட் இதில் ஒன்றே ஒன்று தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகே, வெர்டிக்கல் எவ்வளோ இருக்குது பார்க்குங்க. வெர்டிக்கல் ரியாக்ஷன் எவ்வளோப்பா இருக்குது? வெர்டிக்கல் ரியாக்ஷன் வில் பி எவ்வளோ இருக்குது? மொத்தமாக நமக்கு இங்கே 2 இருக்குதுன்னு பார்க்குறோம். -2 போட்டுக்கலாமா? அப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஐ ஈக்குவல் டு 1. ஓகேப்பா, அப்போ ப்ராப்பர்ட்டி கேன்டிலிவர் பீம் பொறுத்த வரைக்கும் டிகிரி ஸ்டாட்டிக் இன்டிடெர்மினன்சி ஈக்குவல் டு இங்கே நமக்கு 1ன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, ஆன்சர் என்ன? அது ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா? ஓகே, கொஸ்டின் நம்பர் 71 பாருங்கள். என்ன கொடுக்குறாங்க? ஏ கேன்டிலிவர் பீம் ஹேவிங் த லென்த் ஆஃப் 10 மீட்டர். ஓகேப்பா, ஸோ கேன்டிலிவர் பீம்ப்பா, கவனிங்க. ஒரு கேன்டிலிவர் பீமு, ஓகே, லென்த் ஆஃப் 10 மீட்டர். ஓகே, யூனிஃபார்மலி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 2 கிலோநியூட்டன் பர் மீட்டரு. பெண்டிங் மூமெண்ட் கேட்குறாங்க. என்ன வரும்? நான் சொன்னேன் இல்லையா, பெண்டிங் மூமெண்ட் என்னது? இங்கே லோடு இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸு எடுத்துக்கணும். ஓகே, அப்போ எங்கே மூமெண்ட் மேக்ஸிமமாக இருக்கும்? சப்போர்ட்டில் மேக்ஸிமமாக இருக்கும் இல்லையா?
டயக்ராம் எப்படி வரும் நமக்கு இங்கே 2 டிகிரி பேரபோலாவாக வரும். வேல்யூ என்ன இங்கே W L²/2 இருக்கும். ஓகே, அப்போ மேக்ஸிமம் மொமெண்ட் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட்டுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா என்னது இங்கே லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ் பை 2. ஓகேங்களா? ஓகே, அப்போ என்ன வருது இங்கே 20 multiplied by 5 is equal to 100 ஓகே கிலோநியூட்டன் மீட்டர்னு பார்க்குறோம். 100 கிலோநியூட்டன் மீட்டர்னு பார்க்குறோம். ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா? கொஸ்டின் 72 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கரெக்ட்? எது வந்து சரியான வாக்கியம்னு கேட்குறாங்க. ஜஸ்ட் அ மினிட்மா, கரெக்டாக ஒரு நிமிஷம் பிரேக் எடுத்துக்கோங்க. அகைன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகேப்பா, கண்டினியூ பண்ணலாம். ஆன்சர் பண்ணுங்கள். கொஸ்டின் நம்பர் 72க்கு என்ன போகிறோம்? ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். கன்சிஸ்டன்ட் டிஃபர்மேஷன் இஸ் த ஃபோர்ஸ் மெத்தட். கரெக்டாக தானே? இதனாது ஃபோர்ஸ் மெத்தட் தான். ஸ்டிஃப்னஸ் மெத்தடுங்கிறது ஈக்குலிபிரியம் மெத்தட்லேயே வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம் தானே? அது கரெக்டு தான். அடுத்து பாருங்கள், தியரம் ஆஃப் 3 மொமெண்ட்டுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தடாக கிடையாது. தியரம் ஆஃப் 3 மொமெண்ட் எங்கே வரும்? ஃபோர்ஸ் மெத்தடில் வரும். ஆமாம் தானே? அப்போது தேர்டு பாயிண்ட் வராது அப்படின்னா ஆன்சரு பி வராது, தென் சி வராது. ஃபோர்த்து பாருங்கள், ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது ஃபோர்ஸ் மெத்தட் கிடையாது, இஸ் ஏ டிஸ்பிளேஸ்மெண்ட் மெத்தட். அப்போ ஃபோர்த்து பாயிண்ட்டும் வராது. அப்படின்னா 1 and 2 ஒன்லி கரெக்ட் ஆன்சர். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களா? வெரி குட் மகேஸ்வரி, கலைவாணி, சுபாஷினி. கொஸ்டின் நம்பர் 73 பாருங்கள். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்மா. லாஸ்ட் நடந்த 2022 எக்ஸாமில் கேட்டது. The ordinate of the influence line diagram for a bending moment always having the dimension of. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆர்டினேட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் லைன் டயக்ராம் அப்படிங்கிறது பெண்டிங் மொமெண்ட் கால்குலேட் பண்ணி என்ன பண்ணணும்? நம்ம லென்த் எடுத்துக்கணும். ஆமாம், இப்போ அந்த பீமினுடைய லென்த்து நம்ம என்ன பண்ணணும்? கால்குலேட் பண்ணிக்கணும். ஆர்டினேட் அப்படிங்கிறது நம்ம லென்த் எடுத்துப்போம். வெரி குட்மா. கொஸ்டின் நம்பர் 74 பாருங்கள். A number of the plastic hinges necessary for the collapse of the structure if the degree of indeterminacy of the structure. அதாவது ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்டேபிளில் இருந்து அன்ஸ்டேபிளாக மாறணும், மெக்கானிசமாக வந்துட்டு மாறணும் அப்படின்னா ஓகே, அதுக்கு டோட்டலாக நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சு எவ்வளோ தேவைப்படும்? நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சு அப்படிங்கிறது எவ்வளோ தேவைப்படும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். கவனிங்களேப்பா, ரொம்ப சிம்பிள். என்னென்னா ஒரு பீம் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். ஓகேப்பா, இந்த பீம் என்னது? 2 சப்போர்ட் இருக்குது. அப்போ சப்போர்ட் அப்படியே இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. அந்த பீம் எப்படி இருக்கும்? ஸ்டேபிளாக இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா இந்த பீமில் என்ன பண்ணுறாங்க? இப்போ இது வந்து ஸ்டேபிள், இது வந்து என்ன ஆகிடுதுங்க? ஸ்டேபிளாக இருக்குது. சரிங்களா? இப்போது என்ன அப்படின்னா இந்த பீம் தான் ஓகேங்களா, சப்போர்ட் அப்படியே தான் இருக்குது. சப்போர்ட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் என்ன பண்ணுறாங்க? இந்த பீமில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? ஒரு ஹிஞ்சு வச்சிட்றாங்கப்பா. இந்த ஹிஞ்சு வைக்கிறதுனால இந்த பீம் என்னவாகிடுது? டிஃப்ளெக்ஷன் ஆகிடுது, டிஃபார்ம் ஆகிடுது. அப்படின்னா அது இங்கே ஸ்டேபிளிருந்து அன்ஸ்டேபிளாக மாறுது. ஓகேப்பா, அப்புறம் ஸ்ட்ரக்சருங்கிறது ஸ்டேபிள்லேருந்து அன்ஸ்டேபிளாக மாறுறதுக்கு எத்தனை நம்பர்ஸ் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்சு தேவைப்படுது? ஒரே ஒரு ஹிஞ்சு மட்டும் வச்சா போதும். அது என்ன பண்ணி விட்ருவோம்? மூமெண்ட் அது ரிலீஸ் பண்ணி விட்ருவோம். ஓகேப்பா, அப்போ என்னதுங்க? நம்பர் ஆஃப் பிளாஸ்டிக் ஹிஞ்ச் இஸ் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கிறீங்க? இஸ் ஈக்குவல் டு n+1 இருந்தாலே போதுமானது. n+1 இருந்தாலே போதுமானது. அது என்னவாயிடுங்க?
ஸ்டேபிள் இருந்து அன்ஸ்டேபிளாக மாறிடும். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சாரி, டி இஸ் த கரெக்ட். வெரி குட்மா. ஆன்சரு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா கலைவாணி, வெரி குட். அடுத்து போக்கலாம் இல்லையாப்பா. 75 பாருங்கள். த எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் ஆர் எலமெண்ட் ஆஃப் த ஃப்ளெக்சிபிலிட்டி மேட்ரிக்ஸுங்கிறது எதை பொறுத்து இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. ஓகேப்பா. அதே ஸ்டிஃப்னஸ் என்னது? ஃப்ளெக்சிபிலிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு பார்க்குறோம். அதே ஃபோர்ஸுங்கிறது என்னது? இஸ் கால்ட் அஸ் எ ஸ்டிஃப்னஸ்ன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் 76 பாருங்கள். அடுத்து எங்கே வந்துடும் நம்ம? அடுத்து வந்துட்டு ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங், அதில் வந்துட்டோம். யூனிட் நம்பரு 5க்கு வந்தாச்சு. ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். த டிஸ்டார்ஷன் செட்டில்மெண்ட் இன் எ சேச்சுரேட்டட் சாயில் இஸ் ப்ரைமர்லி டியூ டு எதை பொறுத்து இருக்கும்னு கேட்குறாங்க. சொல்லுங்கள் பார்க்கலாம். எதை பொறுத்து இருக்கும் சொல்லுங்கப்பா. என்னென்னா வெர்டிக்கல் சாயில் கம்ப்ரெஷன் இருக்குது இல்லையா, அதை பொறுத்து இருக்கும். வெர்டிக்கல் சாயில் கம்ப்ரெஷனை பொறுத்து தான் டிஸ்டார்ஷன் செட்டில்மெண்ட்டுங்கிறது இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா. கொஸ்டின் நம்பர் 77 பாருங்கள். இந்த இன்ஜினியரிங் நியூஸ் ஃபார்முலா ஃபார் டிட்டர்மினிங் த சேஃப் லோட் கேரிங் த கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் த ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி கேட்குறாங்க. இனிஷியலாக வந்து பார்த்தோன்னா ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்ன பார்க்குறோம்? நம்ம ஃபவுண்டேஷன் 2 ஃபவுண்டேஷன் பார்க்குறோம் இல்லையா. ஒன்று என்னதுப்பா? ஒன்று வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன், கரெக்டு தானே? ஒன்று வந்து ஷாலோ ஃபவுண்டேஷன்னு பார்க்குறோம். ஓகே, ஷாலோ ஃபவுண்டேஷனு. ஸோ அதனுடைய ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 2.5 இஸ் ஈக்குவல் டு 2.5 அப்படின்னு பார்க்குறோம். இன்கேஸ் வந்து டி ஃபவுண்டேஷன் எடுக்கிறோம் அப்படின்னா, ஓகே, ஸோ டி ஃபவுண்டேஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம 2 மெத்தடை ஃபாலோ பண்ணுவோம். ஒன்று என்ன அப்படின்னா ஸ்டாட்டிக்கு, இன்னொன்று டைனமிக். ஓகேப்பா. ஒன்று என்னது? ஒன்று வந்து ஸ்டாட்டிக்னு பார்க்குறோம், ரெண்டாவது டைனமிக்னு பார்க்குறோம். ஓகேங்களா, டைனமிக் ஃபார்முலா. ஸ்டாட்டிக்கில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர் சேஃப்டி அப்படிங்கிறது என்னது? 2.5 எடுத்துப்போம். அதே மாதிரி டைனமிக்கில் 2ஆக பிரிப்பாங்க இல்லையா. டைனமிக் 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா இன்ஜினியர்ஸ் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா, இன்னொன்று ஐஎஸ் கோடு மெத்தட். ஐஎஸ் கோடு மெத்தட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியர்ஸ் நியூஸ் ஃபார்முலா இருக்குது இல்லையாம்மா, இதுக்கு எவ்வளோ ஃபேக்டர் சேஃப்டி? 6 எடுத்துக்கணும். ஐஎஸ் கோடு படி பார்த்தோம் அப்படின்னா 2.5. அப்போ எல்லாத்துக்குமே ஃபேக்டர் சேஃப்டிங்கிறது என்னது தான்? 2.5 தான், எக்ஸப்ட்டு இன்ஜினியர்ஸ் நியூஸ் ரெக்கார்ட் ஃபார்முலா. அதுக்கு எவ்வளவு? 6ன்னு பார்க்குறோம். ஆன்சரு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அது பாருங்களேன், இன்ஜினியர்ஸு நியூஸ் ரெக்கார்டு ஃபார்முலா இருக்குது இல்லையா. ஆமாம் தானேப்பா. அப்போ என்னதுங்க? இஎன்ஆர் வருது இல்லையா. அப்போ ஆறுனா என்னது? 6 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, 78 பாருங்கள். த லோடு கேரிங் த கெப்பாசிட்டி ஆஃப் த போர்டு பைல் இன் எ சாண்ட் இஸ் டேஷ் டைம்ஸ் த ட்ரிவன் பைலு. ஓகேப்பா. நம்ம இப்போ என்னது பைலோட் டெஸ்ட் பற்றி படிச்சிருப்போம் இல்லையா. ஆமாம் தானேப்பா. பைலோடு டெஸ்ட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக ட்ரிவன் பைலை கம்பேர் பண்ணும்பொழுது போர்டு பைல் அப்படிங்கிறது கெப்பாசிட்டி, அதாவது லோடு கெப்பாசிட்டி எவ்வளோ இருக்குன்னு கேட்குறாங்க. என்ன அப்படின்னா 1/2 to 2/3 அளவுக்கு இருக்கும். 1/2 to 2/3 அளவுக்கு இருக்கும். ஆன்சர் எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். கொஸ்டின் நம்பர் 79 பாருங்கள். செலக்ட் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்கம்மா. என்னதுங்க? இன்கரெக்டு ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. நல்லா கொஸ்டின் நல்லா கிளியராக படிக்கணும். கரெக்டு கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்க நல்லா பார்த்துக்கோங்க. என்ன கேட்குறாங்க? இன்கரெக்ட் கேட்குறாங்க. இதுக்கு என்ன போகிறீங்க? நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அந்த பைல் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க. மூமெண்ட் ஆஃப் த சரௌண்டிங் சாயில், ஆமாம் தானே, அதானே அது நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் காரணம். ஆமாம் தானே, இது கரெக்டு. அடுத்து பாருங்கள் டவுன்வர்டு ட்ராக், இதுவும் கரெக்டு தான். அடுத்து பாருங்கள் ரிசல்டன்ட் ஆஃப் எ கன்சால்டேஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் சாயில், இதுவும் கரெக்டு தான். ஆனால் நீங்கள் ரைசிங் ஆஃப் த வாட்டர் டேபிள் தப்பு. ஏன்னா இந்த வாட்டர் டேபிள் ரைஸ் ஆகிறதுனால என்ன ஆகாது? நெகட்டிவ் ஸ்கின் ஃப்ரிக்ஷனுங்கிறது அக்கர் ஆகாதுன்னு பார்க்குறோம். அப்போ அதுதான் எப்படி இருக்குது? தவறான வாக்கியமாக இருக்குது. ஆப்ஷனு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையா. கொஸ்டின் நம்பர் 80 கேள்வி பாருங்கள். த ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் இஸ் ரெக்வைர்டு வென். ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் அப்படிங்கிறது எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க? ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் அப்படிங்கிறது எங்கே ப்ரொவைட் பண்ணுவாங்க? இந்த காலம் அப்படிங்கிறது நியர்பை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? அதை யூஸ் பண்ணுவாங்க இல்லையாப்பா. ஆமாம் தானே. ட்ரெபிசாய்டல் ஃபுட்டிங் அப்படிங்கிறது 2 காலம் நமக்கு நியர்பையாக இருக்குது, இல்லை ப்ராப்பர்ட்டி பவுண்டரி இஷ்யூஸ் வந்து இருக்குது அப்படின்னா அதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ என்னதுங்க? த ஸ்பேஸ் அவுட் சைடு த எக்ஸ்டீரியர் காலம் இஸ் லிமிட்டட் வின் த எக்ஸ்டீரியர் காலம் இஸ் ஹெவியர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ என்னது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. கொஸ்டின் 81 பாருங்கம்மா. த கிராஸ் பியரிங் கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்கம்மா, அதை கேட்குறாங்க. சரிங்களா. சரி, கொடுத்துருக்காங்க. ஓகே, ஆஃப் ஏ ஸ்டிஃப் ஃபுட்டிங் வித்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 1.5 மீட்டர், 1.5 மீட்டர் வித்து கொடுத்துருக்காங்க. டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் அப்படிங்கிறது 1 மீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி
கிராஸ் பீரிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்க. எவ்வளோனா 400 kN/m² கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்க, நெட்டு பியரிங் கெப்பாசிட்டி கேட்குறாங்கப்பா. நீங்கள் நெட்டு பியரிங்கு கெப்பாசிட்டி கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிப்பீங்க, கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் மைனஸு காமா டிஎஃப் எடுத்துக்கலாமா. ஓகேப்பா, இதில் பாருங்கள் பார்க்கலாம். இது எவ்வளவு, இது 400 கொடுத்துருக்காங்க. மைனஸ் காமாங்கிறது எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 20 கொடுத்துருக்காங்க இல்லையா. அப்போ 20 × டிஎஃப்ங்கிறது என்னது, டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் 1 மீட்டரு. அப்போ கால்குலேட் பண்ணுவோமா, என்ன வருதுன்னு பாருங்கள். என்ன போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். காமாங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே 20 கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா. காமாங்கிறது 20 கொடுத்துருக்காங்க. × 1 போட்டுக்கலாம். அப்போ என்ன வரீங்க, ஸோ 400 - 20, அப்போ உங்களுக்கு 380 வருமா. ஓகே, 380 kN/m². ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள். ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ என்ன பண்ணீங்க, Q நெட்டு, அதாவது நெட் அல்டிமேட் கெப்பாசிட்டி ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா போதும், நீ என்ன பண்ணிடலாம், இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்து போகலாம் இல்லையா. சிமிலர் அதே கொஷின் தான், வேல்யூ மட்டும் மாற்றி கொடுத்து ஒரு கொஷின்ஸ் கேட்டுக்கிறாங்க. இது வந்து டிஎன்பிசியில் கேட்ட ஒரு கொஷின் தான். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். அல்டிமேட் கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டிங்கிறது கொடுத்துருக்காங்கப்பா. 400 kN/m² கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்க, kN/m² கொடுத்துருக்காங்க. ஃபுட்டினுடைய வித்து வந்து கொடுத்துட்டாங்க 3 மீட்டர் அப்படின்ட்டு. டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் வந்து 2 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. தென் அதே மாதிரி சாயில் யூனிட் கொடுத்துருக்காங்க 20 kN/m² கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நெட்டு பீரிங் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. இப்போ தான் நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லையா. சிமிலர் அதே ஃபார்முலா தான். அப்போ Q நெட் இஸ் ஈக்குவல் டு என்ன போடுவீங்க, கிராஸ் பீரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த சாயில் மைனஸ் காமா இன்ட்டு டிஎஃப். கால்குலேட் பண்ணுங்கள் பார்க்கலாம். என்ன வரீங்க, 400 - 20 × 2. ஓகேப்பா, அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 400 - 40, அப்போது நமக்கு 360 கிடைக்கும். 360 kN/m². வெரி குட், ஆன்சரு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களா. 83rd போகலாம் இல்லையா. த டைப் ஆஃப் த ஷியர் ஃபெயிலியர், ஓகே, தட் கேன் பி எக்ஸ்பெக்டட் ஃபார் எ கொகிஷன்லெஸ் சாயில். கொகிஷன்லெஸ் சாயில் என்னது, சாண்டு அண்டு கிராவல். ஆமாம் தானே, இப்போ சாண்ட் அண்டு கிராவல்னு பார்க்குறோம். சாண்ட் அண்டு கிராவல் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா. தி ஆங்கிள் ஆஃப் த இன்டர்னல் ஃப்ரிக்ஷன் இஸ் லெஸ் தென் தி 0.28 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இது என்ன டைப் ஆஃப் ஃபெயிலியர்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். இது என்ன ஃபெயிலியரு, இஸ் கால்ட் அஸ் ஏ, சொல்லுங்கப்பா, இஸ் கால்ட் அஸ் ஏ லோக்கல் ஷியர் ஃபெயிலியரு. லோக்கல் ஷியர் ஃபெயிலியர்னு பார்க்குறோம். லோக்கல் ஷியர் ஃபெயிலியரு. இதே மாதிரி ஆங்கிள் ஆஃப் இன்டர்ஃப்ரிக்ஷன்கிறது பார்த்தோம் அப்படின்னா மோர் தென் 36 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னது, இஸ் கால்ட் அஸ் ஏ ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர்னு பார்ப்போம். ஜென்ரல் ஷியர் ஃபெயிலியர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அப்போ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரு, ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாப்பா. 83க்கு ஆன்சர் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. 84 போகலாம் இல்லையா. த அல்டிமேட் கன்சால்டேஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் எ சாயில். அல்டிமேட்டு கன்சால்டேஷன் செட்டில்மெண்ட் ஆஃப் த சாயில் அப்படிங்கிறது எதை பொறுத்து இருக்குன்னு கேட்குறாங்கப்பா. சொல்லுங்கள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, த ∆H இஸ் ஈக்குவல் டு, ஓகே, ∆H இஸ் ஈக்குவல் டு அதிங்க சி இன்ட்டு சிக்மா டேஷ் இன்ட்டு ஹச்னு பார்ப்போம் இல்லையா. அதாவது இந்த வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இருக்கு இல்லையாம்மா, கன்சால்டேஷன் படிப்போம் இல்லையா. ∆E / 1 + E, ஓகே, இஸ் ஈக்குவல் டு ∆H / H இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு சிக்மா. இப்படி எழுதலாம் இல்லையாம்மா. ஆமாம் தானே. அப்போ சொல்லுங்கள் பார்க்கலாம். தி அல்டிமேட் கன்சால்ட் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கம்ப்ரஷன் இண்டெக்ஸுக்கு அது எப்படி இருக்குது, டைரக்ட்லி ப்ரொபோஷனாக இருக்குதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா. அடுத்து போகலாம் இல்லையாப்பா. கொஸ்டின் நம்பர் 85 பாருங்கள். த கான்ஸ்டன்ட் ஹெட் பர்மியோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்கப்பா. கிராஸ் செக்ஷன் ஏரியாங்கிறது கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா. ஏரியாங்கிறது 8 cm² கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. when the flow was the taking place under the hydraulic gradient கொடுத்துருக்காங்கப்பா. ஹைட்ராலிக் கிரேடியன்ட் என்னது, I = H/L கொடுத்துருக்காங்க. 0.5 கொடுத்துட்டாங்க. அமௌண்ட் ஆஃப் வாட்டர் கலெக்டட் கொடுத்துருக்காங்க. Q எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ, 300 cc கொடுத்துருக்காங்க. டைமுங்கிறது கொடுத்துருக்காங்க 60 seconds கொடுத்துருக்காங்க. இப்போ என்னென்னா பர்மியபிலிட்டி கேட்குறாங்க. என்ன ஃபார்மில் யூஸ் பண்ணுவீங்க, QL / என்னதுங்க, AHT. ஓகே, அப்போ இதில் Qங்கிறது என்ன பண்ணுறாங்க, 300 கொடுத்துருக்காங்க. இங்கே என்னதுங்க, L/Hங்கிறது இருக்குதுன்னா H/L தெரியும் இல்லையா, அது எவ்வளவு, 0.5. அப்போ நம்ம அதை மேலே போட தேவையில்லை, கீழே தான் போடணும். ஏரியாங்கிறது கொடுத்துருக்காங்க 8. H/Lங்கிறது
0.5 டீங்கிறது 60 செகண்ட்ஸு. ஸோ இப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், 1.25 சென்டிமீட்டர் பர் செகண்ட்ஸில் ஆன்சர் கிடைக்கும். அப்படின்னா ஆன்சர் என்னது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? அடுத்து போகலாம் இல்லையா? கொஷின் நம்பர் 86 பாருங்கள். இஃப் த H இஸ் த ஹெட் ஆஃப் வாட்டர், அது H இஸ் த ஹெட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர்டு, NF இஸ் த நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைனு, எண்டிங்கிறது நம்பர் ஆஃப் ஈக்குவல் ட்ராப்பு. ஓகேங்களா? தென் தி சீப்பேஜ் ஃப்ளோ கேட்குறாங்க. சீப்பேஜ் ஃப்ளோங்கிறது என்னது? சீப்பேஜ் ஃப்ளோ இஸ் ஈக்குவல் டு எப்படி எழுதுவீங்க? சீப்பேஜ் ஃப்ளோங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இங்கே பர்மியபிலிட்டி இன்ட்டு லாஸ் ஆஃப் ஹெட்டு மல்டிப்ளைடு பை என்னது இப்போ இங்கே நம்பர் ஆஃப் ஃப்ளோ லைன் டிவைட் பை நம்பர் ஆஃப் ஈக்குவல் ட்ராப் NF பை ND போடுவோம். இஸ் ஏ ஷேப் ஃபேக்டர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? அப்படின்னு ஆன்சர் என்னது? ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். ஓகேங்களா? 86க்கு ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? 87 பாருங்கள். த சிம்பிள் ஆஃப் த SM இன் சாயில் கிளாசிஃபிகேஷன் சிஸ்டமில் எஸ்எம்ங்கிறது எதுப்போ மீன் பண்ணுது? எஸ்ஸுங்கிறது என்னது? எஸ்ஸுங்கிறது சாண்டை மீன் பண்ணக்கூடியது, எம்முங்கிறது சில்ட்டை மீன் பண்ணக்கூடியது. ஓகேப்பா? அப்படின்னா அதேமாதிரி ஓங்கிறது என்னது? ஆர்கானிக் மீன் பண்ணக்கூடியது, ஆர்கானிக் சாயில் மீன் பண்ணக்கூடியது, சிங்கிறது கிளே சாயிலை மீன் பண்ணக்கூடியது. சரி தானே? இதில் எஸ்எம் அப்படிங்கிறது எதை மீன் பண்ணக்கூடியது? எஸ்ஸுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா சில்ட்டி சாண்டு, அதுதான் வரணும். என்னப்பா? சில்ட்டி சாண்ட் இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். வெரி குட்மா சுபாஷினி. அடுத்து போகலாம் இல்லையா? 88 பாருங்கள். த டஃப்னஸ் இண்டெக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப். டஃப்னஸ் இண்டெக்ஸுங்கிறது கேட்குறாங்கப்பா. என்ன வருங்க? டஃப்னஸ் இண்டெக்ஸு IT இஸ் ஈக்குவல் டு என்னென்னு போடுவீங்க? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸு டிவைட் பை என்னதுங்க? ஃப்ளோ இண்டெக்ஸ்னு போடுவோம். நம்ம தானேப்பா? பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸு ஓகே டிவைடட் பை என்னது? ஃப்ளோ இண்டெக்ஸு, ஃப்ளோ இண்டெக்ஸ்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? திஸ் கால்ட் அஸ் ஏ டஃப்னஸ் இண்டெக்ஸ்னு பார்க்குறோம். அப்படின்னு ஆன்சர் என்னது? வெரி குட்மா கலைவாணி, தென் மகேஸ்வரி. ஓகே, ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா சுபாஷினி. கொஸ்டின் 89 பாருங்கள். இந்த டிசைன் ஆஃப் த ஸ்ட்ரக்சர் ப்ரிவென்ஷன் ஆஃப் த ஓவர்டேக்கிங் then sliding then buckling of the structure under the action of the load are covered under the dash aspect of the structural design. மெயின் என்னது? ஸ்டெபிலிட்டி தான். நம்ம தானேப்பா? ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஓவர் டர்னிங்கில் இருந்தும் ஸ்லைடிங்கில் இருந்தும் பக்லிங் ஆகிறதுலேருந்து தடுக்குது, ப்ரிவென்ட் பண்ணுது அப்படின்னா மெயின் எதுக்காக? ஸ்டெபிலிட்டிக்காக தான். ஆப்ஷனு பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களாம்மா? கொஸ்டின் நம்பர் 91 பாருங்கள். த ஷாலோ ஃபவுண்டேஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஃபவுண்டேஷன் விச். ஷாலோ ஃபவுண்டேஷனாகவே என்னதுப்பா? அகலமான அஸ்திவாரம். ஆமாம் தானே? அப்போ வந்து என்ன? ஸோ டெப்த்தை விட பிரெத்துங்கிறது அதிகமாக இருக்கும் இல்லையா? அது கால்ட் அஸ் ஏ ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்க்குறோம். அது எவ்வளோ மடங்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா டெப்த்து ஓகே இஸ் லெஸ் தென் தி வித்து. நம்ம அதை அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ என்னதுங்க? டெப்த்து இஸ் லெஸ் தென் தி வித்தாக இருக்கும். இஸ் கால்ட் அஸ் ஏ ஷாலோ ஃபவுண்டேஷன் பார்க்குறோம். டெப்த்தை விட வித்து அதிகமாக இருக்கும். சரிங்களா? 91 பாருங்கள். த சாயில் ஹேஸ் எ பிளாஸ்டிசிட்டி இண்டெக்ஸு, அதாவதுங்க ஐபியினுடைய வேல்யூ வந்து 0வாக இருந்துச்சுன்னா, அதாவது பிளாஸ்டிக்ஸ் வேல்யூ இருக்குது இல்லையாப்பா, அது 0வாக இருந்துச்சுன்னா அந்த சாயில் என்னன்னு சொல்லுவாங்க? இஸ் எ நான் பிளாஸ்டிக் சாயிலு. நான் பிளாஸ்டிக் சாயில்னால் என்னது? என்ன அப்படின்னா இஸ் கால்ட் அஸ் எ சாண்டுன்னு அர்த்தம். ஓகேப்பா? ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அப்போ எந்த ஒரு சாயிலுக்கு வந்துட்டு ஐபி வேல்யூ 0வாக இருக்குதோ அது என்ன அர்த்தம்? இஸ் கால்ட் அஸ் எ நான் பிளாஸ்டிக்னு அர்த்தம். அது நம்ம சாண்டுன்னு சொல்லுவோம். வெரி குட்மா. அடுத்து போகலாம் இல்லையா? கொஸ்டின் நம்பர் 92 பாருங்கள். ஃபார் எ சாயில் சாம்பிள் ஆஃப் த போரோசிட்டிங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. என்னது? N is equal to என்னது? வாய்ஸ் ரேஷியோவில் பாதி கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் ரேஷியோவில் பாதி சொல்லிட்டாங்க இல்லையா? ஆமாம் தானேப்பா? அப்போ என்னதுங்க? வாய்ஸ் ரேஷியோ கேட்குறாங்கப்பா. என்ன ஃபார்முலா போடுவீங்க? N டிவைடட் பை 1 - N போடுவோம். ஓகேப்பா? அப்போ என்னோட வேல்யூ வந்து பார்த்தோன்னா வாய்ஸ் ரேஷியோவில் பாதி இருக்குது இல்லையா? அப்போ 1/2 பை 1 - 1/2 இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா 1/2 பை 1/2 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? நமக்கு இங்கே 1ன்னு வரும். ஓகேப்பா? அப்போ என்ன அப்படின்னா என்னோடய வேல்யூ வந்து 0.95ன்னு பார்க்கும்பொழுது ஈயோட வேல்யூ என்ன இங்கே 1ன்னு இருக்கும். ஓகேப்பா? அப்படியே ஆன்சர் என்னது? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா கலைவாணி. கொஸ்டின் நம்பர் 93 பாருங்கள். த சாயில் ஹேஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சர் லைஸ் பிட்வீன் த 1 and 3. என்னதுங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சர் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 1 to 3 இருக்குன்னு வச்சுக்கோங்களேப்பா. ஒன்றும் இல்லை, மெயினாக வந்து பார்த்தோன்னா கோர்ஸ் கிரைன் சாயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பிரிப்போம் இல்லையா? ஒன்று கிராவலு, இன்னொன்று சாண்டு. ஆமாம் தானேப்பா? அது வந்து பார்த்தோன்னா
கிராவலாக இருந்தாலும் சரி இல்லை சாண்டாக இருந்தாலும் சரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த கர்வேச்சர் வேல்யூ என்னது 1 to 3 ரேஞ்சுன்னு பார்க்குறோம். ஓகேப்பா, அதே மாதிரி கிராவலுக்கு வந்து பார்த்தோன்னா யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட்ங்கிறது எவ்வளவு? மோர் தென் 4. அதுவே சாண்டுக்கு பார்க்கும் பொழுது யூனிஃபார்மிட்டி கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ இருக்கும்? மோர் தென் 6 இருக்கும். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விமா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சாயில் கிளாசிஃபிகேஷன்ஸில் இதெல்லாம் வந்து கேட்பாங்க, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அடுத்து போகலாம் இல்லையப்பா. கொஸ்டின் நம்பரு 94 ஒன்று பாருங்கள். The white ratio or the densest and loosest and the natural state ங்கிறது கொடுத்துட்டாங்கப்பா. என்ன கேட்குறாங்க? ரிலேட்டிவ் டென்சிட்டி கேட்குறாங்க. எப்படி போடுவீங்க? ரிலேட்டிவ் டென்சிட்டி ஐடி இஸ் ஈக்குவல் டு என்னதுங்க? மேக்ஸிமம் white ratio மைனஸ் நேச்சுரல் லிமிட் ஆஃப் white ratio டிவைடட் பை மேக்ஸிமம் white ratio மைனஸ் மினிமம். ஓகே, மல்டிப்ளைடு பை என்ன பண்ணணும்? 100 போட்டுக்கலாம் இல்லையா? இதில் வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுவோமா? என்ன வருதுன்னு பாருங்கள். Emax வேல்யூ எவ்வளவு? Emax வேல்யூ 0.6 மைனஸ் நேச்சுரல் 0.4 டிவைட் பை Emax 0.6 மைனஸ் 0.2. அப்போ சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன வருது பாருங்கள். 0.2 டிவைட் பை 0.4 மல்டிப்ளைடு பை 100. அப்போ என்ன வரும்? இங்கே 1/2 வருமாப்பா. அப்போ 1/2 இன்ட்டு 100னா எவ்வளவு? 50%. அவ்வளோதான், 50%. ஆன்சர் எவ்வளவு? ஆப்ஷனு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா, அடுத்து போகலாம் இல்லையா? 95 பாருங்கள். த seepage force. The seepage force is the isotropic soilங்கிறது என்னது? seepage forceங்கிறது பார்த்தோன்னா என்னதுப்பா? டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ. ஆமாம் தானே? ஃப்ளோனுடைய டைரக்ஷனில் ஆக்ட் ஆகக்கூடியதுக்கு பேர் என்னது? நம்ம seepage forceன்னு பார்க்குறோம். ஓகே, நம்ம இதெல்லாமே என்னது? டைரக்ட் கொஸ்டின் தான் இல்லையா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 96 பாருங்கள். த பீரியாடிக் லைன் த ஹோமோஜீனியஸ் டேமில் எப்படி இருக்கும்? இனிஷியலாக பீரியாடிக் லைனுங்கிறது பார்த்தோம் அப்படின்னா எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கும்? பேரபோலிக் ஷேப்பில் இருக்கும் இல்லையாப்பா? பேரபோலிக்கு ஷேப்புன்னு பார்க்குறோம். பேரபோலிக் ஷேப்பில் இருக்குன்னு பார்க்குறோம். சரிங்களாம்மா? ஓகே, இந்த 93க்கு வந்து ஆன்சர் சொல்ல மாட்டோமா? 93க்கு என்ன ஒரு ஆன்சரு? வெல் கிரேடட் வரும்ப்பா. வெல் கிரேடடுங்கிறது வரும். சரிங்களா? ஓகே, வெரி குட்மா, தேங்க்யூ கலைவாணி. கொஸ்டின் நம்பர் 97 பாருங்கள். த வேல்யூ ஆஃப் த மாடுலஸ் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப் த சாயில் இஸ் யூஸ்டு டு டிட்டர்மைன் தி இமிடியேட் செட்டில்மெண்ட் ஈக்குவேஷன் கேன் பி ஃபவுண்ட் அவுட் தி. மெயினாக வந்து பார்த்தோன்னா ஒரு சாயிலினுடைய என்னது மாடுலஸ் வெலாசிட்டிங்கிறது கண்டுபிடிக்கணும் இல்லையா? அதை நம்ம என்ன டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம்? நம்ம நார்மலாக ட்ரையாக்சில் டெஸ்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ட்ரையாக்ஸ் ஈஸியை என்னதுப்பா? சிமிலர் டு த லேப் டெஸ்ட். அதாவது நம்ம ஃபீல்டில் பண்ணக்கூடியது எப்படி பண்ணுவோமோ அதேமாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடியது. சரிங்களாம்மா? கொஸ்டின் நம்பர் 98 பாருங்கள். வைல் டிரைவிங் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பைல்ஸ் ஓகே இன் எ லூஸ் சாண்ட். ஒரு லூஸ் சாண்ட் இருக்குது, நம்ம கிரவுண்ட் சர்ஃபேஸ் இருக்குது, லூஸ் சாண்ட் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே இடத்துல என்ன பண்ணுறாங்க? நிறைய நம்பர்ஸ் ஆஃப் பைல்ஸுங்கிறது யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே லூஸ் சாண்டாக இருக்குதுப்பா, லூஸ் சாண்டாக இருக்குது. ஓகே தானே? நிறைய பைல்ஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி சிச்சுவேஷன் வருது. எப்படி யூஸ் பண்ணுவீங்க? அப்படின்னா ஓகே, it is the advantages of the follow a sequence of a pile driving such that the inner pile are driven first. என்ன பண்ணுமா? ஃபஸ்ட்டு நீங்கள் இன்னர் பைல் இருக்குது இல்லையப்பா, அது என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட் எடுத்தோன்னா நீங்கள் ட்ரைவன் பண்ணணும். அதுக்கு அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவீங்க? சரௌண்டிங் நீங்கள் அவுட்டர் பைலில் டிவைட் பண்ணணும். புரிஞ்சுக்க முடியுதுங்களா? ஓகேப்பா, இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 99 பாருங்கள். த ஸ்கெம்டன்ஸ் போர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட்டோட வேல்யூ கேட்குறாங்கப்பா. என்ன அப்படின்னா ஃபார் எ சேச்சுரேட்டட் சாயிலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கெம்டன்ஸ் போர் ப்ரெஷரோட வேல்யூ என்னவாக இருக்கும்? இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி அன்சேச்சுரேட்டட் ட்ரை சாயிலாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரையாக இருக்குதுன்னா வேல்யூ நமக்கு இங்கே 0வாக இருக்கும். ஓகேப்பா, அப்போது ஸ்கெம்டன்ஸுடைய போர் ப்ரெஷர் கோஎஃபிஷியன்ட் எதை பொறுத்து இருக்குதுன்னா சேச்சுரேஷன் பொறுத்து தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். அப்படின்னா ஆன்சர் என்னது? ஆப்ஷனு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். வெரி குட்மா மகேஸ்வரி. ஓகேங்களா? ஓகே, ஸோ அடுத்தது நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அகாடமியில் வந்துட்டு நம்ம ஆன்லைனில் ஃபவுண்டேஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். போத் டிகிரி அண்ட் டிப்ளமோக்கு ஆரம்பிக்கிறோம். ஓகேப்பா, இஎம்ஐ ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 6 வந்து நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஆன்லைனில். கூடிய வரைவில் நம்ம ஆஃப்லைன்லேயும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களாப்பா, அதுக்கான இன்டிமேஷன் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 100 பாருங்கள். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். த வாட்டர் கண்டென்ட் ஆஃப் த ஹைலி ஆர்கானிக் சாயில். ஓகே, இப்போ ஹைலி ஆர்கானிக் சாயில் இருக்குது அப்படின்னா நம்ம வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கும் பொழுது அதனுடைய டெம்பரேச்சர் எவ்வளோப்பா இருக்கணும்? இஸ் ஈக்குவல் டு 60 to 80 டிகிரி செல்சியஸ் அது மெயின்டைனாக இருக்கணும். ஓகேப்பா, அதே மாதிரி
அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த சாயிலில் வந்துட்டு ஜிப்சம் ப்ரெசென்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டெம்பரேச்சர் எவ்வளவு? மோர் தென் தி 80 டிகிரின்னு பார்க்குறோம். மோர் தென் தி 80 டிகிரின்னு பார்க்குறோம். ஓகேங்களாம்மா? இது நோட் பண்ணிக்கலாம் இல்லையா? அப்போ மெயினாக வந்து பார்த்தோன்னா வாட்டர் கண்டென்ட் கண்டுபிடிக்கிறத பொறுத்த வரைக்கும் ஓவன் ட்ரை மெத்தடு, கால்சியம் கார்பைட் மெத்தடு, சாண்ட் பாத் மெத்தடு, பைக்கனோமீட்டர் மெத்தடு, ஆல்கஹால் மெத்தடு, அடுத்து என்னது ரேடியேஷன் மெத்தட் எல்லாமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களாம்மா? ஓகே. ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிகிரி லெவல் டிஎன்பிஎஸ்சிக்கான மார்க் டெஸ்ட் 2 கொஷின் டிஸ்கஷனுடைய பார்ட் 1 வீடியோ முடியுது. அடுத்து நம்ம டுமாரோ நாளைக்கு நம்ம பார்ட் 2 நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. இப்போ அதில் வந்துட்டு 101லேருந்து 200 கொஷின் வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நம்ம நாளைக்கு நம்ம லைவில் நம்ம மீட் பண்ணலாம். ஓகேப்பா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணி ரிவைஸ் பண்ணுங்கள். இதோடைய பிடிஎஃப் நான் உங்களுக்கு குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேப்பா? நம்ம டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறீங்க, உங்களுக்கு மார்க் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும், ஃபுல் டெஸ்ட் மட்டும் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இல்லை என்டையர் சப்ஜெக்ட்டுக்கும் சப்ஜெக்ட் வைஸ் டெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுதுனாலும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுறேன். ஓகேங்களாம்மா? தேங்க்யூம்மா. தேங்க்யூ வெரி மச் டு ஆல். தேங்க்யூ. அடுத்து நம்ம லைவில் மீட் பண்ணலாம்ப்பா. ஓகே. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு பர்சனலாக இந்த மொத்தம் 100 கேள்விக்கு எவ்வளோ கேள்வி போட்டிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட் ஆன்சர் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி நாளைக்கு டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீங்கள் அந்தோடைய மார்க்கை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி குரூப்பில் என்ன பண்ணுங்கன்னா எனக்கு வந்து பர்சனலாக கிராஷ் கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு பர்சனலாக என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது இல்லையா, அதனால் கிளியராக ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்புங்கப்பா. எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு நான் ஐடி கார்டு ரெடி பண்ணி கொடுக்கணும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் நான் கொடுக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டுக்கும் ஐடி கார்டுக்கும் எனக்கு உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தேவைப்படுது. ஸோ கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க, டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணவங்க உங்களுடைய கிளியர் ஃபோட்டோவை ஓகே என்ன பண்ணுங்கள், ஜிபிஏஜி ஃபார்மேட்லேயோ அல்லது பிடிஎஃப் கூட வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜிபிஏஜி ஃபார்மேட்டில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோட்டோ கூட எனக்கு அனுப்புங்க. எனக்கு ஐடி கார்டு ரெடி பண்ணுறதுக்கும் ப்ளஸ் அதேமாதிரி எனக்கு வந்துட்டு கோர்ஸ் கம்ப்ளீஷன் ரெடி பண்ணுறதுக்கும் தேவைப்படுது. ஓகே, மறந்துடாதீங்கப்பா, அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ ராஜதேவம், கலைவாணி, சுபாஷினி, மகேஸ்வரி, தென் விஸ்வேஸ்வர். தேங்க்யூம்மா. தேங்க்யூ ஆல். மணி தேங்க்யூம்மா. அஜித் பாஸ்கர் தேங்க்யூ வெரி மச். அடுத்து நம்ம லைவில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஆல். நல்லா படிங்க. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.